ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹங்கரி மைண்ட் செட் டேக்அவே. இது நம்மளோட மில்லியனர் சீரிஸோட ஃபஸ்ட் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம 5 புக்கை ஒன்றா பார்க்க போகிறோம். இந்த 5 புக்குமே ஃபினான்ஸ் ரிலேட்டடான புக். 5 புக்கை இந்த மாதிரி ஒன்றா பார்க்கறதுனால நம்மளுக்கு ஃபினான்ஸை பற்றின பணத்தை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குமுலேட்டிவான ஐடியா கிடைக்கும். நிறைய புது இன்சைட்ஸ் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த புது ட்ரை. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு புதுசாக என்ன ஐடியா வந்திருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு புக் கேஷ் ஃப்ளோ குவாட்ரண்ட் பை ராபர்ட் கியோசாகி. இந்த புக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ராபர்ட் கியோசாகி எழுதின செகண்ட் புக் தான் இது. ரிச் டேட் புவர் டேடோட கண்டினியூவேஷன் அப்படின்னு கூட நம்ம இந்த புக்கை சொல்லலாம். தேர்ட் புக்கு தான் ரிச் டேட் கைட் டு இன்வெஸ்டிங். அந்த தேர்ட் புக்கை நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். இந்த புக்கில் ஆத்தர் நம்ம பணக்காரங்களாகிறதுக்கு 4 மெத்தட்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த 4 மெத்தட்ஸை தான் 4 குவாட்ரண்ட்டாக பிரிச்சிருக்காங்க. அதாவது எம்ப்ளாயி, செல்ஃப் எம்ப்ளாய்டு, பிக் பிஸ்னஸ் அண்ட் இன்வெஸ்டர். இந்த 4 குவாட்ரண்ட்டில் நம்ம எந்த குவாட்ரண்ட்டில் இருக்கோம் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். தென் நம்ம குவாட்ரண்ட்டுக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குது, நம்ம குவாட்ரண்ட்டுக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த 4 குவாட்ரண்ட்டில் நம்ம எந்த குவாட்ரண்ட்டில் இருந்து வேணால் நம்மளால் பணக்காரன் ஆக முடியும். நீங்கள் எம்ப்ளாயி குவாட்ரண்ட்டில் இருந்து பணக்காரங்களாகிறதுக்கும் இன்வெஸ்டர் குவாட்ரண்ட்லேருந்து பணக்காரங்களாகிறதுக்கும் டைம் ஒன்று தான் டிஃப்ரென்ஸாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் சில ஃபேக்டர்ஸ் இந்த 4 குவாட்ரண்ட்டுக்குமே யூனிக்காக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த 4 குவாட்ரண்ட்டை பற்றி ப்ரீஃபாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் எம்ப்ளாயி குவாட்ரண்ட். நார்மலாக பணத்துக்காக வேலை செய்கிற எல்லாருமே இந்த எம்ப்ளாயி குவாட்ரண்ட்டில் தான் வருவாங்க. அதாவது அவங்க டைமை மணிக்காக எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற பீப்புள் எம்ப்ளாயி குவாட்ரண்ட்டில் வருவாங்க. இந்த குவாட்ரண்ட்டில் இருக்க மெயின் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி. ஏன்னா இப்போ ஒருத்தவங்க வேலைக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கு பிஸ்னஸில் இருக்க எந்த ஃப்ளக்சுவேஷன்ஸும் இருக்காது. ஆர் செல்ஃப் எம்ப்ளாய்டு மாதிரி அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ண மாதிரி அவங்க வேலை இருக்காது. அவங்க வேலைக்கு போனால் அவங்களுக்கு காசு வரும் அப்படின்ற மாதிரி ஒரு ஜாப் செக்யூரிட்டியோடு இருக்கிற ஒரு குவாட்ரண்ட் தான் இந்த எம்ப்ளாயி குவாட்ரண்ட். ஸோ இந்த செக்யூரிட்டின்றது இந்த குவாட்ரண்ட்டோட அட்வான்டேஜ். அது மட்டும் இல்லாமல் இந்த எம்ப்ளாயி குவாட்ரண்ட்டில் இருக்கவங்க கார்ப்பரேட் லேடரில் மேலே போக போக அவங்களால பணக்காரங்களாக முடியும். பட் அதுக்கு நிறைய டைம் தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்கில்ஸ் தேவைப்படும். இதுதான் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டோட ஓவர்வியூ. செகண்ட் குவாட்ரண்ட் பார்த்தீங்கன்னா எஸ் குவாட்ரண்ட். அதாவது செல்ஃப் எம்ப்ளாய்டு ஆர் ஸ்மால் பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த செல்ஃப் எம்ப்ளாய்டு குவாட்ரண்ட்டில் இருக்கவங்க அவங்களோட ஓன் பாஸாக அவங்க இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க யார் கண்ட்ரோலையும் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயி குவாட்ரண்ட்டில் அவங்க வேலை செய்வாங்க, அவங்களுக்குன்னு ஒரு பாஸ் இருப்பாங்க. பட் செல்ஃப் எம்ப்ளாய்டு குவாட்ரண்ட்டில் இருக்கவங்க யார்கிட்டையும் வேலை செய்யக்கூடாது, யாரும் என்னை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, நான் தான் என்னுடைய பாஸாக இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு துறையில் அவங்க ஸ்பெஷலைஸ்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுவாங்க. இந்த குவாட்ரண்ட்டில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களை அப்டேட் பண்ணிக்க நிறைய நாலேஜ் தேவைப்படும். மோஸ்ட் ஆஃப் தி கேசஸில் ஒருத்தவங்க செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச வேலையை அவங்க செஞ்சுட்டு தான் செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர்ஸ், லாயர் ஆர் ஏதாவது ஒரு டிகிரி பேஸ் பண்ண இண்டிவிஜுவலாக இயங்கக்கூடிய எந்த தொழிலை வேணால் நம்ம எடுத்துக்கலாம் செல்ஃப் எம்ப்ளாய்டு அப்படின்னு சொல்கிறதுக்காக. அண்ட் இந்த துறையில் நீங்கள் ஷைன் பண்ணணுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நாலேஜ் தேவைப்படும். இந்த குவாட்ரண்ட்டோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்கள் தான் உங்களோட ஃபுல் கண்ட்ரோல். இந்த குவாட்ரண்ட்லேயும் நீங்கள் உங்களோட டைமை தான் உங்கள் மணிக்காக எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவீங்க. அதாவது உங்ககிட்ட இருக்க டைமில் நீங்கள் ஒரு வேலை செய்வீங்க, அதுக்கு காம்பன்சேஷனாக ஒரு அமௌண்ட் வாங்கிப்பீங்க. ஸோ இப்போ நம்ம லெஃப்ட் சைடு இருக்கிற 2 குவாட்ரண்ட்டுமே பார்த்தாச்சு. இந்த 2 குவாட்ரண்ட்டுமே டைமை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகிற ஒரு குவாட்ரண்ட். இப்போ நம்ம ரைட் சைடு வரலாம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பி அண்ட் ஐ குவாட்ரண்ட் வரும். பி குவாட்ரண்ட் பிக் பிஸ்னஸ் ஆர் பிஸ்னஸ் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ எஸ் குவாட்ரண்ட்னா ஸ்மால் பிஸ்னஸ், பி குவாட்ரண்ட்னா பிக் பிஸ்னஸ். இது ரெண்டுத்தையும் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலான்னா, எந்த ஒரு கம்பெனிலேயோ ஒரு பிஸ்னஸ்லேயோ 500 பேருக்கு மேலே ஒர்க் பண்ணுறாங்களோ அதை நம்ம பிக் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம், ஆர் பிக் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த பிக் பிஸ்னஸ் தான் இந்த பி குவாட்ரண்ட்டில் வரும். இந்த குவாட்ரண்ட்டோட முக்கியமான அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ். அதாவது ஒரு பர்சன் இந்த கம்பெனியை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த பர்சன் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு நிறைய பேர் அந்த பர்சன் கீழே ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த பிஸ்னஸ் அவரை நம்பி இருக்காது, அவரோட பணத்தை நம்பி இருக்கும். தென் அவங்க டீமோட எஃபிஷியன்சியை நம்பி இருக்கும். இப்போ ஒரு பிஸ்னஸ் சிஸ்டம் இருக்குன்னா அந்த பிஸ்னஸில் ஒர்க் பண்ணுற 500 பேருமே எஃபிஷியண்ட்டாக இருந்தால் தான் அந்த பிஸ்னஸை ஓரளவுக்காச்சும் ரன் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு டீமை அந்த பிஸ்னஸோட ஃபவுண்டரோ ஆர் அந்த கம்பெனியோட சிஇஓ இவங்க 2 பேரில் யாருன்னா அப்படிப்பட்ட ஒரு டீமை ஃபார்ம் பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இங்கே நோட் பண்ணணும். ஏன்னா ஒரு பிஸ்னஸ் சிஸ்டம் உருவாக்குறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது.
ஏன்னா அவங்க அதுக்கான ரைட் கேண்டிடேட்டை சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு இந்த சிஸ்டமோட அட்வான்டேஜை புரிய வைக்கணும். அவங்க ஒரு ஈடுபாடோடு இந்த சிஸ்டமில் வேலை செய்யணும். அப்போ தான் அந்த கம்பெனியை நம்மளால் டெவலப் பண்ண முடியும். ஏன்னா நம்ம ஒரு எம்ப்ளாயோட மைண்ட் செட் எடுத்தோம்னா அவங்க நார்மலாக ஜாப் போயிட்டு இருப்பாங்க, கொஞ்சமாக சேர்த்து வச்சுட்டு இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஜாபை பிடிக்காமல் செஞ்சுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு இருக்கிற கமிட்மெண்ட்டுக்காக செஞ்சுட்டு இருப்பாங்க. சில பேர் எதுக்கு செய்கிறோன்னு தெரியாமல் அந்த வேலையை வந்து செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒரு நார்மல் எம்ப்ளாயோட மைண்ட் செட் வந்து இந்த இடத்துலேயே வந்து ஸ்டாப் ஆகிடுது. பட் ஒரு பிஸ்னஸ் ஓனரோ ஆர் ஒரு கம்பெனியோட சிஇஓ இவங்க 2 பேரும் நம்ம எடுத்து பார்க்கும்போது அவங்களோட மைண்ட் செட் வந்து எம்ப்ளாயி மைண்ட் செட்டில் இருந்து கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும். அப்படி இருந்தால் தான் அவங்களால ஒரு டீமை டெவலப் பண்ண முடியும். அந்த டீமை டெவலப் பண்ணால் தான் அந்த டீமை வச்சு அவங்களால அந்த பிஸ்னஸ் சிஸ்டமை ரன் பண்ண முடியும். ஸோ இவங்க 2 பேருக்குமே கம்ப்ளீட்டாக மைண்ட் செட் வந்து டோட்டலி வேறு மாதிரி இருக்கும். தென் இந்த குவாட்ரண்ட்டோட மெயின் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம். அதாவது பிஸ்னஸ் ரன் பண்ணுறவங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் கஷ்டமாக தான் இருக்கும். அதாவது இந்த சிஸ்டமை பில்ட் பண்ணுற வரைக்கும் அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு பேஸ் டீம் ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் அந்த கஷ்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். பட் அவங்களுக்குன்னு ஒரு பேஸ் டீம் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அந்த பேஸ் டீமை வச்சு இன்னும் நிறைய சப் டீம்ஸை ஃபார்ம் பண்ணி அவங்களால ஒரு பிஸ்னஸ் சிஸ்டமை பில்ட் பண்ண முடியும். இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அந்த டைம் முடிகிற வரைக்கும் அவங்களுக்கு ஃப்ரீடம் இருக்காது. பட் ஒன்ஸ் இந்த பிஸ்னஸ் சிஸ்டமை சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா அவங்களோட பிஸ்னஸ் வந்து அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்காது. அவங்க அதுக்கப்புறமா ரிட்டையர்மெண்ட் எடுத்துகிட்டு எங்கே வேணால் சந்தோஷமாக போயிட்டு வரலாம். அவங்களுக்கு வந்து லைஃப் லாங் ஃப்ரீடம் கிடச்சிரும். ஜஸ்ட் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தால் மட்டும் அவங்களோட இன்புட் அவங்க கொடுத்தா போதும். ஸோ இதுதான் இந்த குவாட்ரண்ட்டில் இருக்க பெரிய அட்வான்டேஜ். இதில் இருக்க பெரிய டிஸ்அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக பிஸ்னஸ் எல்லாமே மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸ்னால பாதிக்கப்படும். அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் மட்டும் அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா அவங்களால கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸை லீட் பண்ண முடியும். இதுதான் வந்து 3rd குவாட்ரண்ட் பிக் பிஸ்னஸ். 4th குவாட்ரண்ட் வந்து இன்வெஸ்டார் வந்து இந்த குவாட்ரண்ட்லேயே டாப்பில் இருப்பாங்க. ஏன்னா அவங்க பணத்தை வந்து அவங்களுக்காக ஒர்க் பண்ண வைப்பாங்க. இன்வெஸ்டார் வந்து ஒரு பிஸ்னஸ் சிஸ்டம் நல்லா இருக்குன்னா அந்த பிஸ்னஸில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் வரும்போது அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு ப்ரொப்போஷ்னலான ஒரு ஷேரை வந்து அவங்களுக்கு தரணும். ஸோ இதுதான் வந்து இன்வெஸ்டாரோட ஸ்டைல். இன்வெஸ்டார் வந்து ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க இந்த மாதிரி நிறைய கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு இன்வெஸ்டாருக்கு இருக்கிற பெரிய சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனியோட சிஸ்டம் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது, எந்த கம்பெனி வந்து எந்த ஃப்ளாவுமே இல்லாமல் ஒர்க் ஆகிட்டு இருக்கு, இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு லாபமா, இந்த டைமில் இந்த கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்ற நிறைய ஃபேக்டர்ஸ் அனலைஸ் பண்ணி இந்த டிசிஷன் எடுக்கிறது தான் வந்து இன்வெஸ்டரோட முக்கியமான வேலை. டிசிஷன் எடுத்து அவங்கக்கிட்ட இருக்கிற பணத்தை வந்து ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக அவங்க பணம் வந்து அவங்களுக்காக ஒர்க் பண்ணி கொடுக்கும். அவங்க எந்த ஒர்க்கும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா யாரோ ஒருத்தவங்க ஒரு பிஸ்னஸ் சிஸ்டமை பில்ட் பண்ணுவாங்க. இன்வெஸ்டர் வந்து அந்த சிஸ்டமில் காசு போட்டு அவங்க வந்து ப்ராஃபிட் பார்ப்பாங்க. இன்வெஸ்டரோட மெயின் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம். ஏன்னா இந்த இடத்துல அவங்களோட டைமை வந்து அவங்க நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓரளவுக்கு அவங்க ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த கம்பெனியிலேருந்து லாபம் வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதுதான் ஆத்தர் வந்து மணி மேக் மோர் மணி அப்படின்ற மாதிரி கோட் பண்ணுறாங்க. இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க 2 குவாட்ரண்ட்டுமே பார்த்தீங்கன்னா பி அண்ட் ஐ, இந்த 2 குவாட்ரண்ட்டுமே வந்து டைமை டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஒரு இன்வெஸ்டராக இருக்கட்டும் ஆர் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்கட்டும், இவங்க 2 பேரோட டைமையுமே இது டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஏன்னா இவங்க 2 பேரோட மைண்ட் செட்டில் வந்து அவங்களோட டைம் தான் அவங்களுக்கு மிகப்பெரிய அசெட். என்ன நடந்தாலும் சரி அவங்க டைமை வந்து அவங்க மணிக்காக ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு பாயிண்டில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. பட் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் அந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணுற வரைக்கும் அவங்க இந்த பாயிண்ட்டை ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு ஸ்டேஜில் அவங்க பிஸ்னஸ் டெவலப் ஆகுதுன்னா அதுக்கப்புறம் அவங்க எக்காரணத்தை கொண்டும் அவங்களோட டைமை வந்து மணிக்காக ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுதான் ஆத்தர் இந்த சாப்டரில் சொல்லியிருக்க ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து அதர் பீப்புள் டைம் அதர் பீப்புள் மணி. ரொம்பவே முக்கியமான ஒரு கான்செப்ட். நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற குவாட்ரண்ட்டில் ஒரு பிக் பிஸ்னஸாக இருக்கட்டும் ஆர் ஒரு இன்வெஸ்டராக இருக்கட்டும் அவங்களோட டைமை அவங்க யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு நம்ம சொன்னோம்ல. ஆக்சுவலி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தவங்க டைமை அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ஒரு பிஸ்னஸில் இருக்காங்கன்னா அவங்க வந்து ஒரு நல்ல டீமை ஹையர் பண்ணி அந்த நல்ல டீமை வந்து சேலரி கொடுத்து எம்ப்ளாயியாக வச்சுப்பாங்க. ஆர் சில கேசஸில் வந்து அவங்க செல்ஃப் எம்ப்ளாய்டையும் ஹையர் பண்ணுவாங்க. அதாவது பி குவாட்ரண்ட்டில் இருக்கவங்க வந்து இ குவாட்ரண்ட்டில் இருக்கவங்களையும் எஸ் குவாட்ரண்ட்டில் இருக்கவங்களையும் ஹையர் பண்ணி அவங்களுக்காக ஒர்க் பண்ண வைப்பாங்க. அடுத்தவங்களோட டைமை இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஐ குவாட்ரண்ட்டில் இருக்கவங்க இன்னும் ஒரு படி மேலே போய் அவங்கக்கிட்ட இருக்க மணி அவங்கக்கிட்ட இருக்க நாலேஜை வச்சு ஒரு இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜியை ஃபார்ம் பண்ணுவாங்க. ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்றத ஒரு ப்ரூஃப் ரெடி பண்ணுவாங்க.
ரெடி பண்ணிவிட்டு இதை ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரியோ இதை ஒரு ரெஸ்யூம் மாதிரியோ வச்சுக்கிட்டு வேறு யார்கிட்ட வந்து நாலேஜ் இல்லாமல் அமௌண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்றத பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் எனக்கு இவ்வளோ அமௌண்ட்டு கொடுங்க, நான் வந்து அதை இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு திரும்பி தரேன், இது வந்து என்னோடய இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி, இதை பாருங்கள், நான் ஏற்கனவே இதை பண்ணி இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிருக்கேன் அப்படின்ற அவங்க போர்ட்ஃபோலியோ வந்து ப்ரூஃபாக வைப்பாங்க. அப்படி வைக்கும்போது பணம் எக்ஸஸாக வச்சுருக்க நிறைய பேர் வந்து சரி கொடுத்து தான் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு அவங்க பணத்தை வந்து இந்த இன்வெஸ்டார்கிட்ட கொடுத்து இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. இந்த கான்செப்ட் பேர் தான் அதர் பீப்புள் மணி, OPM. ஸோ இன்வெஸ்டார் குவாட்ரண்ட்டில் இருக்கவங்க வந்து அடுத்தவங்களோட பணத்தை யூஸ் பண்ணுவாங்க, பிஸ்னஸ் குவாட்ரண்ட்டில் இருக்கவங்க வந்து அடுத்தவங்களோட டைமை யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வாரன் பஃபெட்டை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டோம்னா, வாரன் பஃபெட் வந்து இது ரெண்டுத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பார். வாரன் பஃபெட் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் ஆகும், அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி தான் வந்து பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஃபார்ம் பண்ணுறதுக்காக அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டார். ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு அவரை மாதிரி இருக்கிற நிறைய பீப்புளை வந்து ஹையர் பண்ண ஆரம்பித்தார். ஹையர் பண்ணிவிட்டு அவர் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறார், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி மூலமாக அவர் மற்ற பணக்காரங்க கிட்ட பேசி அவங்களோட பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவார். இன்வெஸ்ட் பண்ணி வர லாபத்தில் இவர் ஒரு பங்கு எடுத்துப்பார், மீதி அமௌண்ட்டை வந்து அவருக்கு பணம் கொடுத்தவங்க கிட்ட இவர் திருப்பி கொடுத்துருவார். இந்த மாதிரி அதர் பீப்புள் டைம் அண்ட் அதர் பீப்புள் மணி இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த புக்கில் ஆத்தர் இதுதான் செகண்ட் பார்ட்டில் சொல்லியிருக்காங்க, அதர் பீப்புள் டைம் அண்ட் அதர் பீப்புள் மணி. தேர்டு பாயிண்ட், இந்த 4 குவாட்ரண்ட்டோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி ஆத்தர் அடுத்த செக்ஷனில் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம இதை பற்றி கொஞ்சம் பார்த்துட்டோம், இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் இ குவாட்ரண்ட். அந்த குவாட்ரண்ட்டோட ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா, அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, அவங்களோட இன்கம் வந்து ஸ்டேபிளாக இருக்கும், அவங்களுக்கு வந்து எந்த விதமான ரிஸ்க்குமே கிடையாது, ஏன்னா அவங்க கம்பெனியோட ஓனர்ஸ் கிடையாது, ஸோ அவங்களுக்கு எந்த விதமான ரிஸ்க்கும் கிடையாது. பெய்டு வெக்கேஷன், ஹெல்த் இன்சூரன்ஸ் இது ரெண்டுமே வந்து இ குவாட்ரண்ட்டில் இருக்க அடிஷ்னல் பெனிஃபிட். இது வந்து சில கம்பெனிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு வந்து பெய்டு வெக்கேஷன் ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க, இன்னும் நிறைய இன்சென்டிவ்ஸ், இன்னும் நிறைய விஷயம் வந்து அவங்க எம்ப்ளாயீஸ்க்காக அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களோட எம்ப்ளாயை டிபெண்ட் பண்ணி தான் அவங்களோட கம்பெனியே இருக்குது, ஸோ அதனால் நிறைய விஷயம் வந்து எம்ப்ளாயீஸ்க்கு அவங்க பே பண்ணுவாங்க. தென் இந்த குவாட்ரண்ட்டோட டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, ஒரு எம்ப்ளாய்க்கு வேலை நிறையா இருக்கும், ஃப்ரீ டைம் கம்மியாக இருக்கும். ஏன்னா ஒரு கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம யோசிக்கும் போது ஒரு எம்ப்ளாயி ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்கக்கிட்டேருந்து மேக்ஸிமம் அவுட்புட் எடுக்க தான் எந்த ஒரு கம்பெனியுமே பார்க்கும். ஸோ அவங்களால பண்ணக்கூடிய வேலையை விட அதிகமாக தான் ஒரு எம்ப்ளாய்க்கு ஒரு கம்பெனி தரும். ஸோ அதனால் அவங்களுக்கு வேலை அதிகமாக இருக்கும். தென் நார்மலாக எல்லா கம்பெனிஸ்லேயும் பண்ணுறது தான், ஓடி இருக்கும், லீவ் கிடைக்காது, அதனால் அவங்களுக்கு ஃப்ரீ டைம் எதுவுமே இருக்காது. லைஃப் ஃபுல்லாக கம்பெனிக்காகவே ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒரு என்வைரான்மெண்ட் இருக்கலாம். செகண்ட் குவாட்ரண்ட் வந்து எஸ் குவாட்ரண்ட், ஸ்மால் பிஸ்னஸ். இந்த குவாட்ரண்ட்டோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, அவங்க தான் வந்து அவங்களோட ஓன் பாஸ், அவங்க வந்து யார் கண்ட்ரோல்லையுமே இல்லை, இது ஒரு மேஜர் அட்வான்டேஜ். செகண்ட் அட்வான்டேஜ் வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட இன்கம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது அவங்க நல்லா ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நிறைய பே பண்ணவும் நிறைய பேர் ரெடியாக இருப்பாங்க. இதுக்கு வந்து நம்ம ஃப்ரீலான்சரை கூட எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். இப்போ ஒருத்தவங்க நல்லா ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நிறைய பே பண்ணுறதுக்கும் நிறைய பேர் ரெடியாக இருப்பாங்க. அவங்களோட இன்கம் வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி இருக்கும். இதுக்கு நம்ம டாக்டர்ஸை கூட எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். சில டாக்டர்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட ஃபீல்டில் வந்து ஸ்பெஷலைஸ்டாக இருப்பாங்க. அவங்க அந்த ஒரு விஷயத்தை செய்கிறதுக்காக அவங்களோட பேமெண்ட் வந்து கம்பேரிட்டிவ்லி மற்ற டாக்டரோட அதிகமாக இருக்கும். அவங்க அந்த ஃபீல்டில் ஸ்பெஷலைஸ்டாக இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து அவங்க என்ன பேமெண்ட்டு சொன்னாலும் அதை கொடுத்துட்டு அந்த ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ இது ரெண்டு தான் வந்து இந்த குவாட்ரண்ட்டில் இருக்க அட்வான்டேஜ். இதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, அவங்க பெர்ஃபார்மன்ஸ் அவங்க இன்க்ரீஸ் பண்ணணும்னா அவங்களோட நாலேஜ் அவங்க இன்க்ரீஸ் பண்ணணும். அதனால் அவங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட நாலேஜை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ரெண்டு குவாட்ரண்ட்லேயுமே டைமை தான் வந்து மணிக்காக எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த குவாட்ரண்ட்டில் இருக்கவங்க ஃபேஸ் பண்ணுற இன்னொரு பெரிய ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களோட இன்கம் வந்து அவங்களோட டைமை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் தி கேசஸில் வந்து அவங்களே நிறையா ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதாவது இப்போ நான் 1 hour ஒர்க் பண்ணால் என்னால் இவ்வளோ இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியுதுன்னா, அப்போ நான் 10 hour 12 hour ஒர்க் பண்ணால் என்னால் எவ்வளோ ஜென்ரேட் பண்ண முடியும், இல்லை எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நான் 16 hour ஒர்க் பண்ணால் என்னால் எவ்வளோ ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டைம் அவங்களால எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க டைமை வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதனால் அவங்களுக்கு ஹெல்த் ஓரியன்டான சில ப்ராப்ளம்ஸ் வரும். இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் இருக்க ரெண்டு குவாட்ரண்ட்டுமே முடிச்சாச்சு, இ குவாட்ரண்ட் அண்ட் எஸ் குவாட்ரண்ட். அடுத்ததாக பி குவாட்ரண்ட்டோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஓபிடி அண்ட் ஓபிஎம், அதாவது அதர் பீப்புள் டைம் அண்ட் அதர் பீப்புள் மணி. பி குவாட்ரண்ட்டில் கூட அதர் பீப்புள் மணியை நம்ம யூஸ் பண்ண முடியும். நம்ம பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகுதுன்னா, என் பிஸ்னஸில் நீங்கள் பணம் போட்டிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம கூட ஒரு இன்வெஸ்டரை போய் பார்த்து அவங்கள கன்வின்ஸ் பண்ணி நம்ம பிஸ்னஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணுறது மூலமாக நம்ம அடுத்தவங்களோட பணத்தை வச்சு நம்மளாலே ஒரு லாபம் பார்க்க முடியும். ஸோ இந்த குவாட்ரண்ட்டோட பெரிய அட்வான்டேஜ் ஓபிஎம்மும் ஓபிடியும் தான். இது மட்டும் இல்லாமல் பி குவாட்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு ஃப்ரீடம் இருக்கும். ஏன்னா நம்மளோட இன்கம் வந்து டைமை டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஏன்னா நம்ம ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணிட்டோம்னா அந்த சிஸ்டம் வந்து நம்மளோட இன்புட் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த சிஸ்டம்க்கு நம்ம தேவைப்பட மாட்டோம். அப்படிப்பட்ட டைமில் வந்து நம்ம அந்த சிஸ்டம் விட்டு வெளியே வந்துடலாம். அதுக்கப்புறமா நம்மளோட டைம் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஆகிடும். நம்ம திரும்பி அந்த சிஸ்டம்குள்ளே போகணும் அப்படின்ற எந்த அவசியமும் இருக்காது. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் மட்டும் என்ன டிசிஷன் எடுக்கிறது, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத ஓவராலாக ஒரு சூப்பர்வைசர் மாதிரி இருந்து நம்ம சூப்பர்வைஸ் மட்டும் தான் பண்ணணும். ஸோ ஃப்ரீடம் தான் வந்து இந்த குவாட்ரண்ட்டோட பெரிய அட்வான்டேஜ். கமர்ஷியலாக இந்த குவாட்ரண்ட்டுக்கு வின்னர் அட்வான்டேஜும் இருக்குது. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்கீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி நீங்கள் டேக்ஸ் கம்மியாக பே பண்ணுவீங்க. ஏன் அப்படின்னா எப்போவுமே ஒரு பிஸ்னஸ் வந்து அவங்க எக்ஸ்பென்ஸ் போக மீதி இருக்கிற அமௌண்ட்டுக்கு தான் டேக்ஸ் பே பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இண்டிவிஜுவல் எடுத்துக்கலாம், ஒரு கம்பெனி எடுத்துக்கலாம். ரெண்டு பேரோட மந்த்லி இன்கமுமே வந்து 1 lakh இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். சும்மா ஒரு அசம்ஷன் தான். இந்த எம்ப்ளாயி பார்த்தீங்கன்னா இந்த 1 lakh அவங்களோட ஃபுல் இன்கம் இதுக்கு அப்படியே டேக்ஸ் கட்டுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க 18% டேக்ஸ் கட்டுறாங்கன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டோம்னா இந்த 1 லட்சத்துக்கு அவங்க 18,000 ரூபாய் டேக்ஸ் கட்டுவாங்க. மீதி இருக்கிற அமௌண்ட்டு தான் அவங்க கையில் இருக்கும். பட் இதுவே நீங்கள் ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பிஸ்னஸோட ஆப்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த பிஸ்னஸை நடத்துறதுக்கு ஒரு பணம் வந்து தேவைப்படும். அதை தான் அந்த ஆப்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க பிஸ்னஸை நடத்துறதுக்கு அவங்களுக்கு 20,000 ரூபாய் தேவைப்படுது. அவங்களோட எம்ப்ளாயிக்கு அவங்க சேலரி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ஒரு 20,000 ரூபாய் தேவைப்படுது. தென் வேறு மிசிலேனியஸ் எக்ஸ்பென்சஸ் வந்து அவங்களுக்கு ஒரு 20,000 ரூபாய் ஆகுதுன்னா அவங்களோட இந்த 3 எக்ஸ்பென்சஸுமே வந்து 60,000 ரூபாய் போயிடும். ஸோ மீதி இருக்க 40,000 ரூபாய்க்கு அவங்க டேக்ஸ் கட்டினா மட்டும் போதும். இந்த கேஸில் வந்து எம்ப்ளாயும் 1 லட்ச ரூபாய் தான் சம்பாதிக்கிறாங்க, அந்த கம்பெனியும் 1 லட்ச ரூபாய் தான் சம்பாதிக்குது. பட் எம்ப்ளாயி கட்டுற டேக்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும், அந்த கம்பெனி கட்டுற டேக்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்கிறதுனால இது வந்து கமர்ஷியலாக உங்களுக்கு இருக்கிற ஒரு அட்வான்டேஜ். இதோட டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் மணி. எல்லா பிஸ்னஸும் ஃபேஸ் பண்ணுற ஒரு காமனான ப்ராப்ளம் தான். பிஸ்னஸில் எல்லா டைமுமே ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில டைம் நம்ம லாஸில் போய் முடிகிற மாதிரியும் இருக்கும். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா நீங்கள் லாஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். செகண்ட் டிஸ்அட்வான்டேஜ் வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய ஸ்கில்ஸ் தேவைப்படும். இப்போ நீங்கள் நார்மலாக வந்து ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ஸ்கில்ஸ் தேவைப்படாது. சப்போஸ் இதுவே நீங்கள் ஒரு பிஸ்னஸை ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜும் இருக்கணும். ஒரு பீப்புளை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஒரு டீமை எப்படி ஃபார்ம் பண்ணுறது, ஒரு ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது, இந்த மாதிரி சோஷியல் ஸ்கில்ஸும் உங்களுக்கு நிறைய தேவைப்படும். இது எல்லாத்துக்கும் மேலே உங்களோட மைண்ட் செட் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆக்சுவலி சொல்லணும்னா இது டிஸ்அட்வான்டேஜ் கிடையாது, இது ஒரு அட்வான்டேஜ் தான். பட் ஜென்ரலைஸ்டாக பார்க்கும்போது இதெல்லாம் அக்வயர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய டைம் ஆகும். ஸோ ஆத்தர் வந்து இதை ஒரு டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபோர்த்து குவாட்ரண்ட் இன்வெஸ்டார். இந்த குவாட்ரண்ட்டோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா அகெயின் ஓபிடி அண்ட் ஓபிஎம் தான். ஐ குவாட்ரண்ட்டை பொறுத்தவரை ஒரு சூப்பரான விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒரு தடவை இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஷேரை திருப்பி செல் பண்ணுற வரைக்கும் அவங்க உங்களுக்கு டிவிடெண்ட் பே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் 100 ஷேர் வாங்குறீங்க, ஒரு ஷேர் 20 ரூபான்னு சொல்லிட்டு 2,000 ரூபாய் அந்த கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. மார்க்கெட் வந்து நல்லா க்ரோ ஆகுதுன்னா அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸும் க்ரோ ஆகும். அந்த டைம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண 2,000 ரூபாய் வந்து 4,000 ரூபாய் ஆகலாம், 6,000 ரூபாய் ஆகலாம், டிபெண்ட்ஸ் ஆன் தி மார்க்கெட். அது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனி வந்து டிவிடெண்ட் சொல்லிட்டு தனியாக லாபத்துலேருந்து ஒரு பங்கு தரும். அந்த இது வந்து ஒரு ஷேருக்கு 1 ரூபாய் இருக்கலாம், 2 ரூபாய் இருக்கலாம். அது வந்து அவங்க லாபம் எவ்வளோ இருக்கோ அதை பேஸ் பண்ண ஒரு விஷயம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஷேருக்கு அவங்க 1 ரூபாய் உங்களுக்கு டிவிடெண்ட் தராங்கன்னா உங்களுக்கு 100 ரூபான்றது தனியாக டிவிடெண்ட் மாதிரி கைக்கு வரும். அதாவது உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட் வந்து ஒரு பக்கம் கெயின் ஆகிட்டே இருக்கும். அது இல்லாமல் தனியாக இன்ட்ரெஸ்ட் மாதிரி டிவிடெண்ட் வந்து ஒரு பக்கம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதனால் உங்களுக்கு வந்து 2 விதமான லாபம் இருக்கும். இந்த டிவிடெண்ட் வந்து ஒரு நல்ல பேசிவ் இன்கமாக இருக்கும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களோட நெட்வொர்த்தை க்ரோ பண்ணும். ஸோ இதுதான் இன்வெஸ்டார் குவாட்ரண்ட்டோட அட்வான்டேஜ். இன்வெஸ்டார் குவாட்ரண்ட்லேயும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இந்த பணத்தை நீங்கள் லாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இன்வெஸ்டார் குவாட்ரண்ட்லேயும் இருக்குது. ஸோ லூசிங் மணி தான் இன்வெஸ்டார் குவாட்ரண்ட்டோட டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இதுதான் ஆத்தர் வந்து 3rd செக்ஷனில் சொல்லியிருக்காங்க, ஒரு குவாட்ரண்ட்டோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். 4th செக்ஷன் மூவிங் டு தி ரைட் சைட். இந்த செக்ஷனில் ஆத்தர் வந்து இ குவாட்ரண்ட்டில் இருந்தோ ஆர் எஸ் குவாட்ரண்ட்டில் இருந்தோ எப்படி வந்து பி குவாட்ரண்ட் அண்ட் ஐ குவாட்ரண்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகலாம் அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க. நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா இ குவாட்ரண்ட்லேயோ எஸ் குவாட்ரண்ட்லேயோ இருக்கிறவங்க வந்து அதிகமாக ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. பட் பி குவாட்ரண்ட்லேயோ ஐ குவாட்ரண்ட்லேயோ இருக்கிறவங்க வந்து ரிஸ்க் அதிகமாக எடுப்பாங்க.
அண்டு இந்த குவாட்ரண்ட்ஸை வந்து உங்களோட பெர்மனண்ட் பொசிஷனாக நீங்கள் பார்க்காம உங்களால் குவாட்ரண்ட்ஸ்குள்ளே ஷிஃப்ட் ஆக முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு இடத்துல எம்ப்ளாயாக இருக்கோன்னா நம்ம கடைசி வரைக்கும் எம்ப்ளாயாக இருப்போம் அப்படின்றதுக்கு எந்த ஒரு கேரண்டியுமே கிடையாது. நீங்கள் நாளைக்கே கூட உங்களுக்கு சொந்தமாக ஒரு தொழில் ஆரம்பித்து நீங்கள் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டாக மாறலாம். நீங்கள் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டில் இருக்கும்போது உங்களோட பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணி நீங்கள் ஒரு பிக் பிஸ்னஸ் ஓனராக மாறலாம். உங்களோட பிஸ்னஸ் வந்து பெருசாகிட்ட உடனே நீங்கள் ஒரு பிஸ்னஸ் சிஸ்டம் ஃபார்ம் பண்ணிட்ட உடனே அதிலிருந்து வர ப்ராஃபிட்டை வச்சு நீங்கள் நிறைய இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி லாபம் எடுக்கலாம். இந்த மாதிரி உங்களால் ஒரு குவாட்ரண்ட்லேருந்து இன்னும் எந்த குவாட்ரண்ட்டுக்கு வேணால் ஷிஃப்ட் ஆக முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இங்கே ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜென்ரலாக இப்போ நீங்கள் இ குவாட்ரண்ட் ஆர் எஸ் குவாட்ரண்ட்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து பி குவாட்ரண்ட் ஆர் ஐ குவாட்ரண்ட்டுக்கு மூவ் ஆகிறது நல்லது. ஆர் அந்த ஷிஃப்ட்டுக்காக நீங்கள் உங்களையே இப்போ தயார்படுத்திக்கணும் அப்படின்ற மாதிரி ஆத்தர் சொல்கிறாங்க. ஏன்னா பி குவாட்ரண்ட்டோ ஆர் ஐ குவாட்ரண்ட்லேயோ தான் உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கிடைக்கும். சப்போஸ் உங்களோட கோல் வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக இருந்தால் நீங்கள் இருக்க வேண்டிய குவாட்ரண்ட் வந்து பி குவாட்ரண்ட் ஆர் ஐ குவாட்ரண்ட். நெக்ஸ்ட் செக்ஷனில் ஆத்தர் ஒரு குவாட்ரண்ட்டில் இருந்து இன்னொரு குவாட்ரண்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகும்போது நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற காமனான ப்ராப்ளம்ஸ் பற்றி சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா கேஷ் ரிவார்டு ஆர் மணி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு எம்ப்ளாயாக இருக்கிறோம் ஆர் செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கிறோன்னா நம்மளுக்கு மணி அப்படின்றது மந்த்லி பேசிஸில் சேலரி மாதிரி கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மணி அப்படின்றது வந்து அடிக்டிவான ஒரு விஷயம். அடிக்டிவ்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ உங்களுக்கு சேலரி கிரெடிட் ஆகுதுன்னா நீங்கள் அடுத்தது என்ன யோசிப்பீங்க, இந்த சேலரி வச்சு நம்ம அடுத்தது என்ன வாங்கலாம் ஆர் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் வேறு என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் செய்யும் போது உங்கள் பிரெயினில் வந்து டோப்பமைன் அப்படின்ற ஒரு கெமிக்கல் சுரக்கும். இந்த டோப்பமைன் வந்து உங்களை அந்த விஷயத்துக்கு வந்து அடிக்ட் ஆக்கும். இந்த டோப்பமைன் அப்படின்ற கெமிக்கல் வந்து உங்கள் பிரெயினுக்கு ஒரு ஸ்டிமுலை தரும். நீங்கள் செய்கிற விஷயம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் குட் ஹார்மோன் தான் அது. ஸோ அந்த ஹார்மோன் உங்கள் பிரெயினில் அதிகமாக சுரக்க உங்களுக்கு வந்து நீங்கள் செய்கிற விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த கேஷ் ரிவார்டுக்கு வந்து நீங்கள் அடிக்ட் ஆகிடுவீங்க. ஸோ இது வந்து டோப்பமைனால் நடக்கிற ஒரு விஷயம். இது மட்டும் இல்லாமல் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபியர். அதாவது சப்போஸ் நீங்கள் ஒரு ஜாபில் இருக்கீங்கன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஜாப் செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஒரு ஸ்டேபிளான இன்கம் வந்து ரெகுலராக வந்துக்கிட்டு இருக்கும். உங்களுக்கு எந்த விதமான ரிஸ்க்குமே அந்த ஜாபில் இருக்காது. ஸோ லைஃப் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும். அந்த டைமில் வந்து எனக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. அப்போ நீங்கள் யோசிக்கிற ஃபஸ்ட்டு விஷயம் எதுவாக இருக்குன்னா, இப்போ இருக்கிற ஜாப் செக்யூரிட்டியை விட்டுட்டு நான் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுமா, லைஃப் நல்லா தானே போயிட்டுருக்கு, நான் ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் யோசிப்பீங்க. இதுக்கும் காரணம் நம்ம பிரெயின் தான். ஏன்னா நம்ம பிரெயின் வந்து ஈஸியாக புது விஷயத்துக்கு அடாப்ட் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போகிற புது விஷயத்தில் வந்து டிஃபிகல்ட்டிஸ் அதிகமாக இருக்கும், செக்யூரிட்டி கிடையாது, ரிஸ்க் அதிகமாக இருக்கும், என்ன வேணால் நடக்கலாம் அப்படின்ற அன்சர்டனிட்டி வந்து நீங்கள் போகிற புது இடத்துல இருக்கும். ஸோ உங்கள் பிரெயின் வந்து அந்த ரிஸ்க் எடுக்க ரொம்பவே பயப்படும். ஸோ இதுதான் ஆத்தர் வந்து இந்த செக்ஷனில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் செக்ஷனில் நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் வந்து நம்மளோட மைண்ட் செட்டை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. நார்மலாக நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டமில் பார்த்திங்கன்னா நம்ம கூட படிக்கிற எல்லாரையுமே வந்து நம்ம ஒரு காம்படிஷனாக தான் பார்ப்போம். யார் வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறாங்க, யார் வந்து நல்லா படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்து சப்கான்ஷியஸ்லி இந்த விஷயத்தை வந்து நம்ம பிரெயினுக்கு ஃபீட் பண்ணி நம்மளை ஒரு ரேஸுக்கு போகிற மாதிரியே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டமில் நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணோன்னா அதுக்கு வந்து பனிஷ்மெண்ட் அப்படின்றது ஒன்று தருவாங்க. ஸோ பனிஷ்மெண்ட்னு ஒன்று தரும்போது சைக்காலஜிக்கலி அந்த விஷயத்தை நம்ம திரும்பி செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து நம்ம பிரெயினுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஓவர் த ஸ்டேஜில் இது எப்படி டெவலப் ஆகும்னா, நம்ம தப்பே செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து டெவலப் ஆகும். தென் நம்மளோட டீச்சர்ஸோ ஆர் நம்மளோட ஸ்டாஃபோ என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து நம்மளுக்கு வந்துடும். தப்பு பண்ணக்கூடாது, டீச்சர் சொல்கிறத கேட்டு நடக்கணும். இந்த ரெண்டு மைண்ட் செட் வந்து ஒரு சிறந்த எம்ப்ளாயை உருவாக்குறதுக்கான ஒரு மெத்தடு தான். ஏன்னா ஒரு எம்ப்ளாயின்னு வரும்போது தான் அந்த இடத்துல வந்து டீம் லீடர் இருப்பாங்க. தப்பு செஞ்சால் அவங்க வந்து ஏன் செஞ்சீங்கன்னு அப்படின்னு கேட்பாங்க. கம்பெனி லெவலில் ப்ரெஷர் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் நிறைய விஷயத்த வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம்க்கும் நம்மளோட லைஃபுக்கும். அதாவது காலையில் 8 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு வர்றது, அதே மாதிரி 8 ஹவர் ஸ்கூல் இருக்கும், 8 ஹவர் ஒர்க் இருக்கும், நடுவில் லஞ்ச் பிரேக் இருக்கும், இன்டர்வல்ஸ் இருக்கும். என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் செஞ்சுட்டு வந்துட்டு இருப்போம். கிட்டத்தட்ட நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ஒரு ட்ரெயின்டு எம்ப்ளாயை உருவாக்குறதுக்கான ஒரு ப்ராசஸ் தான். ஏன்னா அதையுமே நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ஃபாலோ பண்ணுறது வந்து மெக்கலே எஜுகேஷன் சிஸ்டம்.
பிரிட்டிஷ் பீரியடில் அவங்களுக்கு லேபர் தேவை அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட எஜுகேஷன் சிஸ்டமை தான் நம்ம இன்னும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த எஜுகேஷன் சிஸ்டம் உருவாக்குற பர்சனை வந்து லேபர் மைண்ட் செட்லையோ ஆர் எம்ப்ளாயி மைண்ட் செட்லையோ தான் இருப்பாங்க. பட் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராகவோ ஆர் ஒரு இன்வெஸ்டராகவோ இருக்கணும்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் நீங்கள் நிறைய தப்பு பண்ணுவீங்க. உங்கள் தப்புலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு தான் நீங்கள் ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு பில்ட் ஆகி வருவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம தாமஸ் ஆல்வா எடிசன் எடுத்துக்கிட்டோம்னா அவர் எலக்ட்ரிக்கல் பல்பை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி 1014 தடவை வந்து ஃபெயில் ஆயிருக்காங்க. அவர்கிட்ட வந்து நீங்கள் இத்தனை தடவை ஃபெயில் ஆயிருக்கீங்க, எப்படி நீங்கள் இதை விடாமல் ட்ரை பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, நான் 1014 தடவை ஃபெயில் ஆகலை, நான் 1014 ஒர்க் ஆகாத மெத்தட்ஸை கண்டுபிடிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம்க்கு ஆப்போசிட்டாக இருக்கும். இதே மாதிரி தான் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி ஆர் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தில் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, நம்ம நிறைய தப்பு பண்ணுவோம். அந்த தப்புலேருந்து நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு திரும்ப திரும்ப ட்ரை பண்ணும் போது தான் நம்ம தப்பை நம்ம ரெக்டிஃபை பண்ணிவிட்டு ஒரு ஸ்டேஜில் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வந்து கரெக்ட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ஒரு எம்ப்ளாய்க்கும் பிஸ்னஸ் பர்சனுக்கும் உள்ள மைண்ட் செட் டிஃப்ரென்ஸ். ஸோ இங்கே ஆத்தர் என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா, உங்களை சுற்றி சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களால் சும்மா இருக்க முடியாது. நீங்களும் ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கி ட்ரிகர் ஆகி நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நோக்கி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இதுதான் ஆத்தர் வந்து 4th பார்ட்டில் சொல்லியிருக்க விஷயம். நெக்ஸ்ட் செக்ஷனில் ஆத்தர் இன்வெஸ்டர்ஸோட டைப்ஸை பற்றி சொல்கிறாங்க. இது வந்து டெக்னிக்கல் டைப்ஸ் கிடையாது, அவங்களோட பிஹேவியரை வச்சு கிளாஸிஃபை பண்ணுற ஒரு டைப்ஸ் தான். ஃபர்ஸ்ட் லெவல் 0 ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் லெவல், அதாவது ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸே இல்லாத இன்வெஸ்டர் வந்து ஆத்தர் இந்த லெவலில் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட வந்து சேவிங்ஸோ ஆர் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக தனியாக ஒரு அமௌண்ட் வந்து வச்சுருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட எக்ஸ்பென்ஸ் வந்து எப்போவுமே அவங்களோட இன்கம்மை விட அதிகமாக தான் இருக்கும். ஸோ அவங்க எந்த அமௌண்ட்டையுமே வந்து சேவ் பண்ணி வச்சுருக்க மாட்டாங்க. சேவ் பண்ணாததுனால அவங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியாது. பட் நானும் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணி பணக்காரன் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவே இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து இந்த கேட்டகரியில் வருவாங்க. இதுக்கு ஆத்தர் கொடுக்குற சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பென்ஸை கம்மி பண்ணணும். எக்ஸ்பென்ஸை கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் சேவ் பண்ணணும். செகண்ட் ஒன் வந்து பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். ஸோ இதே தான் வந்து நம்ம ரிச்சஸ்ட் மேன் இன் பேபிலான்லையும் பார்த்தோம். நம்மளுக்கு ஒரு சேலரியோ ஒரு இன்கமோ வருதுன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பே பண்ணிக்கணும். நம்மளுக்கு மிஞ்சினது தான் நம்ம அடுத்த எல்லா விஷயத்துக்கும் யூஸ் பண்ணணும். ஸோ இதை எப்படி பர்ஃபெக்டாக பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு தனி வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வந்து நீங்கள் மேலே இருக்க ஐக்கானை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு டெஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் கொடுக்குறேன். ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்டர் வந்து 0 ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் லெவல் இன்வெஸ்டர். ஸோ இதுதான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஸ்டார்டிங்கில் எல்லா இன்வெஸ்டருமே இந்த லெவலில் தான் இருந்திருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் இந்த லெவலில் இருக்கீங்கன்னா வருத்தப்படாதீங்க, நம்ம ஒரு லெவலாக மேலே வரலாம். செகண்ட் லெவல் வந்து சேவர்ஸ் ஆர் லூசர்ஸ் அப்படின்ற மாதிரி ஆத்தர் சொல்கிறாங்க. ஸோ இப்போ எப்படி இருக்கும்னா, கஷ்டப்பட்டு கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து சேர்த்து வச்சுட்டே வருவாங்க. ஓவர் தி டைம் ஒரு அமௌண்ட் அவங்களுக்கு சேர்ந்த உடனே கூடியே அவங்களுக்கு பயமும் வந்துடும். நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச அமௌண்ட்டு, நான் இதை இன்வெஸ்ட் பண்ணால் இந்த அமௌண்ட் வந்து எனக்கு லாஸ் ஆகிடுமோன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் வர ஆரம்பிச்சிடும். அப்படி பயம் வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணாமல் அந்த அமௌண்ட்டை வந்து வேற எங்கன்னா சேஃபாக வைக்க முடியுமா அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஸோ சேஃப் அப்படின்னு வரும்போது ஆப்வியஸ்லி பேங்க்கோட எஃப்டி, ரெக்கரிங் டெபாசிட் தான் மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸ்லேருந்து தள்ளி இருக்கிற ஒரு விஷயம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கக்கிட்ட இருக்கிற பணத்தை வந்து எஃப்டியாவோ ஆர்டியாவோ போட்டு வைப்பாங்க. நார்மலாக 1 இயருக்கு வந்து எஃப்டி தர இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 6%. அதாவது நீங்கள் 1 லட்ச ரூபா போடுறீங்கன்னா உங்களுக்கு 6000 ரூபாயிலிருந்து 6500 ரூபாய் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் ஒரு வருஷத்துக்கு பேங்க்கில். ஸோ இதோட பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன்னா பண வீக்கம். அதாவது நம்மளோட கரன்சியோட இன்ஃப்ளேஷன்னால நம்மளோட பர்ச்சேசிங் பவர் வந்து வருஷம் கம்மியாகிட்டே இருக்கும். அதாவது போன வருஷத்துக்கு நீங்கள் 1 லட்ச ரூபாய் வச்சு எவ்வளோ வாங்கினீங்களோ இந்த வருஷத்துக்கு உங்களால் அதே 1 லட்ச ரூபாய் வச்சு அதே பொருளை வாங்க முடியாது. அதை விட கம்மியாக தான் வாங்க முடியும். ஏன்னா உங்கள் பணத்தோட பர்ச்சேசிங் பவர் வந்து கம்மியாயிடுச்சு. இது நார்மலாக எப்படி கம்மியாகும்னா வருஷத்துக்கு 4% கம்மியாகும். ஒரு ஆவரேஜாக சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் போன வருஷம் உங்கள் அக்கௌண்ட்டில் போட்ட 1 லட்ச ரூபாய் வந்து இந்த வருஷம் வந்து 96,000 ரூபாய் மதிப்புள்ள பொருளை தான் வாங்க முடியும். ஸோ இதை தான் நம்ம விலை ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஆர் பணத்தோட வேல்யூ கம்மியாயிடுச்சு அப்படின்னு கூட இந்த விஷயத்த நம்ம சொல்லலாம். இந்த டைப் ஆஃப் பீப்புள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சேவ் பண்ணி வைப்பாங்க. அதுக்கப்புறமா மார்க்கெட்டோட ஃப்ளக்சுவேஷனை பார்த்துட்டு அப்புறம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருவாங்க. தேர்ட் ஒன் வந்து ஐஎம் டு பிசி டைப். அதாவது என்ன நடக்குது அப்படின்றது அவங்களுக்கு தெரியும், பட் அதை செய்யறதுக்கான டைம் வந்து அவங்கக்கிட்ட இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், பணத்தோட இன்ஃப்ளேஷன் பற்றி தெரியும், பணத்தை பேங்க்கில் போட்டு வச்சுருந்தா இன்ஃப்ளேஷனால் அதோட பர்ச்சேசிங் பவர் கம்மியாகுதுன்னு தெரியும். சேம் டைம் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இருக்க ரிஸ்க்கை பற்றியும் தெரியும். இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் கமிட்மெண்ட்னால அவங்களால மார்க்கெட்லாம் உட்காந்து அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அவங்களுக்கு ஒர்க் டென்ஷனே வந்து அதிகமாக இருக்கும்.
ஸோ இவங்கள தான் ஆத்தர் வந்து ஐஎம் டு பிசி அப்படின்ற மாதிரி டேர்ம் பண்ணுறாங்க. நார்மலாக இப்படி இருக்கிற பர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் பிளானரோட சப்போர்ட் எடுப்பாங்க. எடுத்துக்கிட்டு என்கிட்ட இப்போ 20,000 ரூபாய் இருக்குது, அந்த 20,000 ரூபாய் நான் உங்ககிட்ட தரேன், அதை நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் போட்டு எனக்கு லாபம் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒருத்தவங்களை நம்பி அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை வந்து அவங்கக்கிட்ட தருவாங்க. சில கேசஸில் லாபம் எடுத்தவங்களும் இதில் இருக்காங்க. பட் மோஸ்ட் ஆஃப் தி கேசஸில் வந்து ஒரு ஃபினான்ஷியல் பிளானரை நம்பி பணம் விட்டவங்க தான் வந்து அதிகமாக இருக்காங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜியை நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா, அதாவது இப்போ நம்ம 20,000 ரூபாய் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், அதை வச்சு நம்ம ஒரு 10,000 ரூபாய் லாபம் எடுக்கிறோன்னா அந்த டெக்னிக்கோ அந்த ட்ரிக்கோ வந்து அந்த பிளானருக்கு தெரியும்னா அந்த பிளானரே வந்து அந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி அவங்களே லாபம் எடுத்துக்க போகிறாங்க. அவங்க ஏன் ஒரு ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணணும்? ஸோ இந்த விஷயம் வந்து நம்ம நிறைய பேர் யோசிக்காத ஒரு விஷயம், நிறைய பேர் பண்ணுற காமனான தப்பும் இதுதான். ஸோ இதுதான் வந்து தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் இன்வெஸ்டர் அப்படின்ற மாதிரி ஆத்தர் சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஆத்தர் எப்படி சொல்லிட்டு வராங்கன்னா, ஒரு நார்மல் பர்சன் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ் இன்வெஸ்டர் ஆகணும்னா அவங்க எந்தெந்த ஸ்டெப்பெல்லாம் தாண்டி வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 4th ஸ்டெப் பார்த்தீங்கன்னா டிஐஒய் இன்வெஸ்டர். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வந்து இந்த ஸ்டேஜஸில் தான் இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு உங்கள் பணத்தை பற்றின வேல்யூ தெரியும், அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணணும் அப்படின்ற டிசிஷன் எடுக்க தெரியும், அது கூட அசோசியேட் ஆகிருக்க ரிஸ்க்கை பற்றி உங்களுக்கு தெரியும். பட் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாலுமே உங்களுக்குன்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்காது. அப்படிப்பட்ட பர்சன்ஸை வந்து ஆத்தர் டிஐஒய் இன்வெஸ்டர்னு சொல்கிறாங்க. டிஐஒய் இன்வெஸ்டர்னா டூ இட் யுவர் செல்ஃப் இன்வெஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்வெஸ்டிங்கை பற்றி கற்றுக்கணுன்ற ஆசை இருக்கும். அந்த கற்றுக்கணுன்ற ஆர்வத்தினால நிறைய புது புது டுட்டோரியல்ஸை ரெஃபர் பண்ணி நிறைய விஷயங்களை படித்து உங்கள் நாலேஜை டெவலப் பண்ணி சில பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, சில பேர் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஸ்டேஜில் இருக்கிற பர்சனை தான் டிஐஒய் இன்வெஸ்டர் அப்படின்ற மாதிரி ஆத்தர் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க வந்து அவங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்னால நிறைய விஷயத்தை கற்றுப்பாங்க. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் வந்து கேபிட்டலிஸ்ட். இப்போ நம்ம ஒரு டிஐஒய் இன்வெஸ்டராக இருக்கிறோம், நம்ம ஒரு இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜியை பற்றி படிக்கிறோம், படிச்சுட்டு அதில் ஏதாவது ஃப்ளாஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி பார்க்குறோம். எந்த ஃப்ளாஸுமே இல்லை, இதை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறோம். ஒர்க் ஆகிடுச்சு அப்படின்னா அது நம்மளுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. ஒர்க் ஆகலை அப்படின்னா அந்த மிஸ்டேக்கில் இருந்து நம்ம ஒரு புது விஷயத்தை கற்றுப்போம். இந்த மாதிரி நிறைய ட்ரையல் அண்ட் எரர் மூலமாக நம்மளுக்கு எந்த விஷயம் ஒர்க் ஆகும் ஆகாது அப்படின்றத நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுருப்போம். இதுவே ஒரு கேபிட்டலிஸ்ட்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு மார்க்கெட்டை பற்றி இன்னும் நிறைய நாலேஜ் இருக்கும், இன்டெப்த் நாலேஜ் இருக்கும், மார்க்கெட்டை வந்து ஏற்கனவே பார்த்துருப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நிறைய அட்வைசர்ஸ் இருப்பாங்க. இந்த அட்வைசர்ஸ் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிக்கும் போது நிறைய இன்சைட்ஸை வந்து கேதர் பண்ணி ஷேர் பண்ணுவாங்க. இப்போ ஒரு கம்பெனி எடுக்கிறாங்கன்னா அந்த கம்பெனியை பற்றி A to Z ரிசர்ச் பண்ணிவிட்டு இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்குமோன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுறவங்க தான் வந்து கேபிட்டலிஸ்ட் அப்படின்ற மாதிரி ஆத்தர் சொல்கிறாங்க. ஸோ கேபிட்டலிஸ்ட்டோட மெயின் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா OPT அண்ட் OPM, அகெயின் அதர் பீப்புள் டைம் அண்ட் அதர் பீப்புள் மணி. அதாவது ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறது மூலமாக அவங்க அடுத்தவங்களோட டைமை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு வர ரிசல்ட்ஸை வந்து ஒரு ப்ரூஃப் மாதிரி காமிச்சு அடுத்தவங்களோட பணத்தை வச்சு அவங்க இன்வெஸ்ட் பண்ணியும் காசு நிறையா சம்பாதிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு கேபிட்டலிஸ்ட்டை மற்ற எல்லார்கிட்ட இருந்துமே பிரித்து காமிக்கிற ஒரு விஷயம். ஸோ நீங்கள் எந்த ஸ்டேஜஸில் இருந்தாலும் சரி, ஒரு நார்மல் பர்சன் ஒரு டாப் இன்வெஸ்டர் ஆகணும்னா இந்த ஸ்டேஜெல்லாம் தாண்டி வந்து தான் ஆகணும். நீங்கள் எந்த ஸ்டேஜஸில் இருந்தாலும் சரி அடுத்த ஸ்டேஜுக்கு முன்னேறி போக ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் முடிஞ்ச அளவுக்கு கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து ஆத்தர் இந்த புக்கில் சொல்லியிருக்க விஷயம். ரொம்பவே சூப்பரான ஒரு புக். நம்ம மெயின் சேனலில் நம்ம சீக்கிரமாகவே இந்த புக்கை பற்றி சாப்டர் வைஸ் டீட்டெயில்டாக பார்ப்போம். நீங்கள் இந்த புக்கை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த புக்கு வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது, தமிழில் அவைலபிளாக இல்லை. செகண்ட் புக் தி ரிச்சஸ்ட் மேன் இன் பேபிலான் பை ஜார்ஜ் கிளேசன். இந்த புக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் படிக்க வேண்டிய ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் புக் இது. ஏன்னா இந்த புக்கில் ஆத்தர் பணத்தை எப்படி நம்ம ஈஸியாக சம்பாதிக்கலாம் அப்படின்றத பற்றி ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா பணம் சம்பாதிக்கிறத வந்து ஒரு லாஸ் மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ இருக்க சுச்சுவேஷனில் இருந்து எப்படி ஒரு பணக்காரன் ஆகலாம் அப்படின்றத ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. என்ன ஒரே விஷயம்னா இந்த புக்கு வந்து 1920 எழுதுறாங்க. பட் இந்த பிரின்சிபல் வந்து இப்போவும் ஒர்க் ஆகும். ஏன்னா மணி மேக்கிங் ரூல்ஸ் வந்து இப்போவும் அதே ரூல்ஸ் தான். ஆத்தர் இந்த புக்கில் நம்ம பணக்காரங்களாகிறதுக்கு 7 ரூல் இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த வீடியோவோட கடைசியில் நான் இந்த ரூல்ஸை வச்சு ஃபார்ம் பண்ண ஒரு டெக்னிக் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ரூல், பே யுவர் செல்ஃப் ஃபஸ்ட். அதாவது நீங்கள் சம்பாதிக்கிற பணத்துலேருந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு பே பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், நான் சம்பாதிக்கிற எல்லா பணமும் எனக்கு தானே, நான் ஏன் எனக்கு ஃபஸ்ட்டு பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட்
நீங்கள் சம்பாதிக்கிற எல்லா பணமும் உங்களுக்கு கிடையாது. நீங்கள் சம்பாதிக்கிறது வந்து உங்களோட கமிட்மெண்ட்டுக்காக நீங்கள் சம்பாதிப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க, அந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும் அப்படின்னா அதுக்காக சம்பாதிப்பீங்க. ஆர் நீங்கள் சாப்பிடணும் அதுக்காக நீங்கள் சம்பாதிப்பீங்க. ஆர் உங்களுக்குன்னு பல எக்ஸ்பென்சஸ் இருக்கும், அதை மேனேஜ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நீங்கள் சம்பாதிப்பீங்க. இந்த எக்ஸ்பென்சஸ்லாம் போக மீதி இருக்க அமௌண்ட்டு தான் நீங்கள் வந்து சேர்த்து வைப்பீங்க. இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா மாதம் கடைசியில் தான் வந்து நீங்கள் உங்கள் அமௌண்ட்டை வந்து சேர்த்து வைப்பீங்க. அது கூட ஒரு எமர்ஜென்சியோ ஆர் புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம வாங்கிடுவோம். ஆர் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறோன்னு சொல்லிட்டு அந்த பணத்தையும் நம்ம வந்து செலவு பண்ணிடுவோம். உங்களோட கடைசி ஒரு வருஷத்தோட சேவிங்ஸை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி கேசஸில் ஒரு 8 மாதம் வந்து சேவ் பண்ணியிருப்பாங்க. ஒரு 4 மாதம் வந்து கையை கடிக்குதுன்னு விட்டுருப்பாங்க. தென் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வரும், அந்த 8 மாதம் சேர்த்து வச்ச காசை வந்து செலவு பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு ஆவரேஜாக பார்க்கும்போது நம்மளோட வாழ்வாதாரம் வந்து போன வருஷம் எப்படி இருந்துச்சோ இந்த வருஷமும் அப்படியே தான் இருக்கும். எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல், எந்த ஒரு சேவிங்ஸும் இல்லாமல் இருக்கும். ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் லைஃப் வந்து இப்படி தான் போயிட்டுருக்கும். ஏன்னா நம்மளை சுற்றி இருக்க எல்லாருக்குமே வந்து பே பண்ணிகிட்ருக்கோம், நம்மளுக்கு நம்ம பே பண்ண மாட்டோம். ஸோ ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளுக்காக பே பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட இன்கமில் இருந்து 10% வந்து உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தனியாக எடுத்து வைக்கணும். எக்காரணத்து கொண்டும் அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து உங்களோட இன்கம்லேருந்து 10% வந்து உங்களுக்காக நீங்கள் பே பண்ணணும். செகண்ட் பாயிண்ட், தி ஹார்டர் யூ ஒர்க் தி லக்கியர் யூ கெட். அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு கடினமாக உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் லக் உங்களுக்கு ஃபேவராக இருக்கும். லக் அப்படின்றத விட நம்ம இதை ப்ராபபிலிட்டி மாதிரி எடுத்துக்கலாம். 2 பர்சன் இருக்காங்க, 2 பர்சனுமே வந்து ஒரே விஷயத்தை நோக்கி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களோட சக்ஸஸ்க்கான ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா 10%. அதாவது இவங்க எத்தனை விஷயம் ட்ரை பண்ணுறாங்களோ அதில் 10% வந்து இவங்களால சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது ப்ரொகாஸ்டினேட் பண்ணிகிட்டே வந்து இன்றைக்கி நாள் சரியில்லை, இன்றைக்கி எனக்கு செய்ய விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை வந்து தள்ளி போட்டுகிட்டே வராங்க. ஸோ இன்னொருத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அதை தள்ளி போடாமல் சரி ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு வருஷம் கழித்து பார்க்கும்போது இந்த ப்ரொகாஸ்டினேட் பண்ணுறவங்க வந்து டோட்டலாக ஒரு 20 ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அதில் 10%, அதாவது 2 விஷயத்தில் வந்து அவங்க சக்ஸஸ் ஆகிருக்காங்க. பட் இந்த டூயர் இருக்காங்களே, அதாவது எல்லா விஷயத்தையும் செய்கிறவங்க, அவங்க வந்து டோட்டலாக ஒரு 200 விஷயங்களை ட்ரை பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி ட்ரை பண்ணும்போது அதில் 10% வந்து அவங்க சக்ஸஸ் ஆகிருக்காங்க. அதாவது 20 விஷயங்களில் வந்து அவங்க சக்ஸஸ் ஆகிருக்காங்க. ஸோ இந்த 2 பேரை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த டூயர் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக சொசைட்டியில் தெரிவாங்க. அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறீங்களோ உங்களோட லக் வந்து அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். சில பேர் பணக்காரங்களாயிட்டாங்கன்னா அதுக்கு அவங்களோட லக்கு மட்டுமே காரணம் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் தி கேசஸில் அவங்களோட ஹார்ட் ஒர்க்கும் அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் செகண்ட் பாயிண்ட், தி ஹார்டர் யூ ஒர்க் தி லக்கியர் யூ கெட். தேர்ட் பாயிண்ட், இன்கம் இஸ் நாட் ஈக்குவல் டு வெல்த். அதாவது நம்மளோட இன்கம்மை வச்சு நம்ம பணக்காரங்க, நம்ம வெல்த்தி அப்படின்றத டிசைட் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு இன்கம்னா என்ன, வெல்த்னா என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இன்கம்னா நீங்கள் உங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்காக ஒரு வேலை செய்வீங்க, அந்த வேலையிலேருந்து வர பணத்தை வச்சுட்டு உங்கள் ஃபேமிலியை வந்து நீங்கள் ரன் பண்ணிகிட்ருப்பீங்க. அது வந்து இன்கம். உங்களோட லைஃப் வந்து அந்த ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை நம்பி போயிட்டுருக்கோம். இன்கம்மை வந்து நம்ம கரன்சியில் மெஷர் பண்ணுவோம். அதாவது ஒருத்தவங்களோட இன்கம் வந்து 40,000, ஒருத்தவங்களோட இன்கம் வந்து $1000 அப்படின்றத நம்ம கரன்சியில் வந்து மெஷர் பண்ணுவோம். பட் வெல்த்துன்றதை நம்ம டைமில் மெஷர் பண்ணுவோம். இப்போ நம்மளோட இன்கம் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. எத்தனை மாதத்துக்கு நம்மளால் இன்கம் இல்லாமல் ஃபேமிலியை ரன் பண்ண முடியுமோ நம்ம அந்த அளவுக்கு வெல்த்தி. இதை ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னால் கரெக்டாக புரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு பர்சன் வந்து 10,000 சம்பாதிக்கிறாங்க, அவங்க ஃபேமிலியை அவங்க ரன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு 8,000 தேவைப்படுது. அவங்களோட சேவிங்ஸில் அவங்க ஒரு 48,000 வச்சுருக்காங்க. இப்போ அந்த பர்சனோட இன்கம் பார்த்தீங்கன்னா 10,000, அந்த பர்சனோட வெல்த் பார்த்தீங்கன்னா 6 மாதம். ஏன்னா அந்த இன்கம் வந்து அவங்களுக்கு கட் ஆகிடுச்சுன்னா அவங்க சேவிங்ஸில் இருக்க 48,000 வச்சு அவங்களால 6 மாதம் அவங்க ஃபேமிலியை வந்து ஓட்ட முடியும். அப்போ அவங்க எந்த அளவுக்கு வெல்த்தினா 6 மாதம் அவங்க ஃபேமிலியை ரன் பண்ணுற அளவுக்கு அவங்க வெல்த்தி. ஸோ வெல்த்தை வந்து நம்ம அமௌண்ட்டை வச்சு மெஷர் பண்ணவே கூடாது. வெல்த்தை வந்து நம்ம டைமை வச்சு தான் மெஷர் பண்ணணும். இன்கம்மை தான் நம்ம கரன்சி ஆர் மணியை வச்சு மெஷர் பண்ணணும். இந்த செக்ஷனில் ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய பேரோட இன்கம் வந்து அதிகமாக இருக்கும், பட் அவங்களோட வெல்த் வந்து எக்ஸாக்ட்லி 0ல் இருக்கும். அதாவது அவங்களோட இன்கம் வந்து 2 லட்ச ரூபாய் கூட இருக்கும், பட் அடுத்த மாதம் அவங்களுக்கு அந்த பே செக் வரலைன்னா அவங்களால அவங்க ஃபேமிலியை ஒரு மாதம் கூட ரன் பண்ண முடியாது. இதுக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், நம்ம சேலரியிலேருந்து நம்ம சேவ் பண்ணாமல் இருக்கிறது. செகண்ட் ஒன், நம்மளோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளோட ஸ்பெண்டிங்கும் இன்க்ரீஸ் ஆகிடும். அதாவது நம்மளோட சேலரி வந்து 50,000 60,000 இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ஸ்பெண்டிங்கும் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். அதாவது நம்ம லைஃப் வந்து அப்படியே இருக்கட்டும், எக்ஸ்ட்ரா வர 10,000 நம்ம சேர்த்து வைக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. எக்ஸ்ட்ரா 10,000 வருது, அதை எப்படி செலவு பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் அவங்க ஸ்பெண்டிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு எந்த விதமான சேவிங்ஸ் இருக்காது. சேவிங்ஸ் இருக்காததுனால அவங்களோட வெல்த் வந்து கிட்டத்தட்ட 0ல் இருக்கும்.
ஸோ இந்த செக்ஷனில் ஆத்தர் 3 முக்கியமான பாயிண்ட்டை சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், லிவ் பிலோ யுவர் மீன்ஸ், அதாவது உங்களோட தேவைக்குள்ளே வாழ கற்றுக்கோங்க. செகண்ட் ஒன், எது உங்களோட நெசசிட்டி, எது உங்களோட லக்ஸுரி அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்கள் லக்ஸுரிஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக தான் உங்கள் எக்ஸ்பென்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். உங்கள் எக்ஸ்பென்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணால் தான் உங்கள் சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணி உங்களோட வெல்த்தை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண முடியும். தேர்ட் ஒன், இது ரெண்டுத்தையும் சம்மரைஸ் பண்ணி சொல்கிறாங்க. டோன்ட் லுக் ரிச், பி ரிச், அதாவது பார்க்க பணக்காரங்க மாதிரி இருக்காதீங்க, உண்மையாலே பணக்காரனாக இருங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதுதான் தேர்டு பாயிண்ட், வெல்த் இஸ் நாட் ஈக்குவல் டு இன்கம். ஃபோர்த்து பாயிண்ட், ஆக்ட் வென் டைம் இஸ் ரைட், அதாவது எப்போ வந்து டைமிங் கரெக்டாக இருக்கோ அப்போ வந்து நீங்கள் இறங்கி ஆக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்டில் நம்மளோட இன்கம்லேருந்து 10% சேவ் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஸோ உங்களுக்கு அப்போயே ஒரு கேள்வி வந்திருக்கும், எதுக்கு நம்மளோட 10% நம்ம சேவ் பண்ண போகிறோம், அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற கேள்வி வந்திருக்கும். அந்த 10% நீங்கள் சேவ் பண்ணி வச்சாதான் எப்போயாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது உங்களால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 2008 ஃபினான்ஷியல் கிரைசிஸ், அதாவது 2008 பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அப்போ நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டை விட்டு வெளியே வந்தாங்க. ரொம்ப சில பேர் என்ன பண்ணாங்கன்னா அப்போ தான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளேயே போனாங்க. அவங்க 2008க்கு முன்னாடி இந்த மாதிரி சிறுக சேர்த்து வச்ச அமௌண்ட்டை வந்து 2008 வந்து ஒரு இன்வெஸ்டிங் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்தோன்னே அங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து அந்த மார்க்கெட் கிராஷாக பார்த்தாங்க, சில பேர் வந்து அதை ஒரு இன்வெஸ்டிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்தாங்க. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா உங்கள் கையில் அப்போ பணம் இருக்கணும். அந்த பணத்தை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து வைக்க முடியும். இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் எந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி வேணால் வரலாம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படும். அந்த பணத்தை வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து சேர்த்து வைக்கணும். ஸோ இதுதான் வந்து ஃபோர்த்து பாயிண்ட், ஆக்ட் வென் டைம் இஸ் ரைட். ஃபிஃப்த்து பாயிண்ட் வந்து பவர் ஆஃப் பேசிவ் இன்கம். நம்ம பணக்காரனாவது எப்படின்னு சொல்லிட்டு எந்த புக் எடுத்து பார்த்தாலும் இந்த பேசிவ் இன்கம் கான்செப்ட் வந்து உள்ளே வந்துடும். அதாவது பேசிவ் இன்கம்மை வந்து இங்கே ஆத்தர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா, நம்ம சம்பாதிக்கிற ஒரு ரூபாவும் வந்து நம்மளோட வேலைக்காரங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நம்ம அந்த காசை எவ்வளோ வேலை வேணால் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் சம்பாதிக்கிற பணம் வந்து உங்களுக்காக வேலை செய்யணும். அந்த பணம் வந்து சும்மா இருக்கக்கூடாது. மணி ஷுட் ஒர்க் ஃபார் யூ. ஸோ இதே கான்செப்டை தான் நம்ம ரிச் டேட் புவர் டேட்லையும் பார்த்துருப்போம். ஸோ பேசிவ் இன்கம்க்கு நீங்கள் எந்த மெத்தடை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பேசிவ் இன்கம்மை பற்றி அவங்க டீட்டெயில்டாக கொடுக்கல. ஸோ இங்கே ஆத்தர் எதை ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்கன்னா, உங்களோட மணி வந்து உங்களோட ஸ்லேவ் மாதிரி. ஒரு நிமிஷம் கூட நீங்கள் உங்கள் மணியை வந்து சும்மா வச்சுக்கூடாது. ஸோ நீங்கள் அந்த மணியை வச்சு ஏதாவது ஒரு விஷயம் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுலேருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வருமானம் வந்து வந்துக்கிட்டே இருக்கணும். இந்த வருமானம் வருது இல்லை, அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்லேவ் மாதிரி தான். திருப்பி அதுலேருந்து ஒரு வருமானம் வரதுக்காக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கணும். அப்போ தான் உங்கள் மணி வந்து எக்ஸ்பனென்ஷியலாக க்ரோத் ஆகும். ஸோ இதை ட்ரெடிஷ்னலாக சொல்லணும்னா வட்டி குட்டி போடுதுன்னு சொல்லுவாங்களே, அதே கான்செப்ட் தான், ஆர் காம்பவுண்ட் எஃபெக்ட் தான் இது. ஸோ இந்த இடத்துல நிறைய பேர் பண்ணுற தப்பு பார்த்தீங்கன்னா, பேசிவ் இன்கம் செட்டப் பண்ணுவாங்க. அந்த பேசிவ் இன்கமில் இருந்து கொஞ்சம் இன்கம் வந்து வர ஆரம்பித்தோடனே ஒரு சந்தோஷம், அப்பாடா நம்ம சாதிச்சிட்டோன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சந்தோஷத்தோடையே என்ன பண்ணுவாங்கன்னா வந்த அமௌண்ட்டை செலவு பண்ணிடுவாங்க. ஸோ திருப்பி அவங்க ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது அவங்களோட ஆசெட் உருவாக்குற இன்கமில் இருந்து அவங்க இன்னொரு ஆசெட் வாங்காமல் அவங்க ஒரு லயபிலிட்டியை வாங்குவாங்க. ஸோ அந்த அமௌண்ட் வந்து அவங்களுக்கு ஃபுல்லாக ஸ்பெண்ட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ஃபிஃப்த்து பாயிண்ட், பவர் ஆஃப் பேசிவ் இன்கம். சிக்ஸ்த்து பாயிண்ட் வந்து கீப் லேர்னிங் அப்படின்ற மாதிரி ஆத்தர் சொல்கிறாங்க. அதாவது எப்போவுமே வந்து உங்களோட பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களோட நாலேஜ்க்காக நீங்கள் பண்ணுற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். உங்களை வந்து அப்டேட்டடாக வச்சுக்கோங்க, நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ஓப்பன் மைண்டடாக இருங்க, புது ஐடியாஸ் அண்ட் புது சஜஷனுக்கு வந்து ஓப்பன் மைண்டடாக இருங்க. அதுலேருந்து எப்படி ஒரு வேல்யூவை க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பாருங்கள். ஸோ ஃபோர்த்து பாயிண்டில் நம்ம சொல்லியிருப்போம், இன்வெஸ்ட் வென் டைம் இஸ் ரைட், ஆர் ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ ஸ்ட்ரைக் ஆகுதோ அப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, அதுலேருந்து பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. பட் அதுக்கான பேசிக்ஸை படிக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களால் ஸ்டாக் மார்க்கெட் பேசிக்ஸையே வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்க முடியலன்னா எப்படி அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் எடுக்கிற அளவுக்கு நீங்கள் பொறுமையாக இருப்பீங்க? ஸோ எப்போவுமே வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ப்ளஸ் உங்களோட நாலேஜை வந்து அப்டேட்டடாக வச்சுக்கோங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. நம்மளோட பிஸ்னஸில் ஆர் நம்மளுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு பிஸ்னஸில் கூட நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து கூட நம்ம ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து சிக்ஸ்த்து பாயிண்ட், கீப் லேர்னிங் அண்ட் அப்டேட் யுவர் செல்ஃப். செவன்த்து பாயிண்ட் வந்து காட் மணி ஃப்ரம் ஃபேட்டல் லாஸ். இந்த என்டையர் மணி மேக்கிங் ப்ராசஸில் பணம் எங்கெல்லாம் லாஸ் ஆகும், எப்படிலாம் லாஸ் ஆகும்னு யோசிச்சுட்டு நீங்கள் அதை தடுக்கணும்.
ஏன்னா கஷ்டப்பட்டு நீங்கள் பணத்தை வந்து மேக் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஏதோ ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு தவிர்க்க முடியாத ஒரு லாஸ் வருதுன்னா நீங்கள் அதில் அடிபட்டு திருப்பி இந்த ஸ்டேஜுக்கு வர்றது வந்து ரொம்ப டைம் எடுக்கும். பட் முடியாத காரியம் கிடையாது, டைம் ரொம்ப அதிகமாக எடுக்கும். ஸோ முன்னாடியே வந்து நீங்கள் என்னென்ன தப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு யோசிச்சுட்டு அதை வந்து நீங்கள் காட் பண்ணணும், அதாவது செக்யூர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்சூரன்ஸ் எடுக்கிறது ஒரு விதமான செக்யூரிட்டி தான். சப்போஸ் ஏதாவது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட் நடக்குதுன்னா அந்த டைமில் வந்து இன்சூரன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணலாம். இன்னொரு விஷயம் வந்து இப்போ நீங்கள் உங்களோட சேவிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து பேங்க்கில் பணமாக சேர்த்து வச்சுக்கிட்டே வரீங்க. ஒரு சில வருஷம் கழித்து பணத்தோட இன்ஃப்ளேஷனால் அந்த பணத்தோட பர்ச்சேசிங் பவர் வந்து கம்மியாயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி நீங்கள் உங்கள் பேங்க்கில் வந்து 1 லட்ச ரூபாய் சேர்த்து வச்சுருக்கீங்கன்னா அந்த 1 லட்ச ரூபாய் வச்சு உங்களால் 1 லட்ச ரூபாய் மதிப்புள்ள ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்க முடியும். ஸோ நம்மளோட இன்ஃப்ளேஷன் ரேட் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக 5% இருக்குது. ஸோ இதே 1 லட்சத்தை வச்சு அடுத்த வருஷம் உங்களால் 95,000 ரூபாய் மதிப்புள்ள பொருளை தான் வாங்க முடியும். ஸோ இதே விஷயத்த நீங்கள் லாங் டேர்மாக 10 வருஷத்துக்கு யோசிச்சு பாருங்களேன். அப்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் நீங்கள் சேர்த்து வைக்கிற பணம் வந்து ஒன்றுமே இருக்காது. ஏன்னா அந்த பணத்தை வந்து நீங்கள் பணமாகவே உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் சேர்த்து வச்சிங்கன்னா இன்ஃப்ளேஷனால் அப்படி தான் இருக்கும். பட் ஒரு சின்ன சஜஷன் பார்த்தீங்கன்னா, இந்த பணத்தை வந்து பணமாக சேர்த்து வைக்காமல் ஒரு ஆர்டியை நீங்கள் உங்கள் பேங்க்கில் கட்டுறீங்க அப்படின்னா அதோட ரிட்டர்ன் வந்து 6.5%லேருந்து 7% வரைக்கும் இருக்கும். நம்மளோட இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து 5% இருக்கும். ஸோ நம்மளோட ரிட்டர்ன் வந்து 6.5லேருந்து 7க்குள்ளே இருக்கும். ஸோ உங்களோட பணம் வந்து அப்படியே அதிகமாக மல்டிப்ளைலாம் ஆகாது. பட் இன்ஃப்ளேஷன்லேருந்து உங்கள் பணம் வந்து தப்பிச்சிரும். ஸோ உங்கள் பணத்தை வந்து நீங்கள் பேங்க்கில் அப்படியே வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுங்கள். இதுதான் வந்து 7th பாயிண்ட், காட் யுவர் மணி ஃப்ரம் ஃபேட்டல் லாஸ். ஸோ இதுதான் ஆத்தர் வந்து இந்த புக்கில் சொல்லியிருக்க விஷயம். நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த சாப்டரில் ஆத்தர் சொல்லியிருக்க விஷயங்கள்லாம் வச்சு நான் ஒரு மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த மெத்தடை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த மெத்தட் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மெத்தட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆர் வேறு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் யூஸ் பண்ணுற மெத்தட் பார்த்தீங்கன்னா மணி பேஸ்கெட் மெத்தட். அதாவது என்னோடய இன்கம்மை வந்து நான் 6 பேஸ்கெட்டாக ஆர் 6 பார்ட்டாக நான் வந்து பிரிச்சுருவேன். ஸோ என்னென்ன பார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன் எமர்ஜென்சி ஃபண்டு, செகண்ட் ஒன் நெசசிட்டி, தேர்டு ஒன் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபோர்த்து ஒன் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், ஃபிஃப்த்து ஒன் ஃபன், சிக்ஸ்த்து ஒன் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இதுக்கு நான் அலோகேட் பண்ணி வச்சுருக்க பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா, எமர்ஜென்சி ஃபண்டு வந்து 10%, நெசசிட்டி வந்து 40%, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 20%, செல்ஃப் லேர்னிங் வந்து 15%, ஃபன் வந்து 5%, தென் கடைசியாக எக்ஸ்பெரிமெண்ட் வந்து 10%. இந்த எமர்ஜென்சி ஃபண்டுன்றது என்னோடய வெல்த்தை நான் பெருக்கிக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணுற ஒரு விஷயம். அதாவது ஆத்தர் சொன்ன மாதிரி என்னோடய இன்கம்லேருந்து 10%-ஐ நான் தனியாக எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்ற மாதிரி மாதம் போட்டு வச்சுருவேன். ஸோ இதை நான் எப்போ பண்ணுவேன்னா மாதம் 1ஆம் தேதி பண்ணுவேன். ஸோ இந்த எமர்ஜென்சி ஃபண்டுன்றதை நான் எதுக்காகவும் எடுக்க மாட்டேன். ஒஸ்ட் கேஸில் என்னோடய இன்கம் ஸ்ட்ரீமில் ஏதாவது அஃபெக்ட் ஆகுது, ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அந்த டைமில் இந்த எமர்ஜென்சி ஃபண்டை வச்சுட்டு என்னால் ஃபேமிலியை ரன் பண்ண முடியும். அதுக்காக நான் தனியாக எடுத்து வைக்கிற ஒரு அமௌண்ட்டு தான் இது. நெக்ஸ்ட் ஒன்று வந்து நெசசிட்டி, அதாவது ஃபுட்டுக்காக, ரெண்ட்டுக்காக, எலக்ட்ரிசிட்டிக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து நம்மளோட நெசசிட்டி. ஸோ இதை வந்து நான் 40% வச்சுருக்கேன். அதாவது என்னோட இன்கமோட 40% வந்து என்னோட நெசசிட்டியை ஃபில்ஃபில் பண்ணுறதுக்கே போயிடும். ஸோ தேர்ட் ஒன்று வந்து என்னோட இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ என்னோடய இன்கம்லேருந்து நான் 20% தனியாக எடுத்து வச்சுருவேன். அப்படி எடுத்து வச்சுட்டு எனக்கு தெரிஞ்ச ஃபீல்டில் அதை இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியுமா அப்படின்றத நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன். இது வந்து என்னோடய இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஃபோர்த் ஒன் வந்து செல்ஃப் லேர்னிங். இந்த புக்கு வாங்குறது, ஒரு கோர்ஸ் படிக்கிறது, ஆர் வேறு ஏதாவது என்னோடய நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் செலவு பண்ணுற அமௌண்ட் ஏதாவது இருக்குல்ல, ஒரு 15% வந்து என்னோடய இன்கம்லேருந்து நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து என்னோடய நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணுற அமௌண்ட். ஸோ ஃபிஃப்த் ஒன் வந்து ஃபன் பார்ட். ஸோ ஃபன் ஆர் என்டர்டைன்மெண்ட் சொல்லிட்டு நான் ஒரு 5% வந்து எடுத்து வச்சிட்ருக்கேன். எனக்கு அது போதுமான ஒரு % தான். ஸோ இது எதுக்கு பண்ணுறேன்னா, வெளியே போய் செலவு பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 5% வந்து நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இதை நான் தனியாக எடுத்து வைக்கலைன்னா என்னோடய இன்கமில் மேஜர் பார்ட்டை கூட நான் வெளியே போய் செலவு பண்ணிடலாம். பட் இதை நான் தனியாக எடுத்து வைக்கிறதுனால நான் செலவு பண்ணும் போதும் எனக்கு ஒரு விஷயம் தெரியும், நான் செலவு பண்ணுறது என்னோடய 5%குள்ளே தான் வருது. ஸோ நான் சேஃபாக தான் இருக்கேன் அப்படின்னு ஒரு தைரியத்தோடு நான் செலவு பண்ணலாம். ஸோ 6வது பக்கெட் வந்து எக்ஸ்பெரிமெண்ட். என்னோடய இன்கமில் ஒரு 10% வந்து இந்த பர்பஸ்க்காகவே நான் தனியாக எடுத்து வச்சிட்ருக்கேன். அதாவது ஸோ ஏதாவது ஒரு புது விஷயத்தில் நம்ம புதுசாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு தோணும். ஸோ அந்த டைமில் வந்து நம்மளோட ரிட்டர்ன்ஸ் வந்து கேரண்டி கிடையாது. ஸோ இந்த அமௌண்ட் வந்து எனக்கு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10% வந்து தனியாக எடுத்து வச்சிட்ருக்கேன். ஸோ இந்த 10%-ஐ நான் ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆர் ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் வருமா வராதான்றதை இந்த 10% வச்சு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த 10% வந்து எனக்கு போனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு கேட்டகரியில் இருக்கிற அமௌண்ட். ஸோ இதுதான் என்னோடய இன்கம்மை நான் செக்ரிகேட் பண்ணி யூஸ் பண்ணுற மெத்தட்.
ஸோ இப்போ யூபிஐலாம் இருக்கிறதுனால என்னால் ஈஸியாக ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு வந்து பணத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ என்னோடய ஸ்பெண்டிங்ஸை வந்து நான் மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த பர்சன்டேஜ் எல்லாமே நான் ஃபாலோ பண்ணுற பர்சன்டேஜ். இந்த பர்சன்டேஜ் தான் வைக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு எந்த பர்சன்டேஜ் ஒர்க் ஆகுமோ நீங்கள் அந்த பர்சன்டேஜ் எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் செல்ஃப் டெவலப்மெண்ட்லாம் தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா அந்த அமௌண்ட்டை நீங்கள் உங்கள் நெசசிட்டிஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாடலை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த மெத்தட் ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை வந்து மாதம் பண்ணுங்கள். மாதம் 1ஆம் தேதி இந்த விஷயத்த மறக்காமல் பண்ணுங்கள். கடைசியில் பண்ணாதீங்க. பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். ஸோ இதுதான் ஆத்தர் இந்த புக்கில் ஓவராலாக சொல்லியிருக்க விஷயம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். தேர்ட் புக் தி மில்லியனர் நெக்ஸ்ட் டோர் பை தாமஸ் ஜே ஸ்டான்லி. இந்த புக்கை பார்த்து தான் பார்க்க போகிறோம். நம்மளோட மில்லியனர் சீரீஸில் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு புக் இது. ஸோ இப்போ நம்ம பார்த்த 5 புக்குக்கும் இந்த புக்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா புக்லையுமே வந்து ஒரு நார்மல் பர்சனுக்கும் ஒரு பணக்காரருக்கும் ஒரு கம்பேரிசன் மாதிரி சொல்லியிருப்பாங்க, எக்ஸப்ட் மில்லியனர் ஃபாஸ்ட் லைன். ஏன்னா அந்த புக்கில் மட்டும்தான் சைடு வாக்கர், ஸ்லோ லைனர், ஃபாஸ்ட் லைனர் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. இந்த புக்லையும் அதே மாதிரி தான் பண்ணுறாங்க. பட் கம்பேரிசன் யாருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் பர்சனுக்கும் பணக்காரனா ஆகிற முயற்சி பண்ணுற ஒரு பர்சனுக்கும் ஆத்தர் வந்து கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. நார்மல் பர்சன் இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சியும் நார்மல் பர்சனாக தான் இருப்பாங்க. பட் பணக்காரன் ஆகிற முயற்சி பண்ணுற அந்த பர்சன் இருக்காங்களே, அவங்க ஒரு 10 வருஷம் கழிச்சு கண்டிப்பாக பணக்காரன் ஆகிடுவாங்க. ஸோ இந்த 2 பர்சனுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தா அவங்களோட மைண்ட் செட் எப்படி டிஃபர் ஆயிருக்கு, அவங்களோட ஹேபிட் எப்படி டிஃபர் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஆத்தர் ரொம்பவே சிம்பிளா சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புக்ல இருந்து நம்ம 5 முக்கியமான விஷயங்களை பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா 12 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ மில்லியனர். அதாவது இந்த 12 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் இந்த 12 ஹேபிட் வந்து நம்ம கிட்ட இருந்தா நம்ம மில்லியனர் ஆகிறதுக்கான கரெக்டான பாத்துல தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஆத்தர் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்கம் இஸ் கிரேட்டர் தென் எக்ஸ்பென்சஸ். எப்பவுமே நம்மளோட எக்ஸ்பென்சஸ் வந்து நம்மளோட இன்கம்மை விட கம்மியாக தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்மளோட இன்கம்ல இருந்து ஒரு பார்ட்டியாவது நம்ம சேர்த்து வச்சு அது மூலமாக நம்ம பணக்காரன் ஆகலாம். இது ரொம்பவே பேசிக்கான ஒரு விஷயம் தான். இதை நம்ம 2 விதமாக செய்யலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்மளோட இன்கம்க்கு ஏற்ற மாதிரி நம்மளோட எக்ஸ்பென்ஸை மேனேஜ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்சன் வந்து மாதம் 25,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்களோட எக்ஸ்பென்சஸை வந்து மாதம் 5,000 ரூபாய் அப்படி இல்லைன்னா 20,000 ரூபாய்க்குள்ள மேக்ஸிமம் கம்ப்ளீட் பண்ணிடணும். இதை எப்படி பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் எது தேவையான எக்ஸ்பென்ஸ், எது தேவையில்லாத எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் போட்டுட்டு தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ்ல நம்ம எவ்வளோ செலவு பண்றோம், எதுக்காக அதை செலவு பண்றோம், இது செலவு பண்றதுனால நம்மளுக்கு ஏதாவது யூஸ் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இந்த தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ்ல நம்மளால எதெல்லாம் கட் பண்ண முடியுமோ அதெல்லாம் கட் பண்ணோம்னா நம்மளோட எக்ஸ்பென்ஸ் வந்து ஓரளவுக்கு மினிமைஸ் ஆயிடும். இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா, சில டைம் நம்மளோட எக்ஸ்பென்ஸ் வந்து தவிர்க்க முடியாத எக்ஸ்பென்சஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ். அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்மளோட இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக ஏதாவது ஒரு செகண்டரி இன்கமாக இருக்கட்டும் ஆர் ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஜாபாக இருக்கட்டும், அந்த இதிலிருந்து வர இன்கம்மை நம்ம சேவ் பண்ணுறது மூலமாக அதை வச்சு நம்மளால் பணக்காரன் ஆக முடியும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பிரின்சிபல். செகண்ட் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா, டைம் ஸ்பென்ட் ஆன் ஃபினான்ஷியல் பிளானிங் should be greater than the average person. அதாவது ஒரு ஆவரேஜ் பர்சன் வந்து அவங்களோட லைஃப்ல ஃபினான்ஷியல் பிளானிங்காக எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களோ நீங்கள் அதை விட 2 மடங்கு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணாதான் உங்களால் மில்லியனர் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி ஆத்தர் சொல்கிறாங்க. ஏன்னா உங்களோட நாலேஜ் தான் வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கி தரும். அந்த நாலேஜ் உங்ககிட்ட இருந்தால் மட்டும்தான் உங்களால் பணக்காரன் ஆக முடியும். ஸோ நாலேஜை கெயின் பண்ணுறதுக்கு ஒரே வழி பார்த்தீங்கன்னா, அதிகமாக ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுறது தான். நீங்கள் நார்மலாக பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு விஷயத்தையே பண்ணிக்கிட்டு பணக்காரன் ஆகணும் அப்படின்னு நினச்சா அது வந்து இம்பாசிபிள். உங்களோட ஹேபிட்டில் நீங்கள் மாற்றத்தை கொண்டு வரது மூலமாக தான் உங்களால் பணக்காரன் ஆக முடியும். இதுதான் வந்து செகண்ட் பிரின்சிபல். தேர்ட் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீடம் இஸ் கிரேட்டர் தென் சோஷியல் ஸ்டேட்டஸ். ஸோ இது ரொம்பவே முக்கியமான ஒரு பிரின்சிபல். இப்போ ஒரு பர்சன் வந்து பணக்காரனாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த டைமில் வந்து ஏற்கனவே அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கும் ஆர் எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்ற பேசிக் நாலேஜ் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஓரளவுக்கு அவங்க சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க கிட்ட வந்து கேஷ் ரொட்டேஷன் இருக்கும். அந்த டைமில் வந்து இந்த பணத்தை வச்சு எனக்கு தேவையான பொருள் வாங்கலாமா, ஆர் இந்த பணத்தை வச்சு நான் புது ட்ரெஸ்ஸு வாங்கலாமா, புது கார் வாங்கலாமா, ஆர் இன்னும் கொஞ்சம் பெரிய வீட்டுக்கு நம்ம போகலாமா, நம்மளோட சோஷியல் ஸ்டேட்டஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மைண்டில் தோணும். சப்போஸ் ஒரு பர்சன் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா அவங்க கடைசி வரைக்குமே நார்மல் பர்சனாக தான் இருப்பாங்க. நீங்கள் ஒரு மில்லியனர் ஆகணும்னா உங்களோட சோஷியல் ஸ்டேட்டஸை வந்து கொஞ்ச நாளைக்கு நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஏன்னா உங்களோட சோஷியல் ஸ்டேட்டஸை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஃப்ரீடம் கிடைக்கும். அதாவது இந்த மணி சைக்கிளில் இருந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும்.
இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா உங்களோட சோஷியல் ஸ்டேட்டஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற பணத்தை வேறு ஏதாவது ஒரு நல்ல மீன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு இன்கமை ஜென்ரேட் பண்ணும், அது உங்களை சீக்கிரமாக பணக்காரனாக்கிடும். ஸோ இதுதான் வந்து தேர்டு பிரின்சிபிள், ஃப்ரீடம் ஷுட் பி கிரேட்டர் தென் சோஷியல் ஸ்டேட்டஸ். ஃபோர்த்து பிரின்சிபிள் பார்த்தீங்கன்னா கேஷ் இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் டேஞ்சரஸ். இதை நம்ம ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு பணக்கார பேரண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க அவங்களோட பையனுக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே காசு கொடுத்து உனக்கு என்ன தேவையோ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு பணத்தோட கஷ்டமே தெரியாம வளர்க்குறாங்க. அப்படி இருக்கிற ஒரு பையனுக்கு வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற அந்த நீடே இருக்காது. அந்த நீடு இல்லைன்னா அவங்க அதை பத்தி யோசிக்க கூட மாட்டாங்க. ஸோ முக்காவாசி கேசஸ்ல ஒருத்தவங்களுக்கு பணக்கார பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்க வந்து அவங்க அப்பா அம்மா கட்டி வச்சிருந்த பேரை காப்பாற்றுறதே வந்து கொஞ்சம் பெரிய விஷயமா தான் இருக்கும். ஏன்னா அவங்க அப்பா அம்மா பட்ட கஷ்டத்தை வந்து அந்த பையனோ பொண்ணோ பட்டிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த பணத்தோட அருமையோ ஆர் அவங்க பிஸ்னஸோட அருமையோ வந்து அவங்களுக்கு தெரியாது. அதனால அவங்க கொஞ்சம் லெத்தாஜிக்கா இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கு. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் பையனுக்கு சின்ன வயசுல இருந்தே பண கஷ்டத்தை வந்து வீட்டில் சொல்லி வளர்ப்பாங்க. ஸோ அவனோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா நம்ம பெரியவன் ஆகிட்டோடனே நிறைய பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். அந்த மைண்ட் செட் இருக்கிறதுனால அவனுக்கு ஒரு தேடுதல் இருக்கும், எப்படி பணத்தை சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தேடல் இருக்கிறதுனால அவங்க நிறைய மெத்தட்ஸை கண்டுபிடிப்பாங்க, கண்டுபிடிச்சி பணத்தையும் சம்பாதிப்பாங்க. இதுதான் வந்து ஃபோர்த் பிரின்சிபல், கேஷ் இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் டேஞ்சரஸ். ஃபிஃப்த் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெனரல் கமெண்ட்ரி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது 2/3 ஆஃப் தி மில்லியனர்ஸ் பார்த்தீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்டு ஆர் செல்ஃப் மேடு. ஒன்றும் சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்க, உங்களுக்கு வேற எந்த சைடு அசலும் கிடையாது, சைடு இன்கமும் கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பணக்காரன் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து ஜஸ்ட் 33% தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஆத்தர் சொல்றாங்க. ஏன்னா நார்மலாக ஒரு மில்லியனருக்கு பார்த்தீங்கன்னா 7ல இருந்து 10 ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம்ஸ் இருக்கும். ஸோ ஒரு ஜாப்ல ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அவங்களால 10 ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கமையும் வந்து மேனேஜ் பண்ண முடியாது. அவங்க செல்ஃப் எம்ப்ளாய்டோ ஆர் அவங்களுக்குன்னு ஒரு என்டர்பிரைஸ் வச்சிருந்தா மட்டும்தான் இந்த மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கமை வந்து அவங்களால மேனேஜ் பண்ண முடியும். ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் நீங்கள் இப்படி பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஒரு ஜாப்ல இருந்துக்கிட்டே ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் சைடு இன்கம் வந்து ரெடி பண்ணலாம். ரெடி பண்ணிட்டு அந்த இன்கம் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக வரும்போது நீங்கள் அடுத்த ஸ்ட்ரீம்க்கு வந்து ஸ்விட்ச் ஆகலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 2-3 ஸ்ட்ரீம் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களோட சைடு ஹசல்ல இருந்து வர இன்கம் வந்து எப்போ உங்கள் ஜாப்ல இருந்து அதிகமாக வருதோ அப்போ கூட உங்களோட ஜாபை நீங்கள் குவிட் பண்ணிட்டு இதையே நீங்கள் ஃபுல் டைமாக பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு சஜஷன் மட்டும்தான், ரூல் கிடையாது. முக்கியமான விஷயம், மில்லியனர்ஸ்க்கு மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் வந்து ஃபிஃப்த் பிரின்சிபல். சிக்ஸ்த் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாலும் நீங்கள் மில்லியனர் ஆகிறதுக்கு ஆர் நீங்கள் மல்டி மில்லியனர் ஆகிறதுக்கு வந்து டைம் எடுக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. கிட்டத்தட்ட உங்களோட 50 வயசுக்கு மேலே கூட உங்களோட ட்ரீமை வந்து உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். சப்போஸ் உங்களுக்கு இப்போவே ஒரு 45 வயசு ஆகுதுன்னா இந்த டைமில் என்னால் அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், கண்டிப்பாக முடியும். அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ணுற மெத்தட்ஸை வந்து ரிஃபைன் பண்ணி ஃபோக்கஸ்டாக ஃபாலோ பண்ணணும். சப்போஸ் இப்போ தான் நீங்கள் ஒரு 20 வயசில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு நிறையவே டைம் இருக்குது, தப்பு செஞ்சு கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு நிறைய இருக்குது. ஸோ நிறைய விஷயத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எந்த விஷயம் உங்களுக்கு செட் ஆகுமோ அந்த விஷயத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். இதுவே ஒருத்தவங்க 50 வயசுக்கு மேலே இருக்காங்கன்னா அவங்க அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு கூட பணக்காரனாக ஆகலாம். ஸோ இதுதான் வந்து சிக்ஸ்த் பிரின்சிபல், மில்லியனர் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். செவன்த் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரிஸ்டிக் பிளானிங். நீங்கள் எந்த மில்லியனர் எடுத்துக்கிட்டாலுமே அவங்களுக்கு வந்து ஃபியூச்சரை பற்றின ஒரு விஷன் இருக்கும், ஃபியூச்சரை பற்றின ஒரு பிளான் இருக்கும். இப்போவே அந்த பிளானுக்காக வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி ஒர்க் பண்ணாதான் உங்களால் அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எமர்ஜென்சி ஃபண்ட். எல்லா பிஸ்னஸ் மேனுமே அவர் எல்லா மில்லியனருமே ஃபாலோ பண்ணுற ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்ட். ஏன்னா ஃபியூச்சரை நம்மளால அக்யூரேட்டாக ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. சப்போஸ் இன்கேஸ் நம்மளோட மெயின் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம்க்கு ஏதாவது பாதிப்பு வந்துச்சுன்னா அந்த டைமில் இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இருக்கிற கொரோனா வைரஸ் டைம், இந்த டைமில் நிறைய பிஸ்னஸ் வந்து டவுன் ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்து ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பட் மில்லியனருக்கு வந்து அந்தளவுக்கு கஷ்டம் இருக்காது. பட் பிஸ்னஸை வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிளாக கொண்டு போகிறதுக்கு அவங்களுக்கு பணம் தேவைப்படும். இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் அவங்க இதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு இந்த மாதிரி எமர்ஜென்சி ஃபண்டை சேர்த்து வச்சுருந்தாங்கன்னா அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாக சேர்ந்துருக்கும். அந்த அமௌண்ட்டை இந்த டைமில் எடுத்து அவங்களால அவங்க பிஸ்னஸை வந்து ஓரளவுக்கு சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து செவன்த் பிரின்சிபல், ஃபியூச்சரிஸ்டிக் பிளானிங். எயித்து பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா முக்காவாசி ஆஃப் தி மில்லியனர்ஸ் வந்து வெல் எஜுகேட்டடாக இருப்பாங்க, அவங்களோட நாலேஜ் வந்து அதிகமாக இருக்கும். பட் அதில் வெறும் 20% தான் வந்து காலேஜ் டிகிரி வச்சுருப்பாங்க. இது ரொம்பவே முக்கியமான ஒரு பிரின்சிபல். நீங்கள் பணக்காரன் ஆகிறதுக்கு உங்களோட காலேஜ் டிகிரி வந்து முக்கியம் இல்லை அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எந்த விஷயம் பண்ணாலுமே அந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு பிடிச்சி அந்த விஷயத்தில் நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய நாலேஜ் கெயின் பண்ணால் மட்டும்தான் அந்த நாலேஜை யூஸ் பண்ணி உங்களால் பணக்காரன் ஆக முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களோட காலேஜ் டிகிரி வந்து நீங்கள் மில்லியனர் ஆகிறதுக்கு 20% தான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து எயித்து பிரின்சிபல். மோஸ்ட் ஆஃப் தி மில்லியனர்ஸ்
are well educated, but only 20% of them has a college degree. Ninth principle பார்த்தீங்கன்னா invest a lot. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம பணம் சேர்த்து வைக்கிறது பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணி அந்த பணத்தை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு தான் பணம் வந்து நம்ம சேர்த்து வச்சுட்டு இருக்கோம். ஸோ நம்ம நிறைய விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணும்போது தான் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றின நாலேஜ் ஆர் பேசிக் ஐடியா வந்து நம்மளுக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பர்சன் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் இவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பர்சனை வந்து நம்மளால் பிளைண்டாக நம்பிட முடியாது. அதே சமயம் அந்த பர்சனை வந்து நம்மளால் இக்னோரும் பண்ண முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம லூஸ் பண்ண தயாராக இருக்கிற ஒரு சின்ன அமௌண்ட்டை வந்து டெஸ்டிங் அமௌண்ட் மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இன்வெஸ்ட் பண்ணிட்டு இந்த அமௌண்ட்ல இருந்து நம்மளால லாபம் எடுக்க முடியுதா அப்படின்றத நம்மளே பர்சனலாக டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஓகே, என்னால் இவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணால் இவ்வளோ லாபம் எடுக்க முடியுது, லாபம் எடுக்கிறதுக்கு இவ்வளோ டைம் ஆகுது, இந்த நாலேஜை வச்சுட்டு என்னால் இவ்வளோ லாபம் எடுக்க முடியுதுன்னு சொல்லிட்டு நம்மளோட டைம், நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட், நம்மளோட நாலேஜ், இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸை வச்சு எவ்வளோ லாபம் நம்ம எடுக்கிறோம் அப்படின்றத கால்குலேட் பண்ணணும். ஸோ உடனே வந்து ஃபுல் அமௌண்ட் அதில் போட்டு நான் உடனே பெருசாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது. படிப்படியாக தான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம பில்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் செக்டாரில் வந்து உங்கள் பணத்தை போடுறீங்கன்னா உங்களுக்கு ஃபினான்ஷியல் செக்டாரை பற்றின ஒரு நாலேஜ் வந்து இருக்கணும். ஆர் ஆட்டோமொபைல் செக்டாரில் உங்கள் பணத்தை நீங்கள் போடுறீங்கன்னா அதை பற்றின பேசிக் நாலேஜ் வந்து உங்களுக்கு இருக்கணும். அந்த நாலேஜுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நாலேஜை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அந்த பணத்தை நீங்கள் லூஸ் பண்ணால் கூட நம்ம ஏதாவது கற்றுக்கிட்டோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இது எதுவுமே பண்ணாமல் யாரோ சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்துன்னு போய் ஷேர் மார்க்கெட்டில் போட்டோ ஆர் ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மீடியமில் நம்ம போட்டு லூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கூட இருக்காது. ஸோ இதுதான் வந்து 9th பிரின்சிபல், இன்வெஸ்ட் அ லாட். 10th பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் இன் லாங் டர்ம். இதுவுமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பிரின்சிபல் தான். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணிட்டு உடனே லாபம் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு காத்தால ஒரு ஷேர் வந்து 100 ரூபாய் இருக்கு, இன்னைக்கு க்ளோசிங்கில் அந்த ஷேர் வந்து 120 ரூபாய் ஆகும்னா எனக்கு 20 ரூபாய் லாபம் போதும்னு சொல்லிட்டு ஒரு 500 ரூபாய் அந்த ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணி 100 ரூபாய் லாபம் சம்பாதிப்பாங்க க்ளோசிங்கில். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தப்புன்னு சொல்ல வரல, பட் ப்ரிஃபரபிளி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லாங் டேர்மில் இருக்கணும், அதுவும் காம்பவுண்டிங்கில் இருக்கணும். அப்போ தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஃபுல் பெனிஃபிட்டை நம்மளால் அனுபவிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மீடியமில் நீங்கள் ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அந்த 1000 ரூபாய் வந்து உங்களுக்கு வருஷத்துக்கு 10% ரிட்டர்ன்ஸ் தருது, அதாவது 100 ரூபாய் ரிட்டர்ன்ஸ் தருது. ஸோ ஃபஸ்ட்டு வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த 1000 ரூபாய் அப்படின்றது 1100 ரூபாவாக பெருகும். ஸோ 10 வருஷம் கழித்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண 1000 ரூபாய் வந்து 2593 ரூபா இருக்கும். கிட்டத்தட்ட 150% வந்து வளர்ந்துருக்கும். இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன எக்ஸாம்பிள் வந்து வெறும் 1000 ரூபாய்க்கு சொல்லியிருக்கேன். இதே எக்ஸாம்பிளை நீங்கள் ஒரு 10,000க்கோ ஆர் ஒரு 5,000க்கோ நினச்சி பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பெரிய அமௌண்ட்டாக தெரியும். ஸோ இதே 1000 ரூபாவை நீங்கள் 50 வருஷம் வளர விட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இது வந்து 1,17,000 டெவலப் ஆகும். ஸோ இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட நீங்கள் இன்ஃப்ளேஷன் ரேட்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இதோட டெவலப்மெண்ட் வந்து எங்கேயோ இருக்கும். ஸோ இதுதான் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டோட பெரிய அட்வான்டேஜ். ஸோ இதுதான் 10th பிரின்சிபல், இன்வெஸ்ட் இன் லாங் டேர்ம். 11th பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா பை லைபிலிட்டி வித் அசெட். அதாவது உங்களோட அசெட்ல வந்து ஜென்ரேட் ஆகிற இன்கமை வச்சு உங்களோட லைபிலிட்டியை வந்து நீங்கள் வாங்கணும். இதை வந்து நம்ம நிறைய ஸ்டேஜஸில் வந்து பார்த்துருக்கோம். ஏற்கனவே ரிச் டேட் புவர் டேட்லையும் இதே பிரின்சிபலை வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்க, அந்த கார் வந்து உங்களுக்கு எந்த இன்கமுமே ஜென்ரேட் பண்ணலன்னா அந்த கார் வந்து லைபிலிட்டி. இந்த கார்னால உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்கம் வருது, இந்த கார்னால உங்களோட பிஸ்னஸ்க்கு ஏதாவது லாபம் வருதுன்னா அப்போ அந்த கார் வந்து அசெட்டாக இருக்கும். இப்போ உங்களோட ஆசெட்லேருந்து ஜென்ரேட் ஆகிற இன்கமை சேர்த்து வச்சு அது மூலமாக நீங்கள் கார் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு கையை விட்டு எந்த அமௌண்ட்டுமே போகாது. வேற ஒரு இன்கம்லேருந்து ஜென்ரேட் ஆகிற கேஷ்ஃப்ளோ வச்சு நீங்கள் ஒரு லைபிலிட்டி வாங்கியிருப்பீங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களோட சேவிங்ஸும் சரி, உங்களோட நெட்ஒர்த்தும் சரி அப்படியே தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். உங்களோட கையை விட்டு எந்த காசுமே போகாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் வந்து 11th பிரின்சிபல், பை லைபிலிட்டி வித் அசெட். 12th பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா லிவ் பிலோ யுவர் மீன்ஸ். ரொம்பவே முக்கியமான, எல்லாரும் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு பிரின்சிபல் தான் இது. லிவ் பிலோ யுவர் மீன்ஸ், அதாவது நம்ம பணக்காரன் ஆகிறதுக்கான ஒரு வழியில் இருக்கும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி இருக்கிற நார்மல் பர்சன்ஸ் வந்து நிறைய விஷயத்தில் செலவு பண்ணுவாங்க, நிறைய அமௌண்ட்டை வந்து தேவையில்லாமல் செலவு பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கும் அப்படி இருக்கணும்னு தோணும். பட் நம்ம கிட்டே இருக்கிற அமௌண்ட்டை வந்து நம்ம ஆடம்பரத்தில் செலவு பண்ணிட்டோம்னா நம்ம 10 வருஷத்தில் பணக்காரன் ஆக வேண்டியது வந்து 20 வருஷம் ஆகிடும். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா 10 வருஷம் உழைக்கிற மாதிரி வரும். அப்படி பண்ணுறதுக்கு பதிலாக நம்மளோட தேவைக்கு கீழே வாழ்கிறது மூலமாக நம்மளால் நிறைய அமௌண்ட்டை வந்து சேர்த்து வைக்க முடியும். சேர்த்து வச்சுட்டு நம்மளால் 10 வருஷம் அப்படின்றத ஒரு 7 வருஷத்துலேயே நம்மளால் செய்ய முடியும். ஓரளவுக்கு நம்ம பணக்காரன் ஆகிட்டோம்னா கொஞ்ச நாள்லேயே நம்மளுக்கு நிறைய சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதுக்கான கேபிட்டல் நம்மக்கிட்ட இருக்கும். அதுக்கப்புறமா இந்த சோர்ஸஸ் ஆஃப் இன்கம்லேருந்து ஜென்ரேட் ஆகிற விஷயங்களை வச்சு கூட உங்களுக்கு தேவையான ஒரு லைபிலிட்டியோ ஆர் ஏதோ ஒரு விஷயங்களை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம்.
ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட், 12 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ மில்லியனர். இந்த 12 கேரக்டரிஸ்டிக்ஸ் உங்ககிட்ட இருக்குன்னா நீங்கள் பணக்காரன் ஆகிறதுக்கான கரெக்டான பாத்தில் தான் போயிட்டு இருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. செகண்ட் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா ப்ளே டிஃபென்ஸ். அதாவது நான் லாஸ்ட்டாக சொன்ன பாயிண்ட்டோட எக்ஸ்பேன்ஷன் தான் இந்த செகண்ட் பாயிண்ட். நம்மளோட மீன்ஸுக்கு நம்ம கீழே வாழணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் எப்படி உங்களோட அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுதா? ஆர் உங்களோட ஃபேமிலிக்கு வந்து ஒரு ஆனுவல் பட்ஜெட் இருக்கா? ஆர் உங்களுக்குன்னு தொலைநோக்கு பார்வை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து இந்த செக்ஷனில் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம ஆன்சர் வந்து எஸ்ன்னு கொடுத்தோம்னா ஆப்வியஸ்லி நம்ம நிறைய பணத்தை வந்து செலவு பண்ணியிருக்க மாட்டோம். அதாவது நம்ம டிஃபென்சிவ் மோடில் இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட மந்த்லி சேலரியில் இத்தனை % வந்து எனக்கு லிவிங் எக்ஸ்பென்ஸுக்கு போகுது, இத்தனை % வந்து என்னோட ஃபுட்டுக்கு போகுது, இத்தனை % வந்து என்னோட பெட்ரோலுக்கு போகுது, இத்தனை % வந்து என்னோட என்டர்டைன்மெண்ட்டுக்கு போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்கள் சேர்த்து வைக்கிறதுக்கும் பிளான் பண்ணி சேர்த்து வச்சுருப்பீங்க. அவர் உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் கோல்ஸ் இருக்குன்னா ஆப்வியஸ்லி நீங்கள் அதை நோக்கி ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்குலாம் நம்மளோட ஆன்சர் வந்து எஸ்ன்னு இருந்துச்சுன்னா நம்ம கரெக்டான வழியில் நம்ம டிஃபென்ஸை வந்து கரெக்டாக ப்ளே பண்ணிகிட்டு இருக்கோம். சப்போஸ் இந்த விஷயத்துக்கெல்லாம் உங்களோட ஆன்சர் வந்து நோ அப்படின்னு இருக்குன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். உங்களோட ஃபினான்ஷியல் ஹேபிட் தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் ஃபாலோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் 10,000 ரூபாய் சம்பாரிச்சிட்டு இருக்கலாம், ஃப்யூச்சரில் பணக்காரன் ஆகிறதுக்கு ஆசைப்பட்டுட்டு இருக்கலாம். இந்த 10,000 ரூபாவை நீங்கள் ஒழுங்காக மேனேஜ் பண்ணாதான் நாளைக்கு 10 லட்சத்தை உங்களால் ஒழுங்காக மேனேஜ் பண்ண முடியும். 10,000 ரூபாவே ஒழுங்காக மேனேஜ் பண்ண முடியலன்னா ஆப்வியஸ்லி நம்மளால் 10 லட்சத்தை மேனேஜ் பண்ணவே முடியாது. ஸோ இதுக்கான வழி பார்த்தீங்கன்னா ஒரு கோல் வச்சுட்டு ஒரு பட்ஜெட் போட்டுட்டு ப்ராப்பராக நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், எதுக்கு செலவு பண்ணுறோம், அந்த செலவு தேவையானதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு செலவு பண்ணுறது தான். இந்த விஷயம் வந்து ஒரு ஹேபிட்டாக மாறுற அளவுக்கு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இங்கே ஆத்தர் வந்து எப்படி இதை மற்றவங்க செய்கிறாங்க அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தராங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறையா சம்பாதிப்பாங்க, பட் அவங்க வந்து வாடகை வீட்டில் தான் இருப்பாங்க. ஏன்னு கேட்டால் எனக்கு சொந்த வீடு இருந்தால் மெயின்டெனன்ஸ் அதிகமாகுது, அந்த வீட்டுக்கு வந்து செலவு அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ரீசன் சொல்லுவாங்க. ஸோ ஒரு வகையில் பார்த்தா இது வந்து கரெக்டான பாயிண்ட் தான். இப்போ நம்மளோட ஆஃபீஸ் பக்கத்தில் நம்ம ஒரு வீடை வந்து ரெண்ட்டுக்கு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்து கம்மியாயிடும். நம்மளோட சொந்த வீடுனா நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இருக்கும், மெயின்டெனன்ஸ் இருக்கும், அந்த மாதிரி சில செலவுகள் வந்து வீட்டுக்கு இருக்கும். பட் இதுவே நம்ம ரெண்ட் எடுக்கிறோம்னா நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஹவுஸ் ஓனர் கிட்ட சொன்னால் அவங்களே சரி பண்ணி கொடுத்துருவாங்க சில கேசஸில். அதே மாதிரி நம்மளோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்து கம்மியாயிடும். இப்போ நம்மளுக்கு ஓவர் டைம் ஒர்க் பண்ணால் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் வரும்னா வீடு பக்கத்துலேயே இருந்தால் இன்னும் கொஞ்சம் நேரம் ஓவர் டைம் பார்த்துட்டு கூட நம்ம வீட்டுக்கு வரலாம். ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு தகுந்தது போல் நம்மளோட வீடை வந்து சொந்த வீடாக இருக்கிறதும் ஒரு வாடகை வீட்டில் ஸ்டே பண்ணுறதும் வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜை கொடுக்கும். ஸோ இதில் இருந்து ஆத்தர் என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம எந்த விஷயத்தை எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தை வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். மேக்ஸிமம் டிஃபென்ஸ் வந்து ப்ளே பண்ணணும், தேவையில்லாமல் ₹1 கூட செலவு பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து செகண்ட் பாயிண்ட், ப்ளே டிஃபென்ஸ். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், நம்ம வாடகை வீட்டில் இருக்கிறது பெஸ்ட்டா ஆர் சொந்தமாக ஒரு வீடு வாங்கிட்டு அங்கே போகிறது பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்காக எக்ஸ்க்ளூசிவாக நாங்கள் ஒரு வீடியோ மேக் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது ரியல் டைம் எக்ஸாம்பிளை விட சொந்த வீடு பெஸ்ட்டா வாடகை வீடு பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ மேக் பண்ணிகிட்ருக்கோம். கூடிய சீக்கிரம் வந்து அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுறோம். அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு கிளியர் கட்டான ஒரு ஐடியா கிடச்சிரும். நீங்கள் இருக்கிற லொக்கேஷனை பேஸ் பண்ணி எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபைண்டிங் ட்ரூ காஸ்ட் ஆஃப் கன்சப்ஷன். அதாவது ஒரு ப்ராடக்ட் மாதிரியே ஒரு விஷயங்களை நம்ம செய்யும் போதும் அதுக்கு வந்து காஸ்ட் ஆஃப் கன்சப்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி ஆத்தர் சொல்கிறாங்க. இந்த காஸ்ட் ஆஃப் கன்சப்ஷனை ஆத்தர் வந்து 2 விதமாக கால்குலேட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் பேஸ்ட் ஆன் மணியை வச்சு அந்த காஸ்ட்டை கால்குலேட் பண்ணுறாங்க. செகண்ட் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் பேஸ்ட் ஆன் டைமை வச்சு அந்த காஸ்ட்டை வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்த்தா ஈஸியாக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த பாயிண்ட்ஸில் வந்து நம்மளோட மீன்ஸுக்கு கீழே வாழணும், பணத்தை வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். ஸோ ஏன் சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சூப்பராக சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 10,000 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வச்சுருக்கீங்க, மார்க்கெட்டில் வந்து புதுசாக ஒரு ஃபோன் ரிலீஸ் ஆகுது, உங்களுக்கு அந்த ஃபோன் வாங்கணும்னு ஆசையாக இருக்குது. அந்த ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 40,000 ரூபாய். இந்த ஆக்ஷனை நீங்கள் செய்யறது மூலமாக உங்களுக்கு 30,000 ரூபாய் வந்து செலவாகும். ஸோ இதுதான் வந்து அதோட காஸ்ட். இந்த ஆக்ஷனை நீங்கள் செய்யாமல் இருக்கிறது மூலமாக உங்களுக்கு 30,000 ரூபாய் சேவ் ஆகும். ஸோ இதுதான் வந்து அதோட டோட்டல் காஸ்ட். பட் இந்த 30,000 ரூபாய் வந்து நீங்கள் வேறு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மீடியமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அந்த 30,000 ரூபாய் உங்களுக்கு 10% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது வருஷத்துக்கு அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களோட 30,000 ரூபாய் வந்து 33,000 ரூபாவாக டெவலப் ஆகும். செகண்ட் வருஷம் பார்த்தீங்கன்னா 36,300 ரூபாவாக அது டெவலப் ஆகும். தேர்ட் வருஷம் பார்த்தீங்கன்னா 39,930 ரூபாவாக அது டெவலப் ஆகும். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து 10 வருஷத்தில் 77,812 ரூபாவாக டெவலப் ஆகிருக்கும். ஸோ உங்களோட ஃபோனை வந்து ஒரு ஆடம்பரத்துக்காக நீங்கள் வாங்குறீங்கன்னா அதிலிருந்து எந்த இன்கமுமே ஜென்ரேட் பண்ண போகிறதில்ல.
ஸோ மேலோட்டமாக பார்க்கும்போது நம்மளுக்கு வெறும் 30,000 அப்படின்ற மாதிரி தான் தோணும். பட் அதே 30,000 ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மீடியம் கூட நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம ஃபோன்லையோ ஆர் ஏதோ ஒரு லைபிலிட்டியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா அந்த அமௌண்ட்டை வந்து வேறு எதுலேயுமே நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு ஃபோனை வாங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் பேஸ்ட் ஆன் மணி வந்து இது. ஸோ அதே ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டை வந்து நம்ம டைமை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணலாம். இந்த விஷயத்தை வந்து நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் அப்ளை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் மூவிஸ் பார்க்குறதா இருக்கட்டும், டிவி சீரிஸ் பார்க்குறதா இருக்கட்டும், ஆர் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்போம். இந்த டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. இந்த டைமை வந்து கால்குலேட் பண்ணாமல் நம்ம லெத்தாஜிக்காக ஸ்பெண்ட் பண்ணுறோன்னா நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறோம். அந்த டைமில் வந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கலாம். நம்ம கற்றுக்கிற விஷயம் வந்து நம்மளோட பிஸ்னஸை டெவலப் பண்ணலாம், நம்மளோட இன்கம்மை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற டைமை நம்ம வேறு இடத்துல ஸ்பெண்ட் பண்ணோன்னா அதுக்கான லாபம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு இடத்துல நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டைமை வேறு எங்கே ப்ரொடக்டிவாக ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணி பாருங்கள். திங்க் பண்ணி பார்த்துட்டு அதை விட நீங்கள் செய்கிற வேலை வந்து முக்கியமாக இருந்தால் அதுக்கப்புறம் அந்த வேலையை செய்யுங்க. ஸோ இந்த மெத்தடை கொஞ்ச நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ப்ரொடக்டிவான விஷயத்தில் நீங்கள் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாறிடுவீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த மெத்தட் ஒர்க் அவுட் ஆச்சா ஆகலையா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். 4th பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா கேஷ் ரிவார்ட் இஸ் டேஞ்சரஸ். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு விஷயத்தை பற்றி தான் ஆத்தர் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். அதனால தான் இந்த விஷயம் வந்து திரும்ப திரும்ப இந்த புக்கில் வருது. மோஸ்ட் ஆஃப் தி பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட பசங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், பணக்காரனாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சில டைம் அவங்க பையன் ஏதாவது கேட்டால் உடனே வாங்கி தருவாங்க, அவர் அவங்க பொண்ணு ஏதாவது கேட்டால் யோசிக்காமல் அந்த விஷயத்தை வந்து செஞ்சு தருவாங்க. அவங்க பையன் வந்து நான் இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறேன், எனக்கு அமௌண்ட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டால் அவனால் அந்த பிஸ்னஸ் செய்ய முடியுமா முடியாதா, அதுக்கான மெச்சூரிட்டி அவங்ககிட்ட இருக்கா இல்லையான்னு தெரியாமையே அவனுக்கு வந்து அமௌண்ட்டு தருவாங்க. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம பேரண்ட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது அவங்களோட பசங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. பட் இது எப்படிப்பட்ட ஒரு எஃபெக்டை பசங்க கிட்ட ஏற்படுத்துதுன்னா அவங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு தேவை இருந்தாலோ ஆர் பிஸ்னஸில் லாஸ் ஆகிடுச்சுனாலோ திருப்பியும் அவங்களோட பேரண்ட்டையும் அவங்க டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதனால் அவங்களோட பசங்க வந்து லெஸ் ப்ரொடக்டிவ் ஆகிடுறாங்க. பணத்தோட வேல்யூ வந்து அவங்களுக்கு தெரிய மாட்டுது. ஆடம்பர செலவு வந்து நிறைய பண்ணுறாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா அவங்களோட தேவையை விட அவங்க அதிகமாக வாழ்கிறாங்க. இப்படி இருக்கிற பசங்க வந்து பணத்தோட வேல்யூவை ரியலைஸ் பண்ணாத வரைக்கும் அவங்களால பணக்காரனும் ஆகவே முடியாது. ஸோ இந்த விஷயத்துக்காக ஒரு சர்வே வந்து எடுக்கிறாங்க. 10 பணக்காரங்களோட பசங்களை வந்து இன்டர்வியூ பண்ணுறாங்க, 10 மிடில் கிளாஸ் பீப்புளோட பசங்களை வந்து இன்டர்வியூ பண்ணுறாங்க. அப்படி இன்டர்வியூ பண்ணி பார்க்கும்போது 80% ஆஃப் தி பீப்புளுக்கு வந்து பணத்தோட வேல்யூ தெரிஞ்சிருக்கு, பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு கோலோடு இருக்காங்க. அதுவே பணக்காரங்களோட பசங்களை பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் தி பீப்புள் வந்து கிரெடிட்டில் இருக்காங்க. அதாவது கிரெடிட் கார்டு வாங்கி அவங்களோட ஆடம்பர செலவு வந்து பூர்த்தி பண்ணிக்கிறது, அப்புறம் அப்பா கிட்ட வந்து பணத்தை வாங்கி அதை கட்டுறது. இதை நம்ம ஜென்ரலாக சொல்லணும்னா 80% பேர் வந்து அவங்களோட நெட்வொர்த்தை விட கம்மியாக இருக்காங்க. மீதி அந்த 20% இருக்காங்களே அவங்களோட பேரண்ட்ஸை வந்து இன்டர்வியூ பண்ணி பார்க்கும்போது அவங்களோட பையனுக்கோ பொண்ணுக்கோ எந்த விதமான கேஷ் ரிவார்டுமே தரலை. உனக்கு பணம் தேவைன்னா நீ அதை எப்படியாவது சம்பாரிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்க. அந்த 20% பேரண்ட்ஸ் வந்து அவங்க பசங்களுக்கு கொடுத்த ரிவார்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை அவங்க சாதிச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து கேஷ் ரிவார்ட் கிடையாது. அவங்க ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட ஒரு விஷயம், அந்த விஷயம் தேவைன்னா அந்த விஷயத்தை வந்து அவங்க பேரண்ட்ஸ் வாங்கி தருவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நாலேஜ் ரிவார்ட்ஸ். அதாவது அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் சாதிக்கிறாங்கன்னா உனக்கு தேவையான ஒரு கோர்ஸை நீ படிச்சுக்கோ, அந்த கோர்ஸுக்கான ஃபீ வந்து நான் கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறது தான் அவங்க ரிவார்டாகவே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். 5th பிரின்சிபல் வந்து இந்த எல்லா விஷயத்தையும் கேட்ட உடனே இப்போ நான் கரெக்டான பாத்தில் இருக்கேனா ஆர் தப்பாக இருக்கேனா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். அந்த விஷயத்துக்காக ஆத்தர் வந்து ஒரு ஃபார்முலா சஜஸ்ட் பண்ணுறாங்க. எக்ஸ்பெக்டட் நெட்வொர்த் ஈக்குவல் டு ஏஜ் மல்டிப்ளைடு பை இயர்லி இன்கம் டிவைட் பை 10. இது வந்து ஒரு ஆவரேஜான ஃபார்முலா. ஒரு சின்ன டெஸ்ட், நம்ம வந்து கரெக்டாக இருக்கோமா தப்பாக இருக்கோமா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சனுக்கு வந்து 25 வயசாகுது, அவங்க மாதத்துக்கு 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. ஸோ 25 மல்டிப்ளைடு பை அவங்களோட இயர்லி சேலரி, அதாவது 2,40,000 ரூபாய் டிவைடட் பை 10. இதை நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 லட்ச ரூபாய் வரும். சப்போஸ் உங்களுக்கு 25 வயசாகுது, நீங்கள் இந்த சேலரி சம்பாதிக்கிறீங்கன்னா உங்கள் கையில் இப்போ 6 லட்ச ரூபாய் சேவிங்ஸ் இருக்குன்னா நீங்கள் கரெக்டான பாத்தில் தான் இருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா வந்து ஆத்தர் யூஎஸ் பேஸ்டு பீப்புளுக்காக உருவாக்கின ஒரு ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா வந்து அவங்களுக்கு தான் செட் ஆகும். ஸோ இதே ஃபார்முலாவை நம்ம இந்தியாவில் அப்ளை பண்ணணும்னா நம்ம 10க்கு பதிலாக 15ஆல் கூட டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ இதே கால்குலேஷனில் 15ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 லட்சம் வரும். இப்போ உங்ககிட்ட 4 லட்ச ரூபாய் சேவிங்ஸ் இருக்குன்னா நீங்கள் கரெக்டான பாத்தில் தான் இருக்கீங்க. ஏன் இந்த வேரியன்ஸ் வருதுன்னா அமெரிக்காவில் அப்படி இல்லைனா மற்ற வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா
பசங்க வந்து படிக்கும் போதே சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் வந்து ஹை ஸ்கூலில் இருக்கும் போதே சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்கள பொறுத்தவரை சீக்கிரமாகவே சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ சீக்கிரமாகவே சேவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ 10ஆல் டிவைட் பண்ணாலே ஆவரேஜான ஒரு நெட்ஒர்த் வந்துடும். பட் இந்தியாவை பொறுத்தவரை பசங்க காலேஜ் முடிக்கிற வரைக்குமே வந்து பேரண்ட்ஸ் தான் பார்த்துக்கிறாங்க. பசங்க காலேஜ் முடிக்கிறதுக்குள்ளே அவங்க 20 வயசு 21 வயசு ஆகிடும். ஸோ 4 வருஷத்தில் அவங்க 6 லட்சம் சேர்க்கணும் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான், முடியாத காரியம் கிடையாது. ஸோ இந்த விஷயம் வந்து எல்லாருக்குமே அப்ளை ஆகணும் அப்படின்றதுக்காக காலேஜ் படிக்கிற அந்த 5 வருஷத்தை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ 10ஆல் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் 15ஆல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நாமினல் வேல்யூ கிடச்சிரும். உங்ககிட்ட அவ்வளோ சேவிங்ஸ் இப்போ இருக்குன்னா நீங்கள் கரெக்டான பாத்தில் தான் இருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஆவரேஜாக இருக்கீங்க. சப்போஸ் நீங்கள் பணக்காரன் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆவரேஜை விட அதிகமாக இருக்கணும். எவ்வளோ அதிகமாக இருக்கணும்னா 2 மடங்கு அதிகமாக இருக்கணும். ஸோ 4 லட்ச ரூபாய் சேவிங்ஸ் வைக்கிற இடத்துல நீங்கள் 8 லட்ச ரூபாய் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே பணக்காரன் ஆகிடுவீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த விஷயம்லாம் வந்து ஏற்கனவே தெரியும், இந்த எக்ஸ்பெக்டட் நெட் வரத்தை விட நீங்கள் 10 மடங்கு அதிகமாக வச்சுருக்கீங்கன்னா, ஸோ இந்த எக்ஸாம்பிளை பொறுத்தவரை நீங்கள் 40 லட்ச ரூபாய் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் பணக்காரன் ஆகிட்டீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த எக்ஸாம்பிள் வந்து நம்ம கேட்கும்போது இம்பாசிபிளாக தெரியும். பட் மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கிறது மூலமாக இந்த விஷயத்தை நம்மளால் ஓரளவுக்கு சாதிக்க முடியும். சப்போஸ் உங்களோட எக்ஸ்பெக்டட் நெட்வொர்த்தை விட நீங்கள் கம்மியாக இருக்கீங்கன்னா இந்த புக்கில் சொல்லியிருக்க பிரின்சிபலை வந்து உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணி பாருங்கள். அப்ளை பண்ணிவிட்டு உங்களோட ஏர்னிங்ஸை இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்களோட சேவிங்ஸை இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஆவரேஜ் பொசிஷன் வாங்க, அதுக்கப்புறமா அபோவ் ஆவரேஜ் போகலாம். அதுக்கப்புறமா மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம் டெவலப் பண்ணி நம்மளால் சூப்பர் மில்லியனர் ஆக முடியும். ஸோ இதுதான் ஆத்தர் இந்த புக்கில் சொல்லியிருக்க விஷயம். இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த புக்கு வந்து எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த புக்கை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். 4th புக் மில்லியனர் ஃபாஸ்ட் லேன் பை எம்ஜே டிமார்கோ. இவங்க புக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளோட மெயின் சேனலில் நம்ம 4 Hour Work Week பை டிம் ஃபெராஸ் இந்த புக்கை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். எம்ஜே டிமார்கோ டிம் ஃபெராஸ் சொல்லியிருக்க விஷயங்கள்லாம் வச்சு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவங்க 5 வருஷத்தில் மில்லியனர் ஆனாங்க. எப்படி அவங்க இவ்வளோ ஷார்ட் ஸ்பேனில் இவ்வளோ ஒரு அஸ்ட்ரானிங்கான ரிசல்ட் அச்சீவ் பண்ணாங்க அப்படின்றது தான் ஒரு புக்காக வெளியிட்டிருக்காங்க. அந்த புக்கு தான் தி மில்லியனர் ஃபாஸ்ட் லைன். அந்த புக்கை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த புக்கில் மொத்தமாக 45 சாப்டர்ஸ் இருக்குது. ஆத்தர் இந்த 45 சாப்டர்ஸை 8 பார்ட்டாக பிரித்து வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து நம்மளோட ட்ரெடிஷ்னல் மணி மேக்கிங் அப்ரோச்சை பற்றி சொல்கிறாங்க அண்ட் அதில் இருக்க பிரச்சனைகளை பற்றி சொல்கிறாங்க. செகண்ட் பார்ட்டில் பணம் வந்து முக்கியம் கிடையாது, பணத்தை வச்சு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்றது தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி 4 Hour Work Weekோட கான்செப்டை கொஞ்சம் ரீமாடல் பண்ணி சொல்கிறாங்க. தேர்டு பார்ட்டில் வந்து பெரும்பாலுமான மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆத்தர் வந்து அவங்களுக்கு ஒரு பேரும் தராங்க, சைடு ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது எந்த ஒரு ஃபினான்ஷியல் நாலேஜும் இல்லாமல் நம்மளும் பணம் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக சேர்த்து வைக்கிறோன்னு தெரியாமல் சேர்த்து வைக்கிற பீப்புளை வந்து ஆத்தர் சைடு ஒர்க்கர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 4th பார்ட்டில் வந்து ஸ்லோ லேர்னர்ஸை பற்றி சொல்கிறாங்க. அதாவது பணம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுட்டு கொஞ்சமாக ரிஸ்க் எடுத்துகிட்டு ஒரு 65-70 வயசில் வந்து ரிட்டையர் ஆகிட்டு அதுக்கப்புறமா சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைக்கிற பர்சன்ஸை வந்து ஆத்தர் ஸ்லோ லேர்னர் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் 5th பார்ட்டில் தான் இந்த புக்கோட கோர் கான்செப்டுக்குள்ளேயே நம்ம போகிறோம். அதாவது ஃபாஸ்ட் லேர்னர் எப்படி 40 வயசுக்குள்ளேயே நம்ம பணக்காரன் ஆகிறது அப்படின்றத ஆத்தர் இந்த இடத்துல வந்து அவ்வளோ சூப்பராக சொல்லியிருக்காங்க. அதுக்கான டூல்ஸ் அண்ட் டிப்ஸை வந்து அடுத்த செக்மெண்ட்டில் கொடுக்குறாங்க. அதாவது 6th பார்ட்டில். 7th பார்ட்டில் எந்தெந்த பிஸ்னஸை வச்சு நம்மளால் சீக்கிரமாக ரிசல்ட் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக ஒரு 5 கமெண்ட்மெண்ட் கொடுக்குறாங்க. எந்த பிஸ்னஸ் இந்த 5 கமெண்ட்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுதோ அந்த பிஸ்னஸை வச்சு நம்மளால் சீக்கிரமாக ரிசல்ட்ஸ் அப்டைன் பண்ண முடியும். 8th பார்ட்டில் வந்து கன்க்ளூஷன் மாதிரி தராங்க. அதாவது இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது என்னென்ன பிரச்சனை வரும், அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் அந்த 8 பார்ட். மொத்தமாக 45 சாப்டர்ஸ் இருக்குது. இப்போ நம்ம அந்த புக்கில் இருந்து சில இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸை மட்டும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சைடு வாக்கர், ஸ்லோ லேர்னர் அண்ட் ஃபாஸ்ட் லேர்னர். ஃபஸ்ட்டு சைடு வாக்கர்னா என்ன, ஸ்லோ லேர்னர்னா என்ன, ஃபாஸ்ட் லேர்னர்னா என்ன அப்படின்ற டெஃபினேஷன் பார்த்துடலாம். சைடு வாக்கர்னா ஒரு ஃபினான்ஷியல் நாலேஜே இல்லாமல் என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கவங்க வந்து சைடு வாக்கர். ஸ்லோ லேர்னர்னா கொஞ்சமாக ஃபினான்ஷியல் நாலேஜ் இருக்கும், பட் எந்த விதமான ரிஸ்க்கும் எடுக்க மாட்டாங்க. அவங்களோட செக்யூரிட்டியில் அவங்க ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க. கொஞ்சமாக சேர்த்து வச்சு செக்யூராக சேர்த்து வச்சு ஒரு 60 வயசு 70 வயசில் பணக்காரன் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஸ்லோ லேர்னர், அதாவது ஸ்லோவாக போகிறாங்க. ஃபாஸ்ட் லேர்னருக்கு வந்து ஃபினான்ஷியல் நாலேஜ் அதிகமாக இருக்கும். அவங்க யோசிக்கிற விஷயங்கள் வேறு மாதிரி இருக்கும். பணம் சம்பாதிக்கணும் தான், ஆனால் அதை சீக்கிரமாக சம்பாதிச்சு அதை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து ஃபாஸ்ட் லேர்னர். 4 Hour Work Weekல சொல்கிற கான்செப்ட் தான். பணம் சம்பாதிக்கிறது மட்டும் நம்மளோட கோலாக இருக்கக்கூடாது. பணம் சம்பாதிச்சுட்டு அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத சேர்த்து நம்ம கோல் வச்சா தான் அந்த பணத்தை நம்மளால் என்ஜாய் பண்ண முடியும். அப்படி இல்லைனா கடைசி வரைக்கும் பணத்தை துரத்துக்கிட்டு நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம்.
ஸோ இந்த 3 பர்சன்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸை நம்ம பார்த்துடலாம். இதை ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி சொன்னால் கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ சைடு வாக்கர், ஸ்லோ லைனர், ஃபாஸ்ட் லைனர் இவங்க 3 பேரையும் ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு பர்சன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ சைடு வாக்கர் ரெப்ரசென்ட் பண்ணுறவங்க ராஜா, ஸ்லோ லைனர் ரெப்ரசென்ட் பண்ணுறவங்க ரவி, ஃபாஸ்ட் லைனர் ரெப்ரசென்ட் பண்ணுறவங்க ராம். இந்த 3 பேரையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த 3 பேருக்குமே வேறு வேறு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும், வேறு வேறு ஒப்பீனியன் இருக்கும். ஒரு பராமீட்டரில் இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி மாறுதுன்றதை வச்சு இவங்க எந்த லேனில் இருக்காங்க அப்படின்றத நம்மளால் கணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இன்கம் ஒரு பேராமீட்டராக எடுத்துக்கிட்டோன்னா ராஜாவை பொறுத்தவரை ஜாப் தான் அவங்களோட மேஜர் சோர்ஸ் ஆஃப் இன்கம். எந்த ஜாப் வந்து அவங்களுக்கு அதிகமாக பே தருதோ அந்த ஒரு ஜாபை நோக்கி அவங்க போய்கிட்டு இருப்பாங்க. அந்த ஜாப் வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா இல்லையா அப்படி எதுவுமே அவங்க பார்க்க மாட்டாங்க. அந்த ஜாப்ல இருந்து பே வந்தால் அந்த ஜாபை நோக்கி அவங்க போவாங்க. பட் ரவியோட கேஸில் அவங்க செக்யூரிட்டியும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஃபார்ச்சூன் 500 கம்பெனியில் ஒரு நல்ல ஜாப் கிடச்சதுன்னா அவங்க அப்படியே செட்டில் ஆகிடுவாங்க. சப்போஸ் அவங்களுக்கு பே கம்மியாக இருந்தால் கூட செக்யூரிட்டி இருந்தால் அவங்க அதே இடத்துல இருப்பாங்க. இதுதான் வந்து ரவியோட கேஸ். பட் ராமோட கேஸில் பார்த்தீங்கன்னா அவங்க ஜாபை நோக்கியே போக மாட்டாங்க. அவங்களோட மேஜர் ஃபோக்கஸ் வந்து பிஸ்னஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இருக்கும். அதாவது இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னா நாளைக்கு அந்த பிஸ்னஸ் வளர்ந்து அவங்களுக்கு ரெவென்யூ தரும். ஆர் இன்றைக்கி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் வருஷம் கழித்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து அவங்களுக்கு ரிட்டர்ன் வரும். எல்லாமே அந்த அவங்களோட ஃப்யூச்சரை நோக்கி அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. இதுதான் வந்து ராமோட கேஸ். ஸோ இங்கே தான் நம்மளுக்கு ராஜா, ரவி எப்படி இருக்காங்க அண்ட் ராம் எப்படி இவங்க 2 பேர்கிட்டையும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக வேறுபட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். செகண்ட் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம மணியை ஒரு பேராமீட்டராக எடுத்துக்கிட்டோன்னா ராஜாவை பொறுத்தவரை நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை தான் இருக்குது, அதனால் நம்ம அதை செலவு பண்ணி சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வந்து செலவு பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஃப்யூச்சரை நோக்கி ஒரு பார்வை இருக்காது. இன்றைக்கி சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வந்து அன்றைக்கே செலவு பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து திருப்பி அவங்க ஜாப் ஆர் அடுத்த மாதத்தோட பேச்சை நோக்கி அவங்க ஓடிட்டு இருப்பாங்க. அவங்க லைஃப்பில் கடைசி வரைக்கும் அவங்க இப்படி தான் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. இது வந்து ராஜாவோட கேஸ். பட் ரவியோட கேஸில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பணத்தை வந்து சேவ் பண்ணி வைப்பாங்க. நம்ம இதை இப்போ சேவ் பண்ணி வைப்போம், சேவ் பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் இந்த பணம் நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை பணமாகவே சேவ் பண்ணி வைக்கிறவங்க வந்து ரவி. பட் ராமோட கேஸில் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் வந்து பணம் நிறையா இருக்குது. பணம் சம்பாதிக்கிறது ஒரு மேட்டரே கிடையாது. நம்ம ஒருத்தவங்களுக்கு எவ்வளோ வேல்யூ ப்ரொவைட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பணத்தை நம்மளால் சம்பாதிக்க முடியும்னு சொல்லிட்டு அவரோட ஃபோக்கஸ் வந்து பணத்துலேயே இருக்காது. அவரோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக அடுத்தவங்களுக்கு நம்ம எப்படி ஒரு வேல்யூ ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்றத நோக்கி தான் அவங்க ஓடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் செகண்ட் எக்ஸாம்பிள். தேர்ட் எக்ஸாம்பிள், டைம். இப்போ நம்ம டைமை ஒரு ஃபேக்டராக எடுத்துக்கிட்டோன்னா இவங்க 3 பேரும் டைமை எப்படி பார்க்குறாங்க அப்படின்றத பார்ப்போம். ராஜாவோட கேஸில் டைம் வந்து நிறைய இருக்குது. டைம் வந்து அன்லிமிட்டெட். நம்ம ஜாலியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், நம்மளுக்கு இருக்கிறது ஒரு வாழ்க்கைன்னு சொல்லிட்டு டைமை ஜாலியாக செலவு பண்ணுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களில் ஜாலியாக சந்தோஷமாக செலவு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ரவியோட கேஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய டைம் இருந்தால் அந்த டைமை வந்து நம்ம பணத்துக்காக ட்ரேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் 1 ஹவர் ஒர்க் பண்ணால் எனக்கு இவ்வளோ கிடைக்குதுன்னா நான் அதையே 10 ஹவர் ஒர்க் பண்ணால் நான் இன்னும் நிறையா சம்பாதிக்கலாம், நிறையா சேர்த்து வைக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களோட டைமை வந்து அவங்க மணிக்காக ட்ரேட் பண்ணுவாங்க ரவி. தேர்டு கேஸில், அதாவது ராமோட கேஸில், டைம் தான் என்கிட்ட இருக்கிறதுலே ரொம்ப ப்ரீஷியஸான ஆசெட். அந்த டைமை வந்து நான் எதுக்காகவும் வேஸ்ட் பண்ண மாட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் டைமை நான் ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணி நான் பிஸ்னஸ் சிஸ்டம்ஸை க்ரியேட் பண்ணணும். இப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கவங்க தான் ராம், அதாவது ஃபாஸ்ட் லைனர். ஃபோர்த் எக்ஸாம்பிள், நம்ம ரிட்டையர்மெண்ட்டை ஒரு ஃபேக்டராக எடுத்துக்கிட்டோன்னா ராஜாவை பொறுத்தவரை அவங்க ரிட்டையர்மெண்ட்டை பற்றி யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க வாழ்கிறதே வந்து இந்த பே செக்குக்கும் அடுத்த பே செக்குக்கும் தான். அடுத்த பே செக் வரத்துக்குள்ளே முன்னாடி இந்த காசை வந்து அவங்க செலவு பண்ணிடுவாங்க. ஸோ ரிட்டையர்மெண்ட் அளவுக்கு அவங்க அட்வான்ஸ்டாக யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. பட் ரவியோட கேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 60-65 வயசு வரைக்கும் உழைக்கணும், அதுக்கப்புறமா இருக்கிற காசை வச்சுட்டு சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. பட் ராமோட கேஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரிட்டையர்மெண்ட்டே தேவையில்லை, ஆர் நான் நினச்சதை செய்கிறதுக்கு நான் 60-65 வருஷம் வெயிட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, நான் எப்போ வேணால் நான் நினச்சதை செய்யலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. மற்றவங்களாம் வந்து ஜாபை துரத்திட்டு இருக்கும்போது அவங்க ஒரு பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை க்ரியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படி பண்ணதுனால அவங்க வேலை செய்யலைனாலும் அவங்களால பாசிவாக பணம் சம்பாதிக்க முடியும். அப்படி சம்பாதிக்கும் போது அவங்களுக்கு தேவையான டைமில் அவங்களுக்கு தேவையான ரிட்டையர்மெண்ட்டை அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபோர்த் எக்ஸாம்பிள். ஃபிஃப்த் எக்ஸாம்பிள், ட்ரீம். இப்போ நம்மளோட கனவை நம்ம ஒரு ஃபேக்டராக எடுத்துக்கிட்டோன்னா ராஜாவோட கேஸில் நம்ம எந்த ஒரு ரெக்ரெட்டும் இல்லாமல் வாழ்ந்துடணும் அப்படின்றது தான் அவங்களோட பெரிய கனவாகவே இருக்கும். பட் ரவியோட கேஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ராக்டிக்கல் பர்சன், நான் கனவெல்லாம் காண மாட்டேன், இப்போ என்ன நடக்குதோ அதை வச்சுட்டு நான் அப்படியே மூவ் ஆன் ஆகிட்டு போயிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. பட் ராமோட கேஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு பெரிய பெரிய கனவெல்லாம் இருக்கும். யார் என்ன சொன்னாலும் சரி, என் கனவு யாருக்கு வேணால் பைத்தியக்காரத்தனமாக தெரியட்டும், அந்த கனவை நோக்கி நான் ஓடிக்கிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு
அவங்க கனவை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கவங்க தான் இந்த ராம் ஆர் ஃபாஸ்ட் லேனர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான் சைடு வாக்கர், ஸ்லோ லேனர் அண்ட் ஃபாஸ்ட் லேனருக்கு உள்ள மேஜர் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்போஸ் நீங்கள் ஒரு சைடு வாக்கராக இருக்கீங்கன்னா உங்களால் டேரெக்டாக ஃபாஸ்ட் லேனுக்கு ஷிஃப்ட் ஆக முடியாது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்லோ லேனுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபாஸ்ட் லேனுக்கு நீங்கள் ஷிஃப்ட் ஆகணும். ஏன்னா உங்களோட பிலீஃப் தான் உங்களோட ஆக்ஷன்ஸை ஃபார்ம் பண்ணும். நீங்கள் எந்த விஷயத்தை நம்புறீங்களோ உங்கள் ஆக்ஷன்ஸ் வந்து அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். உங்களோட நம்பிக்கையை வந்து உங்களால் அவ்வளோ சீக்கிரம் மாற்ற முடியாது. படிப்படியாக தான் உங்கள் நம்பிக்கையை நீங்கள் மாற்ற முடியும். செகண்ட் செக்ஷனில் ஆத்தர் இந்த 3 பேருக்கும் பின்னாடி உள்ள மேத்தமேட்டிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ சைடு வாக்கரை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அவங்களோட வெல்த் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னா இன்கம் ப்ளஸ் டெப்ட் அப்படின்னு இருக்கும். அதாவது அவங்களுக்கு வர வருமானம் ப்ளஸ் கடன் அப்படின்னு தான் இருக்கும். ஏன்னா அவங்கள பொறுத்தவரை பணக்காரனாக இருக்கிறதும் ஒன்று தான், பணக்காரனாக காமிச்சிக்கிறதும் ஒன்று தான். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிரெடிட் கார்டு வாங்கி அவங்களுக்கு தேவையில்லாத லக்ஸுரிஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. புது காரு, பெரிய வீடு அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தவரை பணக்காரனாக காமிச்சிக்கிறது தான் பணக்காரனாக இருக்கிறது. அவங்களோட இன்கம் வந்து 50,000 இருக்குன்னா அந்த 50,000த்தையே அவங்களால ஒழுங்காக மேனேஜ் பண்ண முடியலன்னா நாளைக்கு அவங்க இன்னும் நிறையா சம்பாதிக்கும் போது அந்த எக்ஸஸ் அமௌண்ட்டையும் அவங்களால மேனேஜ் பண்ண முடியாது. நம்ம கையில் 10 ரூபா இருந்தால் கூட அந்த 10 ரூபாவை நம்ம ஒழுங்காக மேனேஜ் பண்ணாதான் நாளைக்கு நம்ம கிட்ட 1 லட்ச ரூபா வரும்போது அந்த 1 லட்ச ரூபாவை நம்மளால் ஒழுங்காக மேனேஜ் பண்ண முடியும். ஸோ சைடு வாக்கரோட வெல்த் ஈக்குவேஷன் வந்து இன்கம் ப்ளஸ் டெப்ட். ஸோ இதுவே ஸ்லோ லேனில் இருக்கவங்களோட வெல்த் ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜாப் ப்ளஸ் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அவங்களோட செக்யூரிட்டியில் அவங்க மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுறதுனால அவங்களோட ஜாபும் அவங்களுக்கு செக்யூராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. நாளைக்கு ஜாப் போயிட்டாலுமே வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க செகண்டரியாக இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களோட வெல்த் ஈக்குவேஷன் வந்து ஜாப் ப்ளஸ் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம தனித்தனியாக அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட ஜாபை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு 2 விதமான பே இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஹவர்லி பே, அதாவது ஒரு ஹவருக்கு இவ்வளோ பே அப்படின்ற அமௌண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இன்ட்டு நம்ம எவ்வளோ ஹவர் ஒர்க் பண்ணியிருக்கோமோ அதை மல்டிப்ளை பண்ணி நம்மளுக்கு பே தருவாங்க. செகண்ட் ஒன் வந்து இயர்லி சேலரி, அதாவது நம்ம ஒரு வருஷம் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இவ்வளோ சேலரி அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இது ரெண்டுத்துலேயும் உள்ள ஒரே கன்ஸ்ட்ரெயின்ட் பார்த்தீங்கன்னா டைம் தான். நம்ம என்ன தான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் நம்மளால் ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே உழைக்க முடியாது. நம்மளுக்கு ரெஸ்ட்டு தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு நாளைக்கு 12 ஹவர் உழைக்கிறோம் அப்படின்றத கன்சிடர் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு 1 ஹவர் பே பார்த்தீங்கன்னா 100 ரூபான்னு வச்சுக்கிட்டா உங்களால் ஒரு நாளைக்கு 1200 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்க முடியாது. ஏன்னா உங்களோட டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் அங்கே இருக்குது. அதே மாதிரி உங்களோட ஹவர்லி பேவை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் உங்களோட நாலேஜை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் உங்களோட நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் டைம் எடுக்கும். உடனே அந்த விஷயத்தை நம்மளால் செஞ்சிட முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு ஜாப் ஈக்குவேஷனில் நம்மளுக்கு டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது. செகண்ட் ஜாப் ஈக்குவேஷன் இயர்லி சேலரி. நம்மளோட இயர்லி சேலரியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும்னா நம்மளுக்கு இன்னும் நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ், டிகிரிஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே தேவைப்படும். ஸோ இது எல்லாமே வந்து டைம் கன்சியூமிங் ப்ராசஸ் தான், பல வருஷம் எடுக்கும். ஸோ நம்மளால் உடனே நம்ம சேலரியை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஸோ இதுதான் 2 ஜாப் ஈக்குவேஷனோட நிலைமை. ஸோ இந்த 2 ஜாப் ஈக்குவேஷனுமே வந்து டைமால் பவுண்ட் ஆகிருக்கும். ஸ்லோ லேனோட வெல்த் ஈக்குவேஷனில் இன்னொரு பார்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் டைமால் பவுண்ட் ஆகிருக்க ஒரு விஷயம். ஸோ ஸ்லோ லேனோட ஓவரால் வெல்த் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா அது வந்து டைமால் பவுண்ட் ஆகிருக்கும். ஸோ டைம் கன்ஸ்ட்ரெயின் அந்த வெல்த்துக்கு இருக்கும். அதாவது அவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க அப்படின்றது அவங்கக்கிட்ட இருக்க டைமை பொறுத்த ஒரு விஷயம் தான். ஃபாஸ்ட் லைனில் இருக்கவங்க மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபாஸ்ட் லைனரோட வெல்த் ஈக்குவேஷனை நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோன்னா நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் சம்பாதிக்கிறோம் அப்படின்றது 2 விஷயத்தை பொறுத்து இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன் வந்து யூனிட் சோல்டு, அதாவது எவ்வளோ யூனிட் விற்றுருக்கீங்க அப்படின்றது. செகண்ட் ஒன் வந்து ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ லாபம் வச்சு விற்றுருக்கீங்க அப்படின்றது. ஸோ இந்த 2 வேரியபிளையுமே நம்ம தனியாக எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்தோன்னா நம்ம எவ்வளோ விற்கிறோம் யூனிட் சோல்டு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு லிமிட்டே கிடையாது. நம்ம 100 பீஸும் விற்கலாம், ஆர் நம்ம 1000 பீஸும் விற்கலாம். ஸோ இதுக்கு டைம் லிமிட்டும் கிடையாது, நம்ம எவ்வளோ விற்கிறோம் அப்படின்ற அந்த லிமிட்டும் கிடையாது. செகண்ட் ஒன் வந்து ப்ராஃபிட் பர் யூனிட், அதாவது ஒரு யூனிட்டுக்கு நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் வைக்கிறோம் அப்படின்றது. நம்ம ஒரு ப்ராடக்ட்டை ₹1 ப்ராஃபிட் வச்சும் வைக்கலாம், ₹10 ப்ராஃபிட் வச்சும் வைக்கலாம், ₹10,000 ப்ராஃபிட் வச்சும் வைக்கலாம். அதுக்கும் எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது, லிமிட்டேஷன்ஸும் கிடையாது. நம்ம ₹1000 ப்ராஃபிட் வச்சு 100 ப்ராடக்ட்டையும் விற்கலாம், ஆர் ₹10 ப்ராஃபிட் வச்சு 10,000 ப்ராடக்ட்டையும் விற்கலாம். நம்மளோட வெல்த் ஈக்குவேஷனை வந்து நம்ம எப்படி வேணால் மாற்றிக்கலாம். அந்த அளவுக்கு அந்த வெல்த் ஈக்குவேஷன் வந்து ஸ்கேலபிள். ஸோ இதுதான் ஃபாஸ்ட் லைனில் நம்ம இருக்கிறதுக்கான உண்மையான பொட்டென்ஷியல். ஸோ இந்த வெல்த் ஈக்குவேஷனோட செகண்ட் வேரியபிள் பார்த்தீங்கன்னா அசெட் வேல்யூ. அசெட் வேல்யூவை நம்ம 2 விதமாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து அவங்க வச்சிருக்க பிஸ்னஸோட அசெட் வேல்யூ. செகண்ட் ஒன் வந்து அவங்களோட மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்க அசெட் வேல்யூ. மார்க்கெட்டில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கிறதுனால
அவங்களோட மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம எலிமினேட் கூட பண்ணிக்கலாம், அதை நம்ம கன்சிடர் கூட பண்ண வேணாம், நெக்லிஜிபிள் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். பட் இப்போ ஒரு பிஸ்னஸோட அசட் வேல்யூ நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அந்த பிஸ்னஸ் எப்படி பர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத பொறுத்து அந்த பிஸ்னஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ மேக் பண்ணுதோ அதை விட 6 மடங்கு 7 மடங்கு அதிகமாக கொடுத்து அந்த பிஸ்னஸை வாங்குவாங்க. ஸோ ஒரு பிஸ்னஸோட அசட் வேல்யூ பார்த்திங்கன்னா அதோட ப்ராஃபிட் கூட சேர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் சாதாரணமாக வளராது, 5 மடங்கு 6 மடங்கு அப்படின்னு சொல்லிட்டு வளர்ந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி நம்மளோட இன்கம்மை நம்ம ஸ்கேல் அப் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்மளுக்கு எந்த ஜாப்லையுமே கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்சன் ஒரு ஜாபில் இருக்காங்க, அவங்க நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, திடீர்னு அவங்க வேலையை அவங்க குவிட் பண்ணுறேன்னு சொன்னால் எந்த பாஸுமே வந்து அவங்களுக்கு 5 மடங்கு 6 மடங்கு சேலரி ஏற்றி தர மாட்டாங்க. பட் ஒரு பிஸ்னஸில் இருக்க மேஜர் அட்வான்டேஜ் இது தான். பட் ஒரு பிஸ்னஸ் வந்து நல்லா போயிட்டுருக்குன்னா அந்த பிஸ்னஸை வந்து விற்கும்போது பிஇ மல்டிபிள் அப்படின்ற ஒரு விஷயம் பார்ப்பாங்க, அதாவது ப்ரைஸ் டு ஏர்னிங் மல்டிபிள் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்ப்பாங்க. அந்த பிஸ்னஸை விற்கும்போது அந்த பிஸ்னஸ் எவ்வளோ ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்கோ இன்டூ இந்த பிஇ மல்டிபிள், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி எவ்வளோ வேல்யூ வருதோ அந்த வேல்யூ தான் அந்த பிஸ்னஸோட டோட்டல் வேல்யூ. அதை கொடுத்து தான் அந்த பிஸ்னஸை வந்து வாங்குவாங்க. ஸோ பிஸ்னஸ் நடத்தினாலும் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக ஒரு லாபம் வரும். நீங்கள் பிஸ்னஸ் விற்கிறீங்கன்னா உங்கள் ப்ராஃபிட்டை விட 6 மடங்கு 7 மடங்கு நீங்கள் ஒரே நாளில் சம்பாதிக்கலாம். ஸோ இதுதான் பிஸ்னஸ் சிஸ்டமில் இருக்க மேஜர் அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் செக்ஷனில் ஆத்தர் 5 ஃபாஸ்ட் லைன் கமாண்ட்மெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதாவது ஒரு 5 கமாண்ட்மெண்ட் சொல்கிறாங்க, ஒரு 5 ஃபேக்டர் சொல்கிறாங்க. ஸோ எந்தெந்த பிஸ்னஸ் இந்த 5 ஃபேக்டரை சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அந்த பிஸ்னஸ்லாம் வந்து ஃபாஸ்ட் லைன் பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரி ஆத்தர் சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு பிஸ்னஸை நம்ம ஸ்கேலப் பண்ணோன்னா ஏதோ ஒரு பிஸ்னஸை எடுத்து ஸ்கேலப் பண்ண முடியாது, ஸ்கேலப் பண்ணுற பிஸ்னஸை தான் நம்மளால் ஸ்கேலப் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு டீ கடையை எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு ஆவரேஜாக ஒரு டீ கடைக்கு 100 பேர் வராங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு டீக்கு அவங்க 2 ரூபா ப்ராஃபிட் வச்சு விற்கிறாங்க. ஸோ ஒரு நாளைக்கு அவங்க 200 ரூபாய் லாபம் சம்பாதிக்கிறாங்க. இப்போ அவங்களோட லாபத்தை அவங்க இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா, அதாவது ஃபஸ்ட்டு ஒரு டீக்கு வந்து 2 ரூபா வச்சுருந்தாங்க, இப்போ ஒரு டீக்கு அவங்க 5 ரூபாய் லாபம் வச்சு விற்கிறாங்கன்னா 100 கஸ்டமர் வந்த இடத்துல 50 கஸ்டமர் வரத்துக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னா அப்போயும் அவங்களோட லாபம் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 250 ரூபாய் வரும். அவங்க லாபம் வந்து ஏறக்குறைய அதே நிலைமையில தான் மெயின்டைன் ஆகும். பட் அவங்க லாபத்தை கம்மியாக வச்சாங்கன்னா கஸ்டமர் அதிகமாக வருவாங்க, லாபத்தை அதிகமாக வச்சாங்கன்னா கஸ்டமர் கம்மியாக வருவாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் அப்படின்ற ஒரு இதில் இருக்கும். ஒன்று ஏற்றனா ஒன்று இறங்கும். ஸோ எப்படி பார்த்தாலுமே ஒரு லெவலுக்கு மேலே இந்த பிஸ்னஸை நம்மளால் டெவலப் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸை ஸ்கேலப் பண்ணுறதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. இந்த ஃபேக்டர்ஸ்லாம் ஒரு பிஸ்னஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் அந்த பிஸ்னஸை வந்து நம்மளால் ஸ்கேலப்பே பண்ண முடியும். அந்த 5 ஃபேக்டர்ஸை பற்றி தான் ஆத்தர் இந்த செக்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ 5 ஃபாஸ்ட் லைன் கமெண்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் கண்ட்ரோல். அந்த பிஸ்னஸோட ஃபுல் கண்ட்ரோல் வந்து உங்ககிட்ட இருக்கணும். நீங்கள் எந்த விஷயம் செய்யணும்னு நினச்சாலும் உங்களால் செய்ய முடியணும். இப்போ நீங்கள் ஒரு ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா உங்ககிட்ட கண்ட்ரோல் இல்லைனா நீங்கள் ரிஸ்க்கே எடுக்க முடியாது. ஸோ எப்படி உங்கள் பிஸ்னஸை வந்து உங்களால் ஸ்கேலப் பண்ண முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ யூடியூப்பில் ஒருத்தவங்க ஒரு வீடியோ போடுறாங்கன்னா அந்த வீடியோவில் எவ்வளோ ஆட்ஸ் காமிச்சிருக்காங்க, எவ்வளோ ஆட்ஸ் பார்த்துருக்காங்க அப்படின்றத பேஸ் பண்ணி அந்த யூடியூபர் வந்து ஒரு சின்ன ரெவன்யூ மேக் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு ஸ்கேலபிள் பிஸ்னஸே கிடையாது. ஏன்னா இந்த பிஸ்னஸை அந்த பர்சனால் ஸ்கேலப் பண்ணவே முடியாது. ஏன்னா இதோட ஃபுல் கண்ட்ரோல் வந்து யூடியூப் கிட்ட தான் இருக்குது. இப்போ யூடியூப் வந்து ஒரு வீடியோவை சஜஷனில் காட்டினா நிறைய பேர் அந்த வீடியோவை பார்ப்பாங்க. நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்தா தான் அந்த பர்சன் வந்து ரெவன்யூ மேக் பண்ண முடியும். ஸோ அவங்க எவ்வளோ ரெவன்யூ மேக் பண்ணுறாங்க அப்படின்றத யூடியூப் எத்தனை பேருக்கு இந்த வீடியோவை வந்து சஜஸ்டட் லிஸ்ட்டில் காட்டுது அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இருக்குது. கண்ட்ரோல் வந்து அவங்கக்கிட்ட இல்லை. பட் இதே விஷயத்தை நம்ம யூடியூபோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தோன்னா இது அருமையான ஒரு ஸ்கேலபிள் பிஸ்னஸ். ஏன்னா அவங்க எத்தனை பேருக்கு ஆடு காட்டணும் அப்படின்றதையும் அவங்க தான் முடிவு பண்ணணும். ஒரு ஆடுக்கு அவங்க எவ்வளோ லாபம் எடுத்துக்கிறாங்க அப்படின்றதையும் அவங்க தான் முடிவு பண்ணணும். அந்த ஆட்லேருந்து வர மேஜர் லாபம் வந்து யூடியூப் எடுத்துப்பாங்க. எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன பார்ட்டு மட்டும்தான் யூடியூபருக்கு கிடைக்கும். இன்கேஸ் யூடியூபுக்கு இன்னும் நிறைய லாபம் வேணும்னா இந்த ஆட் ரெவன்யூலேருந்து 1% அவங்க அதிகமாக எடுத்துக்கிறதுக்கு கூட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கமாண்ட்மெண்ட், கண்ட்ரோல். பிஸ்னஸோட கண்ட்ரோல் வந்து நம்மக்கிட்டே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். செகண்ட் ஒன் வந்து என்ட்ரி. எப்போ நம்ம இந்த பிஸ்னஸ்குள்ளே போகிறோம் அப்படின்றது. இப்போ ஏற்கனவே அந்த பிஸ்னஸில் நிறைய பேர் இருக்காங்கன்னா காம்படிஷன் அதிகமாக இருக்கும். நம்ம புதுசாக போய் அதே பிஸ்னஸில் ஆரம்பிக்கிறோன்னா காம்படிஷனை காரணமாக வச்சு நம்ம ரேட்டை கம்மி பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிஸ்னஸில் நம்ம என்டர் ஆகக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், பிட்காயினை நம்ம எடுத்துக்கலாம், ஆர் ஏதாவது ஒரு ட்ரெண்டிங்கான விஷயத்தை எடுத்துக்கலாம். இப்போ பிட்காயின் வந்து பீக்கில் போயிட்டு இருக்கும்போது நிறைய பேர் வந்து பிட்காயினை ட்ரேட் பண்ணி பணக்காரன் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிட்காயின்குள்ளே போக ஆரம்பித்தாங்க. நிறைய பேர் ஒரே டைமில் உள்ளே போனதுனால பிட்காயினோட டிமாண்ட் அதிகமாகிட்டே இருந்துச்சு, அதோட ரேட் வந்து அதிகமாகிட்டே இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ரேட் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு, நம்மளால் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியே வரும்போது பிட்காயினோட ஹைப்பும் கம்மியாயிடுச்சு, அதோட ரேட் வந்து ரொம்ப ட்ராப் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸில் வந்து சீசனல் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குன்னா அந்த பிஸ்னஸை நம்மளால் ஸ்கேலப் பண்ண முடியாது. இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிற எக்ஸாம்பிள்லாம் இது பிஸ்னஸே கிடையாது அப்படின்னு சொல்ல வரல.
இந்த பிஸ்னஸை நம்மளால் பெரிய லெவலில் ஸ்கேல் அப் பண்ண முடியாது அப்படின்றது தான் சொல்ல வரேன். இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு நம்ம சில ஃபேக்டர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு குறிப்பிட்ட நாலேஜ் இருந்தால் தான் இந்த பிஸ்னஸை நம்ம ஆரம்பிக்க முடியும்னா அந்த இடத்துல நிறைய பேர் அந்த பிஸ்னஸை ஆரம்பிக்க மாட்டாங்க. விஷயம் தெரிஞ்சவங்க தான் ஆரம்பிப்பாங்க. ஆர் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் தான் இந்த பிஸ்னஸை ஆரம்பிக்க முடியும்னா அந்த இடத்துலையும் சில பேர் வந்து கட் ஆகிடுவாங்க. ஆர் ஒரு குறிப்பிட்ட காண்டாக்ட் இருந்தால் தான் இந்த பிஸ்னஸை நடத்த முடியும்னா அந்த இடத்துலையும் சில பேர் கட் ஆகிடுவாங்க. ஸோ இந்த நாலேஜ், மணி, காண்டாக்ட் இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் ஒரு ஃபில்டர் மாதிரி கூட யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான பிஸ்னஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். தேர்ட் ஒன் வந்து நீடு. அந்த பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு தேவை இருக்கணும், ஒரு டிமாண்ட் இருக்கணும், சப்ளை வந்து கம்மியாக இருக்கணும். அப்போ தான் அந்த பிஸ்னஸ்க்குள்ளே நம்ம போயிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். அந்த பிஸ்னஸ்க்கு வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்குது, சப்ளை ரொம்ப அதிகமாக இருக்குன்னா காம்படிஷன் காரணமாக நம்மளோட ரேட்டை வந்து நம்ம கட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹோட்டல்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஃபுட் பிஸ்னஸ்க்கு எப்போவுமே டிமாண்ட் அதிகமாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். பட் காம்படிஷன் காரணமாக அவங்களோட ரேட்டை வந்து அவங்களால ஒரு அளவுக்கு மேலே ஏற்ற முடியாது. ஸோ ஒரு குறிப்பிட்ட லிமிட்குள்ளேயே அவங்களோட ரேட்டை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல நிறைய பேர் யோசிக்கிறது பார்த்தீங்கன்னா, எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் செய்கிறேன், அதுக்கு நீடு இருக்கணுமா அப்படின்றது தான். நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம செய்யலாம், பட் அதுக்கு நீட் இல்லை அப்படின்னா அது ஒரு பெரிய பிஸ்னஸாக நம்மளால் ஸ்கேல் அப் பண்ண முடியாது. கடைசி வரைக்கும் நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம ஒரு சின்ன சர்க்கிள்குள்ளேயே செஞ்சுட்டு இருப்போம். அப்போ நம்ம ஸ்லோ லைனர் ஆகிடுவோம், நம்ம ஃபாஸ்ட் லைனில் இருக்க மாட்டோம். ஜென்ரலாக நம்ம எந்த அளவுக்கு பெரிய ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறோமோ நம்மளுக்கு அந்த அளவுக்கு பெரிய ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் தேர்டு கமாண்ட்மெண்ட், நீட். ஃபோர்த்து கமாண்ட்மெண்ட், டைம். ரொம்பவே முக்கியமான ஒரு கமாண்ட்மெண்ட் இது. நம்ம ஃபாஸ்ட் லைனராக இருக்கணும்னா இந்த கமாண்ட்மெண்ட்டை ஒழுங்காக யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஃபாஸ்ட் லைனராக இருப்போம். நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோன்னா டவுன் தி லைன் அது நம்ம டைமை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. அதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து கொஞ்சம் வருஷத்துக்குள்ளேயே உங்களால் அந்த பிஸ்னஸில் இருந்து உங்கள் டைமை பிரித்து எடுத்துக்க முடியணும். அப்போ தான் அந்த பிஸ்னஸ் வந்து உங்கள் டைமையோ உங்கள் இன்புட்டையோ டிபெண்ட் பண்ணியிருக்காது. அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸை தான் உங்களால் ஒரு டீமை வச்சு ஸ்கேல் அப் பண்ண முடியும். இப்போ உங்களோட பிஸ்னஸ் வந்து உங்களோட டைமை டிமாண்ட் பண்ணுதுன்னா உங்களால் அதிலிருந்து வெளியே வர முடியாது. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா அது பிஸ்னஸே கிடையாது, நீங்கள் உங்களுக்கு க்ரியேட் பண்ணிக்கிட்ட ஒரு ஜாப் தான் அது. ஸோ உங்கள் பிஸ்னஸ் வந்து உங்களோட டைமை டிபெண்ட் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களோட பிஸ்னஸ் வந்து உங்களோட டைமை வந்து டிபெண்ட் பண்ணாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த விஷயத்தை வந்து பிஸ்னஸ் ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே செய்ய முடியாது, அதுக்கு சில வருஷம் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி இந்த விஷயத்தை வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். எக்ஸிக்யூட் பண்ணால் தான் உங்களால் உங்கள் பிஸ்னஸை ஒரு டீமை வச்சு ஸ்கேல் அப் பண்ண முடியும். இதுதான் வந்து ஃபோர்த்து கமாண்ட்மெண்ட், கமாண்ட்மெண்ட் ஆஃப் டைம். ஃபிஃப்த்து ஒன்று வந்து கமாண்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கேல். அதாவது நம்ம எந்த அளவுக்கு நம்ம பிஸ்னஸ் ஸ்கேல் அப் பண்ண முடியும் அப்படின்றத ஒரு லா வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். லா ஆஃப் எஃபெக்ஷன். இந்த லாவில் 2 பார்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஸ்கேல், செகண்ட் ஒன்று வந்து மேக்னிடியூட். ஸ்கேல் அப்படின்றது நம்ம பிஸ்னஸை வச்சு நம்ம எந்த அளவுக்கு வேல்யூ ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்றது. மேக்னிடியூட்னா எத்தனை பேருக்கு நம்ம அந்த வேல்யூவை ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போ நம்ம பிஸ்னஸோட வேல்யூவை நம்மளால் அதிகப்படுத்த முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர் ஃபீட்பேக். இந்த விஷயத்தை எப்படி நம்ம கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் மாற்றி தரது அப்படின்னு யோசித்து ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மூலமாக நம்மளால் நம்ம கஸ்டமருக்கு நம்ம கொடுக்குற வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். மேக்னிடியூட் வந்து எத்தனை பேருக்கு நம்ம அந்த வேல்யூ ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்றதுல இருக்குது. நம்ம பிஸ்னஸை எங்கே வச்சுருக்கோம், அதை எப்படி நடத்துகிறோன்றதை பொறுத்து இந்த மேக்னிடியூட் வந்து வேரி ஆகும். ஸோ எந்த பிஸ்னஸ்க்கு ஸ்கேல் அண்ட் மேக்னிடியூட் ரெண்டுமே இருக்கோ அந்த பிஸ்னஸ் வந்து மில்லியனர் ஃபாஸ்ட் லைன் இந்த கேட்டகரியிலே வராது, அது வந்து பில்லியனர் ஃபாஸ்ட் லைன் அப்படின்னு வேறு கேட்டகரிக்கு போயிடும். ஸோ உங்கள் பிஸ்னஸில் ஸ்கேல் அண்ட் மேக்னிடியூட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொன்னால் ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ப்ரீவியஸ் டீ கடையை நம்ம எடுத்துக்கலாம். அந்த டீ கடையில் எத்தனை பேர் வந்து டீ குடிக்கிறாங்க அப்படின்றது ஒரு லிமிட் இருக்குது. அந்த டீ கடை எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்ற லொக்கேஷனை பொறுத்து, அந்த சிட்டியோட பாப்புலேஷனை பொறுத்து, டைமை பொறுத்து, இந்த மாதிரி ஒரு ஃபேக்டர்ஸை வச்சு எத்தனை பேர் அங்கே டீ குடிப்பாங்க அப்படின்றதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. ஸோ அந்த பிஸ்னஸோட மேக்னிடியூடை நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அதாவது எத்தனை பேருக்கு டீ தராங்க அப்படின்றத நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. பட் அந்த பிஸ்னஸோட ஸ்கேலை வந்து நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதாவது டீ கூட வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வைக்கிறது, கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து ஒழுங்காக பிஹேவ் பண்ணுறது, ப்ளஸ் ரேட்டை வந்து நாமினலாக மெயின்டைன் பண்ணுறது, இந்த மாதிரி சில விஷயம் பண்ணுறதுனால நம்மளோட கஸ்டமர்ஸ்க்கு நம்ம நிறைய வேல்யூ ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த பிஸ்னஸை பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட் லெவலில் நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. பட் சில விஷயம் செய்கிறதுனால கஸ்டமருக்கு நம்ம கொடுக்குற வேல்யூவை நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். பட் அதுக்குமே ஒரு லிமிட் இருக்குது. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆன்லைன் ஸ்டோர் எடுத்துக்கலாம். இப்போ ஆன்லைனில் ஒருத்தவங்க ஒரு ப்ராடக்டை விற்கிறாங்க. ஆன்லைன் ஸ்டோர்ஸில் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன்னால், அந்த சிட்டியோட பாப்புலேஷன்னால், அங்கே இருக்க டிமாண்டுனால ஆர் டைம்னால், இந்த மாதிரி எந்த ஃபேக்டர்ஸுமே அதோட மேக்னிடியூடை அஃபெக்ட் பண்ணாது. ஸோ ஆன்லைன் ஸ்டோர்ஸ் மூலமாக நம்ம பிஸ்னஸோட மேக்னிடியூடை அதிகப்படுத்தலாம். அதாவது நிறைய பேருக்கு நம்ம அந்த ப்ராடக்டை சப்ளை பண்ணலாம்.
பட் ஆன்லைன் ஸ்டோரில் நம்மளால் கஸ்டமருக்கு வந்து அதிகமான வேல்யூ ப்ரொவைட் பண்ண முடியாது. ஏன்னா கஸ்டமரை நம்ம நேர்லேயே பார்க்க மாட்டோம். ஸோ அவங்களுக்கு என்ன ஃபீட்பேக் இருக்குது அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சிக்க மட்டும்தான் முடியும். டு சம் எக்ஸ்டென்ட் நம்ம அதை சரி பண்ணலாம். பட் ரிட்டர்னிங் கஸ்டமர் வருவாங்களா அப்படின்னு கேட்டால் அது வந்து ஒரு பெரிய கொஷின் மார்க் தான். ஏன்னா நம்மளை விட யாருனா ரேட் கம்மியாக கொடுத்தாங்கன்னா கஸ்டமர் அங்கே போய் வாங்குறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா நிறைய பேர் வந்து கடை பேரே தெரியாமல் தான் ஆன்லைனில் வாங்கிட்டு இருக்கோம். ஸோ ஆன்லைன் மாடலில் பார்த்தீங்கன்னா நம்மளால் மேக்னெட்டியூடை வந்து அதிகப்படுத்த முடியும், பட் ஸ்கேலை வந்து அதிகப்படுத்த முடியாது. ஸோ இதுலேயும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்மளோட பிஸ்னஸில் ஏதாவது ஒன்று இருக்கிறது மூலமாகவே நம்மளால் மில்லியனர் ஆகிட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ப்ராடக்டை ₹1 லாபம் வச்சு மில்லியன் பீப்புள் கிட்ட செல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மில்லியனர் ஆகிடலாம். பட் அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து அந்தளவுக்கு ஹை டிமாண்ட் இருக்கணும், சப்ளை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். இப்போ உங்களோட பிஸ்னஸில் வந்து ஸ்கேலும் இருக்குது, மேக்னிடியூடும் இருக்குன்னா நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக மில்லியனர் ஆகிடுவீங்க. அதையும் தாண்டி நீங்கள் போயிட்டுருப்பீங்க. அதாவது பில்லியனர் ஃபாஸ்ட் லேன் அப்படின்ற ட்ராக்கில் நீங்கள் இருப்பீங்க. இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம அமேசான் எடுத்துக்கலாம். அமேசான் ஆரம்பிக்கும் போது ஒரு ஆன்லைன் புக் ஷாப்பாக தான் ஆரம்பித்தாங்க. அந்த டைமில் அவங்க வெறும் மேக்னிடியூடில் தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. அதாவது ஒரு கடையில் புக்கை வச்சு விற்கும் போது நம்மளுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் ஆன்லைனில் விற்றோன்னா நிறைய பேர்கிட்ட விற்கிறான்னு சொல்லிட்டு அவங்க மேக்னிடியூடில் தான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணாங்க. நிறைய கஸ்டமர் வரும்போது அதுக்கப்புறமா அவங்கக்கிட்ட இருந்து ஃபீட்பேக் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த ஃபீட்பேக்கை வச்சு கஸ்டமர் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைனில் யாருக்குமே நம்பிக்கை கிடையாது. ஸோ கஸ்டமருக்கு அவங்க கொடுக்குற வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கேஷ் ஆன் டெலிவரி மாடலை கொண்டு வந்தாங்க. அதாவது வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரும்போது நம்ம கேஷ் தந்தால் போதும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வந்தது வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஏன்னா ப்ராடக்ட் வீட்டுக்கு வந்தோடனே அதை பார்த்துட்டு நம்ம கேஷ் கொடுத்தா போதும் அப்படின்றது. செகண்ட் வந்து 10 days ரிட்டர்ன் பாலிசி, 1 month ரிட்டர்ன் பாலிசி, அமேசான் ஃபுல்ஃபில்மெண்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொண்டு வந்தாங்க. இப்போ ஒரு ப்ராடக்ட் பிடிக்கல அப்படின்னா நம்மளால் அந்த ப்ராடக்ட்டை வந்து 10 நாளுக்குள்ளே ரிட்டர்ன் பண்ண முடியும். நம்மளோட லோக்கல் ஷாப்பில் நம்மளுக்கு இந்த ஃபெசிலிட்டி கிடைக்காது. இன்னும் கஸ்டமர் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்தாங்க, கேஷ்பேக் கொண்டு வந்தாங்க, அமேசான் பே கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஃப்ளிப்கார்ட் வந்து ஒரு படி மேலே போயிட்டு பே லேட்டர் அப்படின்ற ஆப்ஷனையும் கொண்டு வந்தாங்க. அதாவது நம்ம ஒரு பொருளை வாங்கிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம், 10 நாள் கழிச்சு பிடிச்சிருந்தால் அந்த பொருளை பே பண்ணிக்கலாம், ஆர் அந்த பொருளை ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். சில குறிப்பிட்ட சிட்டிஸில் வந்து இந்த ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது, பே லேட்டர் அண்ட் 1 day டெலிவரி. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ எந்த ஒரு பிஸ்னஸில் ஸ்கேல் அண்ட் மேக்னிடியூட் இந்த 2 விஷயமும் இருக்கோ அந்த பிஸ்னஸ் தான் நம்மளை மில்லியனர் ஆக்கும், அதையும் தாண்டி நம்மளை போக வைக்கும். ஸோ நம்ம சூஸ் பண்ணுற பிஸ்னஸில் இது 2 இல்லாட்டியும் ஏதாவது ஒன்று இருக்கிற மாதிரி பார்த்துப்போம். ஃபஸ்ட்டு மேக்னிடியூடை கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம ஸ்கேலை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் முடிஞ்ச அளவுக்கு கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த புக்கை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ரொம்பவே சூப்பரான ஒரு புக். 4 hour ஒர்க் வீக்கை படிச்சுட்டு இந்த புக்கை படிங்க, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த புக்கில் வந்து நிறையவே இன்சைட்ஸ் இருக்குது. 45 சாப்டர் சூப்பராக சொல்லியிருக்காங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது. 5th book, தி சீக்ரெட்ஸ் ஆஃப் தி மில்லியனர் மைண்ட் பை டி ஹார்வெக்கர். இவங்க புக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சூப்பரான ஒரு புக். நம்மளோட மில்லியனர் சீரிஸில் இது வந்து 8வது புக். நம்ம இதுக்கு முன்னாடி 7 புக்கை பற்றி பார்த்துட்டோம். இந்த புக்கை ஆத்தர் வந்து 2 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட சைக்காலஜியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதாவது ஒரு பர்சன் வந்து எப்படி யோசிக்கிறாங்க, ஏன் அப்படி யோசிக்கிறாங்க, ஒரு பர்சனோட ஹேபிட்டை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. செகண்ட் பார்ட்டில் வந்து ஒரு நார்மல் பர்சனுக்கும் ஒரு ரிச் பர்சனுக்கும் உள்ள மைண்ட் செட் டிஃப்ரென்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த செக்ஷனில் ஆத்தர் வந்து 17 கேரக்டரிஸ்டிக்ஸ் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த விஷயம் தான் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு செக்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டிப்பிக்கல் லா ஆஃப் அட்ராக்ஷனோட எக்ஸாம்பிள் தான். ஒரு விஷயம் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னா அது ஃபஸ்ட்டு தாட்ஸ் லெவலில் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். இல்லை நம்ம ஒரு விஷயத்தை செய்யணும்னா ஃபஸ்ட்டு அந்த விஷயத்தை பற்றி நம்மளுக்கு ஒரு ஐடியா வரணும், நம்மளோட தாட்டு. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபீலிங். அந்த விஷயத்தை செய்யும் போதோ இல்லை அந்த விஷயம் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் போதோ அது நம்மக்கிட்ட வந்து ஒரு நல்ல ஃபீலிங்கை ஏற்படுத்தும். அந்த ஃபீலிங்கை ஏற்படுத்தினா தான் அந்த விஷயத்தை செய்யணும், அதாவது ஆக்ஷன் ஸ்டேஜுக்கு வந்து நம்மளை புஷ் பண்ணும். ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன். அதாவது தாட்ஸும் ஃபீலிங்கும் சேரும்போது நம்ம வந்து அந்த விஷயத்துக்காக ஆக்ஷன் பண்ணுவோம். தென் இது மூணுமே தாட்ஸ், ஃபீலிங் அண்ட் நம்ம ஆக்ஷன் செய்யும் போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ நம்ம ஒரு விஷயத்தை செய்யணும்னா அது வந்து நம்மளை தாட் லெவலில் ஃபஸ்ட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். செகண்டு வந்து நம்மளோட ஃபீலிங்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். தேர்டு வந்து அதுக்காக நம்ம ஆக்ஷன் எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸில் நம்ம படிக்கும் போது என்ன ஆகுனா அது நம்ம தாட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம். சப்போஸ் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களோட ஃபீலிங்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இது ரெண்டும் சேரும்போதே அதை உங்களை ஆக்ஷன் எடுக்க ஃபோர்ஸ் பண்ணும். அந்த டைமில் நீங்கள் கரெக்டாக ஆக்ஷன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு செக்ஷனில் ஆத்தர் சொல்லியிருக்க விஷயத்தோட ஒரு சின்ன சம்மரி. செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பர்சனோட மைண்ட் செட் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஆத்தர் வந்து மொத்தமாக 3 காரணங்கள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா
வெர்பல் ப்ரோக்ராமிங், அதாவது நம்ம கேட்குற விஷயத்த மூலமாக நம்மளோட பிரெயினை ப்ரோக்ராம் பண்ணுறது. இப்போ நம்மளோட பேரண்ட்ஸ் வந்து சின்ன வயசுலேருந்து நம்மக்கிட்ட பணம் வச்சுருக்கவங்க வந்து தப்பானவங்க, பணம் வந்து கெட்ட விஷயம் அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்லி சொல்லி வளர்க்குறாங்கன்னா, நம்ம பெரியவங்களாயிட்ட உடனே நம்மளோட மைண்ட் செட்டும் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து நம்மளோட பேரண்ட்ஸ் நம்மளை வந்து வெர்பலாக ப்ரோக்ராமிங் பண்ணியிருக்காங்க சொல்லி சொல்லி. முக்கால்வாசி கேசஸில் பேரண்ட்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாமையே அவங்களோட பசங்களுக்கு எப்படி வந்து புவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க, அவங்களோட கேரக்டரை சொல்லி தரது மூலமாக. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மாடலிங், அதாவது பார்க்கறது மூலமாக நம்மளோட மைண்ட் செட்டை வந்து ஒரு விஷயம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம். இதுக்கும் நம்மளோட பேரண்ட்ஸையே நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட பேரண்ட்ஸ் வந்து வீட்டில் பணத்தை வந்து கரெக்டாக சேர்த்து வைக்கிறாங்க. மாதம் 1ஆம் தேதி ஆனால் அவங்களுக்கு அவங்க ஃபஸ்ட்டு பே பண்ணிக்கிறாங்க. பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் பே பண்ணுறாங்க. பே பண்ணுறத வந்து ஒரு பட்ஜெட் போட்டு பே பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அதை பார்ப்போம், பார்த்துக்கிட்டே வளருவோம். அப்படி வளரும்போது நம்மளும் அதே விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுவோம். இது வந்து பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிற ஒரு விஷயம், மாடலிங். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் இன்சிடென்ட்ஸ். நம்ம சின்ன வயசுலேருந்து இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு வளர்ந்துட்டு இருப்போம். திடீர்னு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்கும், அது வந்து நம்மளோட அடிப்படையே கொஷின் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான இன்சிடென்ட் வந்து நம்மளோட மைண்ட் செட்டையே மாற்றிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து பணம்லாம் தப்பு, பணம் வச்சுருக்கவங்க கெட்டவங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வளர்கிற ஒரு பர்சன், உங்களோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பணக்கார பையன், நல்ல கேரக்டர், உங்கள் கூட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கான். அப்படி இருக்கும்போது அந்த பையனோட சில கேரக்டர் பார்த்தீங்கன்னா உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், ஆர் உங்களோட சில கேரக்டர் வந்து அவனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இதே மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப நாள் தொடர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று நீங்கள் வந்து அவங்க லெவலுக்கு உயர்ந்துருவீங்க, ஆர் அவங்க உங்கள் லெவலுக்கு வந்து இறங்கிடுவாங்க. இது யார் ஒருத்தவங்கள எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, எப்படி ஒருத்தவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்றத பொறுத்த ஒரு விஷயம். ஸோ இதே மாதிரி நம்ம லைஃப்பில் வந்து நம்ம நிறைய விஷயத்தை ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஏன் நம்ம பார்க்குற வீடியோஸில் கூட சில விஷயம் வந்து நம்மளுக்கு ரொம்ப புதுசாக இருக்கும். அது நம்மளோட பேஸையே மாற்றுற அளவுக்கு கொஞ்சம் பவர்ஃபுல்லான விஷயமா இருக்கும். நம்ம ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த விஷயத்தை நீங்கள் பர்மனெண்ட்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது. சும்மா ஒரு மாதத்துக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா அந்த விஷயத்தை கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா உங்களோட பழைய ஸ்டைலுக்கே நீங்கள் திரும்பிடலாம். ஸோ இதுதான் ஆத்தர் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டில் சொல்கிற விஷயம். செகண்ட் பார்ட்டில் ஆத்தர் வந்து மொத்தமாக 17 கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்கிறாங்க. அதாவது ஒரு ரிச் பர்சனுக்கும் புவர் பர்சனுக்கும் உள்ள 17 டிஃப்ரென்சஸ். ஃபஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா, ரிச் பர்சன் வந்து அவங்களோட லைஃப்பை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. என் லைஃப் வந்து இப்படி தான் இருக்கணும், நான் இந்த விஷயத்தை தான் செய்வேன், இந்த டைமில் தான் அதை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுவே புவர் பர்சன் பார்த்தீங்கன்னா, என் லைஃப்பில் என்னென்ன நடக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட் டிஃப்ரென்ஸ். இதுக்கு புவர் பர்சன் கொடுக்குற அடிஷ்னல் ரீசன் ஆர் அடிஷ்னல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா பிளேமிங், அதாவது என் பிரச்சனைக்கு நீ தான் காரணம்னு சொல்லிட்டு அடுத்தவங்கள ப்ளேம் பண்ணுறது. செகண்ட் ஒன் வந்து ஜஸ்டிஃபையிங். சில டைம் வந்து நம்மளால் யாரையுமே ப்ளேம் பண்ண முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து ஜஸ்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை இருக்குன்னா அப்படின்னு சொல்லிட்டு. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைனிங். நம்மக்கிட்ட 1000 நல்ல விஷயம் இருக்கும், 2 விஷயம் கெட்ட விஷயம் இருக்கும். அந்த 2 விஷயத்தை பிடிச்சிட்டு அதை பற்றியே கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு புவர் பர்சன் மைண்ட் செட்டில் இருக்கீங்கன்னா, நீங்கள் இந்த விஷயம்லாம் பண்ணுறீங்கன்னா உங்கள் மைண்ட் செட்டை நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ரிச் பர்சன் வந்து ஜெயிக்கிறதுக்காக விளையாடுவாங்க, புவர் பர்சன் வந்து தோக்கக்கூடாது அப்படின்றதுக்காக விளையாடுவாங்க. இங்கே ஆத்தர் வந்து பவர் ஆஃப் இன்டென்ஷனை வந்து ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறாங்க. நம்ம ஜெயிக்கணும்னு விளையாடும் போது நம்மளோட கோல் வந்து டாப்பில் இருக்கும். பட் நம்ம தோக்கக்கூடாது அப்படின்னு விளையாடும் போது நம்ம கோல் வந்து அபோவ் ஆவரேஜில் தான் இருக்கும். நம்ம எய்ம் பண்ணுறதே வந்து அபோவ் ஆவரேஜில் எய்ம் பண்ணோன்னா அதில் 50% தான் நம்ம அச்சீவ் பண்ணுவோம். பட் இதுவே நம்ம டாப்புக்கு எய்ம் பண்ணோன்னா அதில் 50% நம்ம அச்சீவ் பண்ணும்போது அது கண்டிப்பாக அபோவ் ஆவரேஜை விட அதிகமாக இருக்கும். ஸோ பவர் ஆஃப் இன்டென்ஷன்ஸை பற்றி இங்கே ஆத்தர் சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் எதுக்கு எய்ம் பண்ணுறீங்க அப்படின்றத பார்த்து எய்ம் பண்ணுங்கள். நீங்கள் ஜெயிக்கணும்னு நினச்சா தான் அதுக்கான எஃபர்ட்டை போட்டு அதுக்காக விளையாடுவீங்க. தோக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா உங்களால் எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோதான் போட்டு விளையாடுவீங்க. அதாவது உங்களோட கம்ஃபர்ட் ஜோனில் நீங்கள் இருப்பீங்க அப்படின்ற மாதிரி ஆத்தர் சொல்கிறாங்க. இதுதான் வந்து செகண்ட் பிரின்சிபிள். தேர்ட் பிரின்சிபிள் பார்த்தீங்கன்னா, ரிச் பீப்புள் கமிட்டட் டு கெட் ரிச். அதாவது பணக்காரங்க வந்து பணக்காரன் ஆகியே தீர வேண்டும், இந்த வழியில் இல்லைனாலும் ஏதாவது ஒரு வழியில் நான் பணக்காரன் ஆகிடுவேன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தில் வந்து ரொம்ப கமிட்டடாக இருப்பாங்க. புவர் பர்சன் வந்து பணக்காரன் ஆனால் பார்த்துக்கலாம், இல்லை எப்படியாவது ஆகிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஒரு கிளாரிட்டியே இருக்காது. நம்மளுக்கு எப்போ நம்மளோட ஐடியா வந்து கிளியராக இருக்கோ அப்போ தான் நம்மளால் நம்ம கோலை வந்து கரெக்டாக ரீச் பண்ண முடியும். நம்மளோட ஐடியாலேயே நம்மளுக்கு கிளாரிட்டி இல்லைனா நம்மளால் கண்டிப்பாக அந்த இடத்த வந்து ரீச் பண்ணவே முடியாது. இதுதான் வந்து தேர்ட் பிரின்சிபிள். ஃபோர்த்து பிரின்சிபிள் பார்த்தீங்கன்னா, ரிச் பர்சன் வந்து யோசிக்கும் போதே பெருசாக யோசிப்பாங்க. பட் புவர் பர்சன் வந்து யோசிக்கும் போதே ரொம்ப சின்னதாக தான் யோசிப்பாங்க. ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம் தான், நம்மளோட கோலை செட் பண்ணும்போதே அதிகமாக செட் பண்ணாதான் நம்ம அதை மிஸ் பண்ணால் கூட நம்ம நினச்ச விஷயத்தை நம்மளால் ரீச் பண்ண முடியும். நம்ம கோலை செட் பண்ணும்போதே கம்மியாக செட் பண்ணிட்டோம்னா நம்ம ரீச் பண்ணுற விஷயம் வந்து அதை விட கம்மியாக தான் இருக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு புவர் பர்சன் வந்து சூப்பர் மார்க்கெட் போகிறாங்கன்னா
அவங்க ஒரு மணி நேரம் தேடி ஒரு ப்ராடக்ட்டை வந்து எப்படி 10 ரூபாய் கம்மியாக வாங்கலாம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. பட் அதுவே ரிச் பர்சன் பார்த்தீங்கன்னா அந்த 1 மணி நேரம் தேடுற டைமில் நான் 100 ரூபாய் சம்பாதிச்சிருவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. அவங்க டைமுக்கு அவங்க வேல்யூ தருவாங்க. அவங்க யோசிக்கிறது வந்து கொஞ்சம் லாங் ரன்னில் இருக்கும், கொஞ்சம் ப்ராடர் பிக்சராக இருக்கும். இதுதான் வந்து 4th பிரின்சிபல். 5th பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா ரிச் பர்சன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. புவர் பர்சன் வந்து ப்ராப்ளம்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பிஸ்னஸையே எடுத்துக்கலாம். ஒரு ரிச் பர்சன் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் செய்யும்போது அதில் இருக்கிற காம்படிஷனை பார்ப்பாங்க, அதில் இருக்க ப்ராஃபிட்டை பார்ப்பாங்க, அதில் இருக்க பிரச்சனையை பார்ப்பாங்க. பட் இது எல்லாத்துக்கும் மேலே அதில் இருக்க ஆப்பர்ச்சுனிட்டியை தான் அவங்க மெயினாக பார்ப்பாங்க. ஏன்னா இந்த பிஸ்னஸ் செஞ்சால் நம்ம அடுத்தவங்களுக்கு என்ன வேல்யூ ப்ரொவைட் பண்ணுறோம், இதனால் நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னு தான் யோசிப்பாங்க. பட் அதுவே புவர் பர்சன் பார்த்தீங்கன்னா இதோட ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்காம இதில் இருக்க ப்ராப்ளத்தை தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு பிஸ்னஸை பொறுத்தவரை நம்ம எவ்வளோ பிஸ்னஸ் செய்கிறோம் ஆர் எப்படி செய்கிறோம் அப்படின்றது முக்கியமே கிடையாது. அந்த பிஸ்னஸ் வந்து அடுத்தவங்களுக்கு வேல்யூபுளாக இருக்கா இல்லையா அப்படின்றது தான் முக்கியம். அதாவது நம்ம செய்கிற ஒரு பிஸ்னஸ் வந்து அடுத்தவங்களுக்கு வேல்யூ ப்ரொவைட் பண்ணணும். இதுதான் வந்து 5th பிரின்சிபல். 6th பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா ரிச் பர்சன் அட்மயர் அதர் ரிச் பர்சன், புவர் பீப்புள் ரெசென்ட் அதர் ரிச். அதாவது ஒரு ரிச் பர்சன் பார்த்தீங்கன்னா அவங்கள மாதிரி இருக்கிற இன்னொரு பர்சனை வந்து அட்மயர் பண்ணுவாங்க. பரவாயில்லையே, இந்த விஷயத்தை இவங்க சூப்பராக செஞ்சுட்டாங்க, நம்மளும் இவங்க கிட்ட இருந்து இந்த விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவாக அடுத்தவங்களை வந்து அட்மயர் பண்ணி அவங்க கிட்ட இருந்து ஏதாவது கற்றுக்க முடியுமா அப்படின்னு பார்ப்பாங்க. இதுவே ஒரு புவர் பர்சன் பார்த்தீங்கன்னா எப்படி அவனுக்கு மட்டும் இவ்வளோ பணம் கிடைக்குது, எப்படி அவன் மட்டும் இந்த காரை வாங்குறான், அவன் இன்னும் ஃப்ராடு வேலை பண்ணுறான், என்ன பண்ணுறான்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவாக யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது பணக்காரங்களை பார்த்தாலே ஒரு வெறுப்பு வர ஆரம்பிச்சிடும். இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் அவங்களோட பேரண்ட்ஸ் சொன்ன விஷயமா இருக்கலாம், ஆர் சொசைட்டி அவங்க மேலே இம்போஸ் பண்ண விஷயமா கூட இருக்கலாம். பட் இந்த விஷயத்தை தெரிஞ்சு மாற்றிக்கிறது மூலமாக நம்மளால கூடிய சீக்கிரமாகவே பணக்காரன் ஆக முடியும். இதுதான் வந்து 6th பிரின்சிபல். 7th பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா ஒரு பணக்காரன் இன்னொரு பணக்காரன் கூட தான் சுற்றிட்டு இருப்பான். ஒரு நார்மல் பர்சன் இன்னொரு நார்மல் பர்சன் கூட தான் சுற்றிட்டு இருப்பான். நம்மளோட 5 ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு தெரிஞ்சால் நம்மளோட கேரக்டரை டிசைட் பண்ணிடலான்னு சொல்லுவாங்களே, அதே கான்செப்ட் தான். நம்மள மாதிரி இருக்கிற ஒரு பர்சன் கூட நம்ம சுற்றும் போது நம்மளோட மென்டாலிட்டியும் சரி, நம்மளோட ஐடியாலஜியும் சரி மாறவே மாறாது. நம்ம என்ன சொல்கிறோமோ, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதே தான் அவங்களும் நினச்சிருப்பாங்க. இன்னும் சொல்லணும்னா நம்ம சொல்கிற விஷயத்துக்கு சில பேர் வந்து ஆமாம் போடுவாங்க. அப்படி சொல்லும்போது நம்ம நினைக்கிற விஷயம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே நினச்சிட்டு இருக்க ஒரு விஷயத்தில் நம்ம இன்னும் தான் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ புவர் பர்சன் பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே பணம் தப்புன்னு நினச்சிட்டு இருக்காங்கன்னா அதே விஷயத்தில் அவங்க இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருப்பாங்க. ரிச் பர்சன் வந்து எப்படி அடுத்தவங்களுக்கு வேல்யூ ப்ரொவைட் பண்ணலாம், எப்படி இந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்க குரூப் கூட சுற்றும் போது அவங்க இதை பற்றி பேசுவாங்க. இந்த விஷயத்தில் அவங்க இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களோட கேரக்டரை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட சரௌண்டிங்கை மாற்றுங்க. நீங்கள் யார் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றத நோட் பண்ணுங்கள். 8th பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா ரிச் பர்சன் அவங்களே ப்ரொமோட் பண்ணிப்பாங்க. பட் அதுவே புவர் பர்சன் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனை வந்து நெகட்டிவாக தான் யோசிப்பாங்க. ரிச் பர்சனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா என்ன நான் ப்ரொமோட் பண்ணேன்னா வேறு யார் ப்ரொமோட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே ப்ரொமோட் பண்ணிப்பாங்க. அவங்க பிஸ்னஸை டெவலப் பண்ணுவாங்க, அவங்களோட டேலண்ட்டை வந்து ஷோகேஸ் பண்ணுவாங்க. பட் புவர் பர்சனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனே தப்பு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. அதுக்கு நிறைய காரணம் இருக்கும். அதுக்கு சில காரணம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஏற்பட்ட ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம், ஆர் வேறு ஏதாவது ப்ரொமோட் பண்ண போயிட்டு சுற்றி இருக்கவங்க அதை புரிஞ்சிக்காமல் அவங்கள அசிங்கப்படுத்தியிருக்கலாம், ஆர் அந்த ப்ரொமோஷனை யாருன்னா ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம். பட் நம்ம ப்ரொமோட் பண்ணிக்கும் போதும் இதே ப்ராப்ளத்தை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். இந்த ப்ராப்ளத்தெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணால் தான் நம்மளை எஃபெக்டிவாக ப்ரொமோட் பண்ணிக்க முடியும். அந்த ப்ரொமோஷன் மூலமாக நம்மளால் சில விஷயங்களை செய்ய முடியும். 9th பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா ரிச் பர்சன் வந்து ஒரு ப்ராப்ளம் சால்வராக இருப்பாங்க. புவர் பர்சன் வந்து அந்த ப்ராப்ளமை பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்களா இருப்பாங்க, ஆர் அந்த ப்ராப்ளம்க்கு வந்து ரியாக்ட் பண்ணுறவங்களா இருப்பாங்க. அதாவது ரிச் பர்சன் எப்போவுமே அவங்க ப்ராப்ளமை வந்து பெருசாக பார்க்க மாட்டாங்க. புவர் பர்சன் வந்து எப்போவுமே அவங்களோட ப்ராப்ளமை அவங்கள விட பெருசாக பார்ப்பாங்க. ஸோ இதுதான் வந்து 9th பிரின்சிபல். 10th பிரின்சிபல் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு பிரின்சிபல். ரிச் பர்சன் வந்து எப்போவுமே குட் ரிசீவர்ஸாக இருப்பாங்க, புவர் பர்சன் வந்து பேட் ரிசீவர்ஸாக இருப்பாங்க. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அடுத்தவங்களுக்கு எல்லாமே கொடுக்கணும் அப்படின்னு தான் எல்லாமே சொல்லுவாங்க. பட் இங்கே ஆத்தர் எப்படி சொல்கிறாங்கன்னா கொடுக்கறது வாங்கிறது அப்படின்றது 2 சைட் ஆஃப் தி காயின்ஸ் மாதிரி, ஒன்றுக்கு ஒன்று சலிச்சது கிடையாது. ஏன்னா ஒருத்தவங்க கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக வாங்குறதுக்கு இன்னொரு பர்சன் இருக்கணும், வாங்குறதுக்கு ஒரு பர்சன் இருந்தால் தான் கொடுக்குறவங்களுக்கு மரியாதை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ரிச் பர்சன் வந்து அவங்களுக்கு வர பாராட்டு, அவங்களுக்கு வர மணி, அவங்களுக்கு வர அப்ரிசியேஷன் இது எல்லாமே ஏற்றுக்கிட்டு அதை வந்து வெல்கம் பண்ணுவாங்க. பட் புவர் பர்சன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வர பாராட்டை கூட கொஞ்சம் நெகட்டிவாக தான் பார்ப்பாங்க. ஸோ இதுதான் வந்து 10th பிரின்சிபல். ரிச் பர்சன் வந்து குட் ரிசீவர்ஸ், புவர் பர்சன் வந்து பேட் ரிசீவர்ஸ். 11th பிரின்சிபல்.
ரிச் பர்சன் பார்த்தீங்கன்னா அவங்க செய்கிற வேலைக்காக அவங்களோட பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி பே பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஒரு புவர் பர்சன் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த வேலைக்கு ஸ்பெண்ட் பண்ணுற டைம் ஒரு மந்த்லி வேஜஸில் அவங்களுக்கு பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. இதுக்கான மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா புவர் பர்சன் வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து பயப்படுறதான். எங்கே பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பே கொண்டு வந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு பே கம்மியாயிடும், நம்மளுக்கு செக்யூரிட்டி கம்மியாயிடும், கேரண்டீடு மந்த்லி சேலரி வந்து கம்மியாயிடும்னு சொல்லிட்டு தான் அவங்க டைமை பேஸ் பண்ணி பே எதிர்பார்ப்பாங்க. பட் அதுவே ஒரு ரிச் பர்சனோட பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா நம்ம டைம் வந்து லிமிட்டடாக தான் இருக்குது. ஸோ நம்ம ஏர்ன் பண்ணுற சேலரியும் வந்து லிமிட்டடாக தான் இருக்கும். ஸோ அந்த ஜாப்லேருந்து நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு ஒரு சீலிங் இருக்கும். அதுவே ஒரு பிஸ்னஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாகவோ ஒரு பிஸ்னஸில் கமிஷன் பேஸில் நம்மளுக்கு பே பண்ணுறது மூலமாகவோ ஸ்டாக் மார்க்கெட்டில் சம் வேல்யூ ஷேரிங் இதில் வந்து நம்ம செய்கிறது மூலமாக நம்மளுக்கு வந்து ஒரு சீலிங்கே இல்லாமல் நம்ம செய்கிற பர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற பே வந்து நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு ரிச் பர்சன் வந்து அவங்களோட டைம் லிமிட்டட் அப்படின்ற ஒரு விஷயத்தை உணர்ந்திருப்பாங்க. அந்த டைமை வச்சு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை யூஸ் பண்ணிப்பாங்க தவிர அந்த டைமை மணிக்காக ட்ரேட் பண்ண மாட்டாங்க. இதுதான் வந்து 11th பிரின்சிபல். 12th பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா ரிச் பர்சன் வந்து அபேண்டன்ஸ் மைண்ட் செட்டில் இருப்பாங்க, புவர் பர்சன் வந்து ஸ்கேசிட்டி மைண்ட் செட்டில் இருப்பாங்க. அதாவது ரிச் பர்சன் கிட்ட உனக்கு உன் லைஃப் வேணுமா பிஸ்னஸ் வேணுமா அப்படின்னு கேட்டால் அவங்க ரெண்டுமேன்னு சொல்லுவாங்க. அதே கொஷினை ஒரு புவர் பர்சன் கிட்ட கேட்டால் அவங்க ஏதாவது ஒன்றை சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ரிச் பர்சனை பொறுத்தவரை இந்த ரெண்டு விஷயமுமே அவங்களால அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். அதனால் அந்த ரெண்டு விஷயத்துக்குமே அவங்க ஏம் பண்ணுவாங்க. பட் புவர் பர்சனை பொறுத்தவரை ஒன்றை சாக்ரிஃபைஸ் பண்ணால் தான் முன்னணி கிடைக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து இழந்துருவாங்க. ஸோ ரிச் பர்சன் வந்து போத்துன்னு சூஸ் பண்ணுவாங்க, புவர் பர்சன் வந்து எய்தர் ஆரில் இருப்பாங்க. 13th பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா ரிச் பர்சன் வந்து அவங்களோட நெட்ஒர்த்தில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, புவர் பர்சன் வந்து அவங்களோட சேலரியில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நெட்ஒர்த் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு இல்லாமல் நீங்கள் எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கீங்க. இப்போ உங்ககிட்ட எவ்வளோ அசட் இருக்குது, கேஷாவோ இல்லை சம் பொருளாவோ கோல்டாவோ எவ்வளோ அசட் உங்ககிட்ட இருக்குது, அதுதான் வந்து உங்களோட நெட்ஒர்த். இப்போ நீங்கள் மாதம் 50,000 சம்பாதிக்கிறீங்க, 10,000 தான் சேர்த்து வைக்கிறீங்க, மீதி 40,000 வந்து உங்களோட லைபிலிட்டிஸ் உங்களோட எக்ஸ்பென்ஸுக்கே போகுதுன்னா ஒரு வருஷத்தோட முடிவில் உங்களோட டோட்டல் நெட்ஒர்த் பார்த்தீங்கன்னா 1,20,000 தான் இருக்கும். பட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நான் மாதம் 50,000 சம்பாதிக்கிறேன், அப்போ என்னோட வருமானம் வந்து வருஷத்துக்கு 6 லட்ச ரூபாய் அப்படின்னு தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். பட் நம்ம சேவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 1,20,000 தான் நம்ம சேவ் பண்ண முடியும். ஸோ இதுவே ஒரு ரிச் பர்சன் பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ சேவ் பண்ணுறாங்களோ அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஒரு புவர் பர்சன் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸான அமௌண்ட் ஜென்ரலான அமௌண்ட்டில் அவங்களோட சேலரியில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து 13th பிரின்சிபல். 14th பிரின்சிபல் வந்து ரொம்பவே ஆப்வியஸான ஒரு பிரின்சிபல். அதாவது ரிச் பர்சன் வந்து அவங்க பணத்தை நல்லா மேனேஜ் பண்ணுவாங்க, புவர் பர்சன் வந்து அந்த பணத்தை ஒழுங்காக மேனேஜ் பண்ண மாட்டாங்க. இதுக்காக நம்ம ஸ்பெஷலாக ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம், தி ரிச்சஸ்ட் மேன் இன் பேபிலான். நம்மளோட பணத்தை நம்ம எப்படி பக்காவாக மேனேஜ் பண்ணுறது. இதில் என்னோட பர்சனல் எக்ஸாம்பிளையும் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நான் ஃபாலோ பண்ணுற ஒரு மெத்தடையும் சொல்லியிருக்கேன். மேலே இருக்க ஐக்கானை கிளிக் பண்ணி அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ முடியும் போது அந்த வீடியோ நான் அட்டாச் பண்ணுறேன், அந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து 14th பிரின்சிபல். ரிச் பீப்புள் மேனேஜ் மணி வெல், புவர் பீப்புள் மிஸ்மேனேஜ் their மணி. ஸோ 15th பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா ரிச் பீப்புள் ஹாவ் தி மணி டு ஒர்க் ஃபார் தெம், புவர் பீப்புள் ஒர்க் ஃபார் மணி. அதாவது பணக்காரங்க பணத்தை அவங்களுக்காக வேலை செய்ய வைப்பாங்க, புவர் பர்சன் வந்து பணத்துக்காக வேலை செஞ்சிட்ருப்பாங்க. ஸோ இதை பற்றி ரொம்ப தெளிவாக நம்ம ரிச் டேட் புவர் டேடில் பார்த்துட்டோம். சப்போஸ் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா மேலே இருக்க ஐக்கானை கிளிக் பண்ணி அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு வீடியோ, ஒரு 1 hour 40 minutes வீடியோ தான், கொஞ்சம் பெரிய வீடியோ தான். பட் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து 15th பிரின்சிபல். 16th பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா ரிச் பீப்புள் டேக் ஆக்ஷன், புவர் பீப்புள் ஃபியர்ஸ். அதாவது ஒரு விஷயம் நம்ம செய்யணும்னு நினச்சா இல்லை நம்மளுக்கு ஒரு ஐடியா வருதுன்னா ரிச் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா உடனே அந்த ஐடியாக்காக ஆக்ஷன் எடுப்பாங்க. அதாவது அந்த பிரச்சனையில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை பார்ப்பாங்க. பட் அதுவே புவர் பர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா இது ஒர்க் ஆகலைன்னா என்ன பண்ணுறது, நம்ம ஸ்பெண்ட் பண்ண டைம் வேஸ்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை பார்த்து பயந்துகிட்டு இருப்பாங்க. அதாவது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் இருக்கிற அப்டக்கல்ஸை பார்ப்பாங்க. ஸோ இதுதான் வந்து 16th பிரின்சிபல். 17th பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா ரிச் பீப்புள் லேர்ன் கான்ஸ்டன்ட்லி, புவர் பீப்புள் திங்க் தே நோ எவ்ரிதிங். அதாவது ரிச் பர்சன் வந்து அவங்களோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்க கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, படித்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அந்த தப்புல இருந்தும் திருப்பி படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பட் புவர் பர்சன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு அவங்களோட நாலேஜை அவங்க அப்டேட் பண்ணக்கூட மாட்டாங்க. ஸோ இதுதான் ஆத்தர் இந்த புக்கில் சொல்லியிருக்கிற 17 கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸை பார்த்தீங்கன்னா நான் ரொம்பவே சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இந்த புக்கில் இன்னும் ஏதாவது ஒரு கான்செப்டை நான் மிஸ் பண்ணிட்டேன், வேறு ஏதாவது நான் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
சப்போஸ் நீங்கள் இந்த புக்கை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். ஹாவ் அ கிரேட் டே. இந்த சீரீஸில் இருக்க மற்ற வீடியோஸை நீங்கள் லெஃப்ட்டில் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்மளோட சேனலில் இருக்க மற்ற வீடியோஸை நீங்கள் ரைட்டில் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். எங்களை நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இப்போ நம்மளோட எல்லா புக்குமே நீங்கள் அமேசான் ஸ்டோர் ஃப்ரண்ட்ல இருந்தே வாங்கலாம். amazon.in/hungry-mindset இந்த URL உங்களுக்கு தேவையான எல்லா புக்கையுமே நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். ஹாவ் அ கிரேட் டே.